இந்த இடம் அந்த அந்த இடம் மட்டும் எனக்கு புரியலன்னு போடுங்க. அப்போ சரி, ஓகே, வரும். ஓகே சார். நோ ப்ராப்ளம். சரி, வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுறேன். வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணாம நம்ம என்ன இன்டராக்ஷன் பண்றோமோ ஸோ உங்க வாய்ஸ் எல்லாம் வந்து வரும். உங்களோட வாய்ஸ் வந்து வர வேண்டாம் நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து பேச வேண்டாம், சாட்ல வந்து போடுங்க. லோகநாதனும் ராஜகோபாலம் நாராயணன் இருக்காங்க, அவங்கள வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே தான். ஆல்ரைட். இப்போ வந்து நம்ம வந்து டிக்ஷனரி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் டிக்ஷனரி எல்லாம் பார்த்து முடிச்சோம். டிக்ஷனரியில் பார்த்து முடிச்சோம். டிக்ஷனரி இது முக்கியமான ஒரு கலெக்ஷன் டைப்பு, கலெக்ஷன் டேட்டா டைப்பு. கலெக்ஷன் டேட்டா டைப் இன்னொரு பேர் வந்து நம்ம வந்து கண்டெய்னர் டேட்டா டைப்னு சொன்னோம், சீக்வன்ஸ் டைப்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தோம். எப்படிலாம் வந்து நம்ம வந்து டிக்ஷனரி வந்து நம்ம இனிஷியேட் பண்ண முடியும், புதுசாக கிரியேட் பண்ணுறது பழைய மெத்தட்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ என்ன மெத்தட் பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு நார்மலாக டிக்ளரேஷன் பண்ணுறது எப்படின்னா கோலன் வச்சு பண்ணுவோம். அப்புறம் வந்து எம்டி டிக்ஷனரி பண்ணுறது எப்படி, கீவேர்டு தான் நம்ம வந்து கோலன் வச்சு பண்ணுறது. இது மாதிரி கோலன் இருக்கு பார்த்து நம்ம கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் தான் சீக்வெண்ட் வச்சு பார்த்து நம்ம வந்து அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டீப்புள்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோம். லிஸ்ட் ஆஃப் செட்லாம் பார்த்தோம்னாக்க வந்து அன்ஆர்டர் இருக்கிற வாசி வராதுன்னு பார்த்தோம். அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஜிப் வச்சு பார்த்தோம், புதுசாக பார்த்தோம். ஜிப் வச்சு ரெண்டு ஜிப்ல வந்து 2 சீக்வன்ஸ் அனுப்புனோம்னாக்க சேம் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் இருந்துச்சுனாக்க அந்த ஜிப் என்ன செய்யணும் போது டிக்டா கொடுக்கும், டிக்ஷனரி உண்டாகி கொடுக்கும்னு பார்க்கலாம். சரியா? நிறைய விஷயம் பார்த்து நம்ம அப்புறம் வந்து நம்ம காப்பி மெத்தடு செட், அப்புறம் வந்து செட் டிஃபால்ட் மெத்தட் எல்லாம் பார்த்து முடிச்சோம். அப்புறம் என்ன மெத்தட் மட்டும் பார்க்கணும்னு சொல்லுவோம், சார்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாத்தையும் நம்ம. ஸோ நம்ம வந்து இப்படிலாம் வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து காப்பிக்கும் அப்டேட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தோம். காப்பி என்ன செய்யணும்னாக்கா அந்த எதில் காப்பி பண்ணிட்டு போறீங்களோ அந்த வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக காப்பி பண்ணும். அப்டேட் வந்து ரிமூவ் பண்ணாமல் காப்பி பண்ணும். அது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்துங்க எப்போதுமே. அப்புறம் ஐட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். நம்ம மூணு வகையாக பண்ண முடியும். ஒன்று வந்து கீஸ், வேல்யூஸ், ஐட்டம்ஸ். டிக்டாக்ட் கீஸ், டிக்டாக்ட் வேல்யூஸ், டிக்டாக்ட் ஐட்டம்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஓகே, அது பார்த்தோம். நம்ம கீஸ் அண்ட் வேல்யூஸ் எப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம அதே மாதிரி நார்மலாகவே பிரிண்ட் கொடுத்து டிக்டாக்ட் கீஸ் சொன்னாலுமே நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு இது மாதிரி வரும். டிக்ட் ஆஃப் கீஸ் கொடுத்து லிஸ்ட்ல வரும், டிக்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து ஆன்சர் வரும், டிக்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்தவங்க டிப்ல ஆன்சர் வரும். நம்ம பார்த்தோம். கிளியரா? அது பார்த்தோம். டிக்ஷனரி அன்பேக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்த்தோம். டபுள் ஸ்டார் வச்சு பார்த்தோம். டபுள் ஸ்டாரோட இன்னொரு பர்பஸ் வந்து காப்பி, ஷாலோ காப்பி, அதையும் பண்ணி பார்த்தோம். சரியா? அப்புறம் வந்து இது பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம கீ எரர்ஸ் இல்லாத கீ ரொம்ப நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன சொல்றேன், செட்டு கெட்டு டெல்லுன்னு இருக்கேன். செட் பண்றோம்னா புதுசாக வேல்யூ போய் புதுசாக ஒரு கீ போய் நம்ம வந்து டிக்ஷனரிக்கு வந்து செட் பண்றது, ஆட் பண்றது. கெட்னாக்க ஒரு கீ, ஒரு டிக்ஷனரியில் உள்ள ஒரு கீயோடைய வேல்யூ வந்து நம்ம கெட் பண்றோம். டெல்னாக்க வந்து டெலிட் பண்றோம். அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தையோ இல்லை மொத்த டிக்ஷனரி நம்ம டெலிட் பண்றோம். செட்டு கெட்டு டெல் 3 பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் பார்த்தோம். அப்ப இல்லாத கீயை வந்து நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சுனாக்க என்ன பண்ணுறது, எக்ஸப்ஷன் கொடுக்குது, எரர் வருது. அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கெட் மெத்தட் வச்சு பண்றோம். கெட் மெத்தட் என்ன பண்ணுவோம், அப்புறம் அந்த கீ வேல்யூ, அந்த கீக்குள்ள வேல்யூ இருந்தாக்க நமக்கு என்ன செய்யும், கெட் மெத்தட் வந்து அது கொடுக்கும். ஓகேவா? வேல்யூ கொடுக்கும். சப்போஸ் கொடுக்க இல்லைனாக்க நன்னு கொடுக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யறோம், கெட்லயே என்ன செய்யறோம், நம்ம கீயும் வேல்யூவும் கொடுத்தோம்னாக்க அது இல்ல, அந்த வேல்யூ வந்து இல்லாத வேல்யூடைய பார்த்தோம்லப்ப இது நேம் ஒன்னு என்ன செஞ்சு கெட்ல வந்து நமக்கு வந்து நேம் ஒன்னு இல்லவே இல்லை. ஸோ நம்ம நேம் ஒன்று மட்டும் கொடுத்து ஆண்ட் ஒன்று வேல்யூ கொடுக்கல அப்படின்னாக்க என்ன செய்யணும்னாக்க நேம் ஒன்று போது நன்னு கொடுக்கும். நீங்க நேம் ஒன் அந்த கீ வேல்யூ ரெண்டுக்குமே கெட்டுக்கு அனுப்புனீங்கனாக்க, நீங்க நேம் ஒன்று அக்சஸ் பண்ணீங்கன்னாக்க நேம் ஒன்றுன்ற கீ அது இல்லைங்கிற வாசி என்ன செய்யறதுப்ப நீங்க வந்து கொடுத்த வேல்யூ இருக்கு, அது திருப்பி கொடுக்கும், ஆண்டர் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. இதுல என்ன பிரச்சனை, கெட்ல என்ன செய்யணும் உங்களுக்கு பண்ணதுக்கு சொன்னோம். உங்களுக்கு வந்து அந்த கெட் மெத்தட் வந்து நீங்க தேடின புது கீயையும் வேல்யூ கொண்டு போயிட்டு அந்த எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி உங்களுடைய ஸ்டோர்ல போய் போடாதுன்னு சொன்னோம், ஆட் பண்ணாதுன்னு சொன்னோம் உங்களுக்கு. இப்ப அதை அவாய்ட் பண்றத நம்ம என்ன சொன்னோம், செட் டிஃபால்ட் கொடுத்தோம். ஓகேவா? ஓகே. செட் டிஃபால்ட்ல போய் நீங்க வந்து இல்லாத கீயை தேடினீங்கன்னாக்க என்ன கொடுக்கணும் உங்களுக்கு, இப்ப நன்னுன்னு போய் அது ஆட் ஆகும். நேம்ல போய் நீங்க கொடுத்தீங்கன்னாக்க என்ன உங்களுக்கு இப்ப அது ஆட் ஆகும் பார்த்தாங்க. ஓகேவா? நீங்க கீ கொடுத்தாக்க நீங்க தேட ட்ரை பண்ணா அந்த புது கீயும் வேல்யூயும் போய் அந்த டிக்ஷன் ஆட் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து கெட்டுக்கும் செட் டிஃபால்ட்டுக்குள்ள வித்தியாசம். ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க உங்களுக்கு. என்ன கெட் வந்து என்ன பண்ணும், கீ மட்டும் கொடுத்தா என்ன பண்ணும், நன் கொடுக்கும். கீ வேல்யூ கொடுத்தாக்க அந்த வேல்யூ கொடுக்கும். ஆனா என்ன பண்ணதுனா போயிட்டு உங்களுடைய டிக்ஷன்ல ஆட் ஆகாது, ஆட் பண்ண முடியாது, ஆட் ஆகாது, புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் ஆகாது. செட் டிஃபால்ட் போய் நீங்க இல்லாத கீயை கொடுத்தீங்கன்னாக்க அது என்ன செய்யும், அந்த கீ போட்டுக்கிட்டு ஆன்சர் நன்னு வரும், டிக்ஷனரி ஃபார்மேட்ல கொடுக்கும். நீங்க கீ வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்க அந்த கீயும் வேல்யூ புது ஐட்டமா போய் உங்களோட எக்ஸிஸ்டிங் டிக்ஷன்ல ஆட் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான் மெத்தட்ஸ், மொத்த மெத்தட்ஸ் இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கும். கெட்டுக்கு செட்டுக்கு பார்த்து சரி. நோட்ஸ் மிக முக்கியமான விஷயம் கவனிச்சுட்டு இருங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு
லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணிட்டு பார்த்தோம். நார்மல் வேல்யூ வந்து லிஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தோம் நம்ம. சரியா, நம்ம வந்து நம்ம கீ கொடுத்துட்டு கமா என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு அதை அப்பன் பண்றோம், அதை பார்த்தோம். சரிண்ணா, வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்த்தோம். அது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தோம், நம்ம நார்மல் வேல்யூ லிஸ்டா வேல்யூஸ் மாற்ற முடியும், கீயும் லிஸ்டா மாற்ற முடியும், வேல்யூஸ் லிஸ்டா மாற்ற முடியும் பார்த்தோம். மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் பார்த்தோம், இன்னும் வச்சு பார்த்தோம் வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். அது இருந்துச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணு, இல்லைன்னா வேணாம் சொல்லிடுறோம். இதுதானே சரி. அப்புறம் நம்ம முக்கியமான விஷயம், இது மாதிரிலாம் நம்ம பண்ணி இதில் இப்படிலாம் செய்ய முடியும். இதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட். இதில் டிக்ட் ஆஃப்னு கீவேர்ட் ஆர்குமெண்ட் சீக்வல் கொடுத்து பார்த்தோம். இது உங்களுக்கு வந்து நார்மலா உங்களுக்கு நார்மல் உங்களுக்கு வந்து கீ வேல்யூ கொடுக்கும். இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அது பண்ணி பார்த்தோம். இது ஏற்கனவே ஃபங்க்ஷனை போட்டு காமிச்சிருக்கோம் நம்ம. இது நார்மலா கோல் வச்சு பண்ணுறது, நார்மல் டிக்ளரேஷன் பண்ணி பார்த்தோம். ஜிப் வந்து புது மெத்தட் பார்த்துக்க முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜிப் கொடுத்து டிக்ஷனரி உண்டாக்கும் போது நீங்க 2 சீக்வன்ஸுக்கும் நம்பர் ஆஃப் கரெக்டா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். சரியா, அதை பார்த்துங்க, அதை பார்க்கணும். ஸோ அது பார்த்துங்க. அப்புறம் வந்து நீங்க வேற பண்ணி பார்த்தீங்களா, சப்போஸ் நான் 4 வேலை இதை கொடுத்துருக்கேன், 4 ஐட்டம் இது இருக்குது, இல்லை 5 ஐட்டம் இருக்குது, என்ன ஆகும் பண்ணி பார்த்தீங்களா? அதான் பண்ணி பாருங்க. சரி, என்ன ஆகும் சொல்லுங்க எனக்கு. அப்படியே பண்ணிக்காதீங்க. யாருமே எனக்கு நான் கொஸ்டின் கேட்க வேண்டிய இதுல 3 இருந்துச்சு, இதுல 3 ஐட்டம் இருக்குது, எனக்கு வந்து டிக்ஷனரி உண்டாயிடும். சப்போஸ் 4 ஐட்டம் இருக்கு, என்ன ஆகும் பண்ணி பார்த்தீங்களா யாராச்சும்? 4 இருக்கிற 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து 4 ஐட்டம் இருக்குது, 2வது சீக்வன்ஸ்ல 3 ஐட்டம் இருக்கு, என்ன ஆகும்? கொஞ்சம் கிரியேட்டிவ் பண்ணி பாருங்க, மிஸ்டேக் வருதா வரலையான்னு பாருங்க. எனக்கு ஆன்சர் தெரியும், பண்ணி பாருங்க எனக்கு. அப்புறம் டிக்ட் ஆஃப் கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் டிக்ட்ஸ் பண்ணி பார்த்தோம், அது தெரியும் உங்களுக்கு. ஓகே தானே, அது பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இதே மாதிரியும் பண்ண முடிஞ்சு. நம்ம டிக்ட் ஆஃப்னு என்ன பண்ண முடிஞ்சு, நம்ம வந்து நம்ம செட்டு மூலம் பண்ண முடிஞ்சு. கிளியர், என்ன பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து என்னன்னு பார்த்துக்கணும். சரி, டிக்ட்ல நம்ம என்ன மெத்தட் மட்டும் பார்த்தோம். டிக்ட்ல வந்து நம்ம வந்து நம்ம என்ன பார்த்தோம், கீஸ் பார்த்தோம், ஐட்டம்ஸ் பார்த்தோம், வேல்யூஸ் பார்த்தோம். 3 ஒரே ஃபேமிலி, கீ ஐட்டம் வேல்யூ பார்த்தோம். காப்பி பண்ணி பார்த்தோம், சர்டிஃபை பண்ணி பார்த்தோம், ஃப்ரம் கீஸ் பண்ணி பார்த்தோம். ஃப்ரம் கீஸ் என்ன செய்யணும்னாக்கா ஐட்ரபிள், அதுல வேல்யூ 2 எடுத்துக்கும். ஐட்ரபிள் கொடுத்துட்டு வேல்யூ கொடுக்க நன் கொடுக்கும் பார்த்தோம். நம்ம அதை பண்ணி பார்த்தோம். சரியா, அப்டேட் பண்ணி பார்த்தோம். அப்டேட் காப்பிக்கும் பண்ணி பார்த்தோம். காப்பி வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூ ரிமூவ் பண்ணோம், அப்டேட் வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூ ரிமூவ் பண்ணாதுன்னு பண்ணி பார்த்தோம். ஓகேவா, பேலன்ஸ் என்ன மெத்தட் இருக்கு பார்த்துருவோம். உங்களுக்கு அப்புறம் பாப் இருக்குது, பாப் ஐட்டம்ஸ் இருக்குது, வேற என்ன இருக்குது உங்களுக்கு, கிளியர் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. அதையும் பார்த்துருவோம். சரியா, இதுல ஸ்டைட் ஏற்கனவே பார்த்துதான், நீங்க புதுசு கிடையாது உங்களுக்கு. பாப் என்ன செய்யணும், ஜஸ்ட் பார்த்துங்க, அன்மியூட் பண்ணுங்க. எனக்கு வந்து பாப் வந்து லிஸ்ட்ல என்ன பண்ண ஞாபகம் இருக்கா இருக்காச்சும்? கடைசி வேல்யூ ரிமூவ் எடுத்துட்டு வந்துருச்சு. கடைசி வேல்யூ ரிமூவ் சொல்லு. சரியா, யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணு. ஸ்பெசிஃபைட் இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அந்த பர்టిక్యులர் இத மட்டும் டெலீட் பண்ண சார். இல்ல பாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், லிஸ்ட்ல பாப் என்ன பண்ணும் சார்? இண்டெக்ஸ் கொடுத்தனா அந்த வேல்யூ மட்டும் இல்ல சார், வேணாம் இல்ல கண்ட்ரோல் இன்டர்வியூ क्वेश्चन யாரா இல்ல நீங்க இன்டர்வியூ டாப் மோஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணும் சார். ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆர்பிட்ரரி வேல்யூ ரிமூவ் பண்ணனும், கடைசி வேல்யூ ரிமூவ் பண்ணனும். அடுத்து வேற क्वेश्चंस, வேற ஆன்சர்ஸ் சொல்லுங்க. பண்ணி இண்டெக்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படினா ரிட்டர்ன் கொடுக்கும். லாஸ்ட் வேல்யூ இட் ரிட்டர்ன்ட் டெலீட்டட் வேல்யூ சார். இது டெலிட்டட் வேல்யூ. ஓகே, சரி, ஓகே, சரி, எனக்கு அதெல்லாம் ஓகே தான். செட்ல கொடுத்தா நாட் இன் ஆர்டர்ல. இல்ல மேடம், நம்ம வந்து செட் லிஸ்ட் தான் பேசிட்டு இருக்கோம். லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து பாப் பண்ணோம்னாக்க, ஏன் லிஸ்ட் வந்து முதல்ல ஏன் கடைசி வேலையை ரிமூவ் பண்ணு சொல்லிட்டு கடைசி வேலை ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கணும்னு சொன்னோம். ஏன் கடைசி வேலை ரிமூவ் பண்ணது, ஏன் இதில் ரிமூவ் பண்ண, என்ன ஏன் பண்ண மாட்டேங்குது லிஸ்ட்ல வந்து ஏன் அவ்வளவுதான் விஷயம். ரைட், அது வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வந்து ஆர்டர்டு. அதனால எப்பவுமே என்னன்னாக்க வந்து நம்ம கடைசியா எந்த வேலை கொடுக்குறோமோ அது மட்டும் தான் லிஸ்ட்ல கடைசி வேலை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, சரி, அதான் லிஸ்ட் உள்ள பார்ப்போம் உங்களுக்கு. சரிதான், சரி. நம்ம வந்து இங்க வந்து நம்ம பாப் இருக்குது, அதே பாப் பண்ணாது, கடைசி வேலை ரிமூவ் பண்ணாது. நான் ரிமூவ் பண்றேன். சரி, நம்ம அதே மாதிரி பாப் வந்து இங்கேயும் இருக்குது. அங்க லிஸ்ட்ல வந்து பாப் என்ன பண்ணுச்சுன்னா கடைசி வேலையை வந்து கொடுத்து ஆர்டர் தான். லிஸ்ட் டிக்ஷனரி ஆர்டர் தான். ஆனா என்ன செய்யறாங்க, பாப் வந்து கடைசி வேலையை உங்களுக்கு பண்ணாது. நீங்க என்னன்னாக்க, நீங்க பாப்னு கொடுக்குறீங்க, எந்த வேல்யூ நீங்க எந்த கீயை வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை தான் நீங்க வந்து ரிமூவ் பண்றதுக்கான கீ கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி, நான் ஐஎஃப்எஸ்சி ரிமூவ் பண்ண ஆசைப்படுறேன், ஸோ ஐஎஃப்எஸ்சி எப்பவும் சொல்றேங்க. புதுசாக கத்துக்கும் போது எப்பவுமே சிம்பிளா போயிருங்க. ஒரு சிம்பிள் டிக்ஷனரி போட்டு கத்துக்கிட்டு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் போங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப், செட் ஆஃப் எல்லாம் போட்டு கத்துங்க, ப்ரோசன்ஸ் எல்லாம் போடுங்க, உள்ளே போட்டுங்க. இனிஷியலா புதுசாக கத்துக்கும் போது ஒரு சின்ன கான்செப்ட் புரிஞ்சுங்க போட்டு. ஐஎஃப்எஸ்சி பார்த்தாச்சு, பாப் பண்ணும்போது எனக்கு ஐஎஃப்எஸ்சியும் காண போயிடும். எனக்கு என்ன எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து அதோட வேல்யூ மொத்த ஐட்டமும் போயிடும். ஓகேவா, நம்ம டிக்ஷனரி எல்லாமே வந்து கீ பேஸ் தான் பார்த்துருக்கோம். அப்போ கீ பேஸ் ஆல்ரைட். ஸோ எனக்கு வந்து எனக்கு போயிட்டு நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கணும், முதல்ல நீங்க போயிட்டு
ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு வந்து பேங்க் டிக்ஷனரியுடைய ஐடி ஒழுங்காக செக் பண்ணி பாருங்க. இங்கேயும் ஐடி போட்டு பாருங்க, ஐடி போட்டு பாருங்க. ரிமூவ் பண்ண பிறகு ஐடி போட்டு பாருங்க, 2 ஐடி செக் பண்ணி பாருங்க. சரியா? அதை கவனிச்சுட்டு இருக்கணும். ஐடி ரிமூவ் பண்ண பிறகு ஐடி அப்படியே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. இது வந்து பார்த்தாங்க. அப்படி ஆப்போசிட் இப்ப என்ன பண்ண போறேன், இது வந்து நீங்க என்ன பண்றீங்க, எந்த கீ வேணுமோ எந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ண போறீங்களோ, எந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த ஐட்டத்தோட கீ கொடுத்தாக்க அடுத்ததுக்கு பாப் பண்ணும். இதையே நான் 2 பாப் ஐட்டம் எடுத்து பாப் ஐட்டம் கொடுத்தாக்க என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து கடைசி எடுத்து போய் ரிமூவ் பண்ணுவாங்க. சரியா? இது பாப் ஐட்டம். பாப் ஐட்டம்ன்றது கடைசி எடுத்து ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு அப்புறம் பாப் ஐட்டம் பார்த்துங்க. ஸோ இதனுடைய இது என்ன செய்யணும், கடைசியில் உள்ள கொடுத்தோம் இல்லையா, அது எனக்கு வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சு பாப் ஐட்டம். சரியா? நம்பர் 100 இந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் காமிக்கிட்டு இருக்குது. ஸோ திருப்பி செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டு. இதுதான் பாப்புக்கும் பாப் ஐட்டத்துக்குள்ள வித்தியாசம். சரியா? சரி, பாப் ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். சார் ஜிப் மட்டும் ஒரு 10 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, ஓகே சார். ஸோ இது வந்து இது முடிச்சுட்டு சொல்றேன். ஸோ அப்புறம் என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம அடுத்து நம்ம பாப் ஐட்டம் என்ன பண்ண பார்த்தீங்களா இப்போ. ஸோ இது வந்து இந்த கடைசியா லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட், நீங்க கடைசியா எந்த ஐட்டம் ஆட் பண்ணீங்களோ அந்த ஐட்டம் வந்து பண்ணுவோம் உங்களுக்கு. சரியான நீங்க இல்லாத ஐட்டத்தை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னாக்கா எனக்கு எதை காமிக்கும் உங்களுக்கு. சரி, லிஃபோ லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட். லிஃபோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிஃபோ கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க, லிஃபோ ஃபிஃபோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபிஃபோனாக்க ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அப்புறம் நீங்க லிஃபோன்னு ஒன்று இருக்கு, நீங்க அப்புறம் படிப்பீங்க. நீங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவுட் ஒன்று இருக்கு லிஃபோ, அது இப்போ நான் உங்களுக்கு தேவை அப்புறம் பார்ப்போம். ஸோ லிஃபோ ஃபிஃபோ பார்த்துங்க. இப்போ ஸோ கடைசியா எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து கடைசியா கொடுத்த வேல்யூ, கடைசியா கொடுத்த ஐட்டம் வந்து நம்பர் கொடுத்தீங்க. ஸோ அது கடைசி ரிமூவ் பண்ணி பாப் ஐட்டம் பாப் ரெண்டுமே இருக்குது. பாப் இருக்குது, பாப் ரெண்டு மெத்தடுமே இருக்குது. இது பார்க்கலாம். ஜிப் ஞாபகம் போட்டுங்க சார். இந்த டிக்ஷனரி கடைசியா முடிச்சுட்டு நான் ஜிப் சொல்றேன் உங்கள்கிட்ட. அப்புறம் கிளியர் மெத்தட், இது நார்மல் தான் உங்களுக்கு. பாப் அதே மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம லிஸ்ட் என்ன பண்ணுவோம், கிளியர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றோம் இல்லையா, கிளியர் பண்ணிட்டு எம்டியா கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ அதே தான் உங்களுக்கு, புதுசாக ஒன்று ஸ்பெஷல் கிடையாது. ஸோ நம்ம வந்து பேங்க் 1 சப்போஸ் இந்த இருக்குது. இப்போ நார்மலாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் எப்போதுமே இது இருக்கும். இப்போ என்ன பண்றான், நான் கிளியர் பண்றேன். ஸோ கிளியர் பண்ணியாச்சு. கிளியர்னாக்கா உள்ளே உள்ள எல்லா ஐட்டத்தையும் கிளியர் பண்ணிட்டு எனக்கு எம்டியா கொடுக்கும் எனக்கு. சரியா? எனக்கு வந்து எம்டியா கொடுக்கும். ஓகே தானே? இப்போ நீ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கும். பிரிண்ட் பேங்க் ஒன்று பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ எம்டி டிக்ஷனரியா இருக்கும். சரியா? அவ்வளோதான் விஷயம். மறுபடியும் நீங்க பேங்க் ஒன்று வந்து இதை பண்ணி வச்சிருங்க. ரைட். ஸோ ஓகேவா? இதுதான் வந்து கிளியர். இப்போ பாருங்க, நீ இப்போ டிக்ளேர் மெத்தட் இருக்க பாருங்க, எல்லாம் லிஸ்ட் பண்ற மாதிரி. இப்போ கிளியர் பண்ணி பார்த்தோம், பாப் ஐட்டம் வந்து கடைசியாக ரிமூவ் பண்ணி பார்த்தோம். பாப் வந்து உங்களுக்கு கீ எந்த கீயை கொடுக்குறீங்களோ அதை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் நம்ம. ஓகேவா? கெட்டு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து கெட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம். கெட்டு வந்து இல்லாத ஐட்டத்தை ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணாது உங்களுக்கு வந்து கெட்டு வந்து இல்லாத கீயை ரிமூவ் பண்ணும்போது யாரும் காமிக்காது. அது ஓகேவா? அது பார்த்தோம் நம்ம. அப்புறம் கீஸ் ஐட்டம் வேர்டு வச்சு பண்ணி பார்த்தோம், காப்பி பண்ணி பார்த்தோம், செட் டிஃபால்ட் பண்ணி பார்த்தோம், ஃப்ரம் கீஸ் டிக்ஷனரி பண்ணி பார்த்தோம், அப்படி பண்ணி பார்த்தோம். ஓகே தானே? கிளியர். சரியா? இது எம்ஆர் வந்து நான் உங்களுக்கு இது நடத்துறேன். இது வந்து மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் பூப்ஸ் நடத்தும் போது நடத்துறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து எம்ஆர் வந்து லிஸ்ட் மெத்தட் கிடையாது. ஐ மீன் இது எல்லா கிளாஸும் உள்ளது. இப்போ அது அப்புறம் பண்றோம். இவ்வளவுதான் சார் லிஸ்ட் மெத்தட். எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு பெண்டிங் லிஸ்ட் கிளியரா பண்ணி முடிச்சோம். நம்ம வந்து டீப்புள் ஃபுல்லா பண்ணி முடிச்சோம். இல்லை 3-4 கிளாஸ் போயிட்டு இருக்கு நம்ம டிக்ஷனரி. அவ்வளவுதான் நம்ம நடத்திருக்கோம். கேரக்டர் பார்த்துங்க. சரி, இப்போ ஜிப் மட்டும் வந்து கேட்டாங்க, அது வர்றாரு, அது மட்டும் முடிச்சது. ஸோ அது ஒன்றும் கிடையாது சார். ஜிப் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஜிப் ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யணும்னாக்கா 2 ஐட்டம் எடுத்துக்கும். ஜிப் மூலம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், பட் ஒரு டிக்ஷனரி உண்டாக்க முடியும்னு பார்த்துருக்கோம். சரியா? ரைட், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்க வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் டீப்புள்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னாக்க, லிஸ்ட் ஆஃப் டீப்புள் வந்து டீப்புள் 2 வேல்யூ இருக்கும். நீங்க லிஸ்ட் ஆஃப் டீப்புள்ஸ் போடுங்க. இப்போ எனக்கு 2 இது மாதிரி எனக்கு என்ன செய்யுதுனாக்கா, இது மாதிரி 2 டிக்ஷனரி 2 லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? லிஸ்ட்டோ செட்டோ வச்சிருக்கீங்க. ஓகேவா? வச்சிருக்கேன். இதை என்ன செய்யறாங்கன்னா ஜிப்புக்கு பாஸ் பண்றேன். ஜிப்புக்கு பாஸ் பண்றேன். நீங்க என்ன பண்ண ஹெல்ப் பண்ணி பாருங்க. ஜிப்ல போயிட்டு ஹெல்ப் போட்டு பாருங்க. ஜிப்பு என்ன செய்யணும் தெரியுங்க. ஜிப் இருக்குது. இப்போ அது வந்து ஒயிட் ட்ரிபிள்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? மவுஸ் வச்சு பாருங்க, என்ன பண்ண பாருங்க. ஜிப்பு வந்து ஐ ட்ரிபிள்ஸா எடுத்துக்கணும். ஜிப்பு பார்த்தீங்களா? ஐ ட்ரிபிள்ல வரிசையா எடுத்துக்கும். இப்போ என்ன செய்யணும்னாக்காது புது டிக்ஷனரி எனக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்குறேன், டிக்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும். டிக்ட் ஆஃப் வந்து கான்செப்ட். டிக்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் போட்டீங்க. நீங்க வந்து கீவேர்ட் ஆர்கன் கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்களா? ஜிப்ல போய் நீங்க 2 லிஸ்ட்டையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்க, கமா கொடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு நார்மலா டிக்ஷனரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். சரி, 1 கொடுக்கும். நாங்க ஓகேவா? அதான் விஷயம். நீ வேற ஏதாச்சும் கொடுத்து பாருங்க. என்னோட மார்க்ஸ் கொடுத்து பாருங்க. என்னோட மார்க்ஸ் தான் இருக்குது. என்ன மார்க்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணி பாருங்க. இப்ப பண்ணி பார்த்துட்டு ஓகேவா? சப்போஸ் நீங்க 98 கொடுத்தீங்கன்னாக்க எனக்கு மார்க்ஸ் புதுசாக கூட அதை ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? நீங்க என்ன கொஸ்டின் போட கிளாஸ் நீங்க சார் எனக்கு வந்து 5 இருக்கு சார், இப்போ 5 எலிமெண்ட் போட்டேன் சார். இப்ப என்னுடைய போட்டேன் நான் அங்க வந்து 4 தான் இருக்கு, என்ன பண்ணு கேட்கக்கூடாது. நீங்க பண்ணி பார்க்கணும் எப்போதுமே. அதெல்லாம் சரியா? கொஸ்டின் கேளுங்க,
அது எல்லாருக்கும் சேரணும். இதை எடுத்து பாருங்க. இப்ப இது வந்து இப்ப 5 எலிமெண்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல, செகண்ட் லிஸ்ட்ல வந்து எனக்கு இப்போ வந்து இதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன செய்வாங்க, நம்ம ரியல் டயத்துல நம்ம மார்க்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், கிரேடு ஒரு இடத்துல இருக்கும். ஞாபகம் இருக்கா? அப்ப ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம், நம்ம கம்பேர் ரெண்டையும் நம்ம டிக்ஷனரி மாத்துறது நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இதுல 5 எலிமெண்ட் இருக்கு, 4 எலிமெண்ட் தான் இருக்கு. இப்ப நீங்களே பண்ணி பார்க்கணும். இப்ப என்ன பண்ணி பார்க்கணும். சரியா? இப்ப சோ நம்ம என்ன பண்ணுது, உங்களுக்கு இப்ப எது மேக்ஸிமம் இருக்கோ மார்க்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டு, கிரேடுக்கு வந்து இங்க ஜோடி இல்ல இங்க. ஓகேவா? ஏன்னா சொல்றது எப்பவுமே டிக்ஷனரிக்கு வந்து பேர் கீ. உங்களுக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு கீ வேல்யூ இருக்கணும். இங்க கீ மட்டும் இருக்குது, இங்க என்ன இல்ல, இப்ப வேல்யூ இல்ல. சோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல உள்ளது வந்து கீயா எடுத்துக்குது, செகண்ட் லிஸ்ட்ல என்ன பண்ணுது உங்களுக்கு இப்ப அது வந்து வேல்யூ எடுத்துக்குது, கீ ஐட்டம் எடுத்துக்குது. கொஸ்டின் கேட்ட உங்களுக்கு புரியுதா சார்? இப்ப புரிஞ்சுதா சார்? யார கொஸ்டின் கேட்டது? ஹலோ, ஆன்சர் பண்ணுங்க சார். எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். இல்ல சார். இப்ப நீங்க மறுபடியும் சொல்றீங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் புரியும், கிளாஸ் விளக்கமா சொல்ற வாசி. நீங்க ஒரு பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ் தெரியும் உங்களுக்கு. சரியா? நீங்க நான் என்ன சொன்னா, நீங்க என்ன பண்ண, ஒரு கொஸ்டின் மார்க் எடுத்து போட்டு பாருங்க. தப்பு பண்ணி பாருங்க, என்ன கொஸ்டின் பாருங்க, அது மாதிரி பண்ணி பாருங்க. ரைட். இதுல என்ன பண்ணுங்க, இதுல வந்து வேல்யூ வந்து 5 ஐட்டம் வச்சுங்க, கீ வந்து கம்மி பண்ணீங்க. அப்ப என்ன பண்ணி பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு வந்து கோடி போட்டு பாருங்க. ஆல்ரைட். சோ உங்களுக்கு டிக்ட் வந்து முழுசா முடிச்சாச்சு. கிளியரா? ஒரு மெத்தட் இல்ல, எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு பெண்டிங் இல்ல. சரிதானே? எல்லாம் முடிச்சாச்சு. சரியா? ஆல்ரைட். ஸோ லிஸ்ட் மெத்தட் எல்லாம் தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம், ட்ரிபிள் பார்த்து முடிச்சோம், எல்லாம் பார்த்து முடிச்சோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க, இதோட பேசிக் டேட்டா டைப், அட்வான்ஸ் டேட்டா டைப் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு சார். உங்களுக்கு பைத்தான் உங்களுக்கு முடிஞ்சு போயிட்டு. இனிமேல் நம்ம ஒரிஜினல் பைத்தான் போக போறோம். ஒரு இது மட்டும் பண்ணி காமிச்சிடறேன். கவுண்டர் மெத்தட் காமிச்சோம். கவுண்டர்னு ஒரு மெத்தட் பேசணும், ஞாபகம் இருக்கா? கலெக்ஷன்ஸ்ல வந்து கவுண்டர் மெத்தட் காமிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏதோ பேசணும் நம்ம. எஸ் சார். எதுக்கு பார்த்தோம்? ஞாபகம் கவுண்டர்னு ஒன்று பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? கலெக்ஷன் டேட்டா டைப்ல பார்த்தேங்க. என்ன எதுக்கு பார்த்தோம்? கவுண்டர் லிஸ்ட்டுக்கு பார்த்தேன் சார். என்ன இருக்கிற டூப்ளிகேட்ஸ்ல கவுண்ட் பண்ணி சொல்லுங்க சார். என்ன சார்? என்ன சொல்லுச்சு? லிஸ்ட்ல இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூ இருக்கும். அதுக்கு பார்க்க நம்ம வந்து செட்ல வந்து டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சு, அது லிஸ்ட்டை மாத்தி நான் பார்த்தோம். ஓகேவா? ஓகே. அது வந்து எத்தனை டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சுன்னு அது வந்து டிக்ஷனரியை காமிச்சிச்சு. ஓகேவா? சரி, ரைட். இப்போ வந்து அதே கவுண்ட் ஏன் கொடுத்தோம்னா ஒரு கவுண்ட்ல டிஸ்ப்ளே ஆகும் சார். கவுண்டர்னு கொடுத்தா அதுக்கு லிஸ்ட்டுக்கு எல்லா வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். அதேதான் சார். இப்போ நான் சார் கவுண்ட் இல்ல சார், நான் சொல்றது கவுண்டர் சொல்றேன். கலெக்ஷன்ல கவுண்டர்னு சொல்றேன். கவுண்ட் வேற. எஸ் சார், எஸ் சார். ரைட், ஓகே. பாப்பா ஐட்டம் பார்த்தா கிளியர் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கவுண்டர் இருந்துச்சு. கவுண்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம வந்து டெக்ல எப்படி யூஸ் பண்ண போறோம் பார்க்குறோம். சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்னாக்க, எனக்கு என்ன பண்றேன், ஒருத்தருக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அப்புறம் வந்து எஃப்டி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ரெண்டுலையும் பணம் போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு எனக்கு என்ன வேணும்னாக்க, யாரெல்லாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும். இந்த எனக்கு வந்து பேலன்ஸ் 0 வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு மைனஸ் பண்ண வேண்டாம். எனக்கு குறைஞ்சபட்சம் உங்க அக்கௌண்ட்ல ஒரு பாட்சம் இருக்கணும் எனக்கு. சரியா? இப்ப ரெண்டு அக்கௌண்ட் ஆட் பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட்டையும் இப்ப இன்டர் மார்க்லயும் எக்ஸ்ட்ரா மார்க் ஆட் பண்றேன். ரெண்டு ஆட் பண்ணா என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் ஒரு மார்க்கேஜ் வாங்கியிருக்கணும். இன்டர்னல் மார்க் ஒரு லிஸ்ட்ல இருக்கு. ஒரு டிக்ஷனரியில வந்து இன்டர்னல் மார்க் ஃபுல்லா வச்சிருக்கேன். இன்னொரு டிக்ஷனரியில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா மார்க் வச்சிருக்கேன். ரெண்டே ஆட் பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன வரக்கூடாதுனாக்க, எனக்கு 0 வரவங்களாம் வேண்டாம், மைனஸ் உள்ளவங்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் ஒரு மார்க் வாங்கிக்கணும், ப்ளஸ் இருக்கணும். அது இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வேணும்னு உங்களுக்கு வந்து ரியல் டைப் உங்களுக்கு வந்து பிசினஸ் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுச்சுனாக்க நீங்க என்ன பண்றீங்க பார்ப்போம். என்ன பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு நான் கோடிங் போட்டு காமிச்சிடும். உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கான்செப்ட் முடிச்சிட்டீங்களா? அதான் கான்செப்ட் உங்களுக்கு. சரியா? அது என்ன பண்ணி பார்ப்போம் நம்ம. ஆல்ரைட், சரி. இது நோட்ஸ் பார்த்துங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்று போகும். இது கலெக்ஷன்ஸ் என்னக்கா உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லிருக்கேன், அது வந்து ஒரு லைப்ரரின்னு சொல்லிருக்கேன், அது வந்து ஒரு பேக்கேஜ்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? அது என்ன கிளியரா டெக்னிக்கலா பார்க்க போறோம். அப்படின்ற கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி வந்து இப்ப நிறைய மெத்தட் இருக்கு பார்த்துக்கோங்க. மேத் குவாலிட்டி வந்து இப்ப இம்போர்ட் மேத்ல வந்து நிறைய மெத்தட் இருக்கு மாதிரி எனக்கு இருக்குல்ல. மேத்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுல, அது மாதிரி கலெக்ஷன் இருந்தது ஒரு லைப்ரரி. லைப்ரரினாக்க கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ், கிளாஸஸ், அட்ரிபியூட்ஸ் லைப்ரரி. ஓகேவா? பேக்கேஜ்னு சொல்லுவோம், மாடியூல்னு சொல்லுவோம். அது என்ன அப்புறமா விளக்கம் அதை படிக்க போறோம். சரியா? ஸோ நம்ம அது மாதிரி இப்போ எனக்கு என்ன பண்றாங்க, கலெக்ஷன்ஸ்ல எனக்கு என்ன இருக்குனாக்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, தேவை நிறைய இருக்குது. அந்த கலெக்ஷன் ஸ்பெஷலா எதுக்கு உள்ளதுனாக்க, இந்த கலெக்ஷன் ஸ்பெஷலா இது ஒரு மாடியூல். இது மாடியூல், லைப்ரரி, பேக்கேஜ். எதுக்கு உள்ளது 3 வாரம் சொல்லிருக்கேன். லைப்ரரி இருக்கேன், பேக்கேஜ் இருக்கேன், மாடியூல் இருக்கேன். நம்ம ஒவ்வொன்றுனா எதுன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எதுனா ஸ்பெஷலா என்னால வந்து இப்போ லிஸ்ட், செட்டு, டீப்புள், அப்புறம் வந்து டிக்ஷனரி, இந்த 4 தான் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாச்சும் என்னால எது செய்ய முடியலையோ, நிறைய மெத்தட் இருக்குது, அதுல இல்லாத விஷயம் செய்ய முடியறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம், நடத்த போறோம். நிறைய நடத்த போறோம். இப்ப கவுண்டர் மட்டும் பார்க்குறோம். இந்த கவுண்டர் ஏற்கனவே பார்த்துருப்போம். கவுண்டர் என்ன செய்யும்னாக்க, உங்களுக்கு டூப்ளிகேட் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்ல இருந்துச்சுனாக்க, எத்தனை டூப்ளிகேட் இருந்துச்சோ, நான் எது சொன்ன நித்தியா வந்து 3 பேர் இருப்பாங்க. கஸ்டமர் ரேட்ல 3 பேருக்கு அவங்க வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க.
3 நித்தியா இருக்காங்க, 5 ஆண்டோ இருக்காங்க, ஓகேவா அப்படின்னு நம்ம காமிக்கணும். சரியா? அதை நம்ம வந்து பார்த்தோம், டிக்ஷனரி ஃபார்மேட்ல பார்த்தோம். நம்ம இப்போ வந்து டிக்ஷனரியில் வந்து என்ன பண்ணுறது, கவுண்டர் என்ன பண்ணுறது பார்ப்போம் நம்ம. சரியா? டிக்ஷனரியில் வந்து நமக்கு வந்து கவுண்டர் என்ன பண்ணுறது பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்துருவோம். ஆல்ரைட், இது வந்து டிக்ஷனரி தான் இருக்குது. இது நார்மல் டிக்ஷனரி, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ நான் என்ன எப்படி போட்டுருங்க பாருங்க. டிக்ஷனரி வெறும் டிக்ஷனரி கிரியேட் பண்ணாம கவுண்டர் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க, கவுண்டர் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? இது நார்மல் டிக்ஷனரி. என்ன பண்ணுறாங்க, கவுண்டர் ஆஃப்னு கொடுத்து அவங்க டிக்ஷனரி நிக்கில் 1, நிக்கிலுடைய மார்க் 1, இவங்களோட மார்க் 100, மஞ்சித் 10 மார்க், இவங்களோட மார்க் 200 மார்க், ஏதோ மார்க் வச்சிருக்கேன். ஓகேவா? இது பார்த்து நம்ம சரி. இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்கள் நார்மல் லென்த் வச்சு பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்போ 4 ஐட்டம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சரியா? இது நார்மலாக உள்ளது உங்களுக்கு. சரி, இப்போ பார்த்து என்ன பண்ணுறோம், இது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, லென்த் ஆஃப் டிக்ஷனரி போட்டோம். ஓகே, இது குழப்பம் இல்லை. அப்புறம் வந்து இப்போ இன்னொரு டிக்ஷனரி வச்சிருக்கேன். இது வந்து இனிஷியல் டிக்ஷனரி 1, இன்னொரு டிக்ஷனரி வச்சிருக்கேன். ஆல்ரைட், இதுல பாருங்க, இதுலயும் கஸ்டமர் இருக்காங்க. இது ஒரு இங்கே வந்து கஸ்டமர் இருக்காங்க. ஏஏல வந்து இங்க வந்து இங்கேயும் கஸ்டமர் இருக்காங்க. அப்புறம் வந்து பிபி கஸ்டமர் வந்து இதுலயும் இருக்காங்க. 2 டிக்ஷனரியும் சேம் கீ இருக்குது. நாம வச்சுக்க சேம் கீ இருக்குது. ஓகேவா? சேம் கீ இருக்கு பார்த்தோம். ரைட். அப்புறம் வந்து இதுல வந்து நிக்கில்ன்றது வந்து இந்த டிக்ஷனரி 2ல இல்ல. அப்புறம் வந்து என்ன, மஞ்சித் இல்ல. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இந்த டிக்ஷனரி எம்ல உள்ள கஸ்டமர் வந்து இதுல இல்ல. ஸோ ஏவும் ஏஏ பிபி 2 கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா டிக்ஷனரி 1லயும் இருக்காங்க, டிக்ஷனரி 2லயும் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது நார்மலா உள்ளது. கவுண்டர் ஆஃப்னு கூட கிரியேட் பண்ணிருக்கேன். கவுண்டர் ஆஃப்னு சொல்லி கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ணிருக்கேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியோட லென்த் வந்து 4, இது 3 பார்த்துருக்கேன். சரியா? இப்போ ஓகே, இப்போ வந்து இப்போ ஒன்று சரி, இது பிரிண்ட் பண்றோமா? சரி சரி, இது பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். நார்மலா டிக்ஷனரி வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன், இந்த இருக்குது. செகண்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணலையா? சரி, அது ஓகே. ஒரு முழுசா எடுக்கல. சரி, பிரிண்ட் பார்த்தாச்சு. இதெல்லாம் பழைய கிராம், ஜஸ்ட் பிரிண்ட் பார்க்குற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? நார்மல் விஷயம். இப்போ போயிட்டு என்ன பண்றேன், இப்போ 2 கம்பைன் பண்றேன். எப்படி கம்பைன் பண்றேன், 2 டிக்ஷனரி என்ன பண்றேன், கவுண்டர் வச்சு கம்பைன் பண்றேன். இந்த டிக்ஷனரி இதே கம்பைன் பண்றேன். கம்பைனா பிளஸ் பண்றேன், ஆட் பண்றேன், கம்பைன் பண்றப்ப எப்படி அதான் கவுண்டர் ஆஃப்னு கொடுத்த வாசம் கம்பைன் பண்ண முடியுது. இப்போ என்ன பண்றேன், பிளஸ் வச்சு ஃபைனலா டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். டிக்ஷனரி 1, டிக்ஷனரி 2 டிக்ஷனரி என்ன பண்றேன், பிளஸ் வச்சு பண்றேன். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? பண்றேன். கிளியர் ஆச்சு உங்களுக்கு? இப்போ பரவாயில்ல. பண்ணும்போது மட்டும் என்ன பண்ண பாத்துங்க. சரி, பாருங்க. ரைட், பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க 2 டிக்ஷனரி உள்ள காமன் வேல்யூடைய 2 வேல்யூஸ் இருக்குல்ல, அது என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்றது, இப்ப ஏவோட என்ன இருந்துச்சு, 100 இருந்துச்சு, இன்னொரு 100 இருந்துச்சா, 2 ஆட் ஆகி என்ன பண்றது, இப்போ 200 ஆயிட்டு 3ஆவது டிக்ஷனரியில் ஃபைனலா ஆட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில் பீனு ஒரு எலிமெண்ட் கீ இருந்துச்சு, 2ஆவது டிக்ஷனரியில் பி எலிமெண்ட் இருந்துச்சு. 200 to 200 400 ஆக்கிட்டேன். சரி, அவங்களுக்கு அப்புறம் பாருங்க. அப்புறம் வந்து எனக்கு நிகில்னு எனக்கு வந்து இப்போ என்ன இல்லை, செகண்ட் டிக்ஷனரி நிகில் இல்லவே இல்லை. ஸோ என்ன இருக்கும் நான் போட்டு பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து செகண்ட் டிக்ஷனரியில் மஞ்சித்னு எனக்கு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ மஞ்சித்துக்கு என்ன வேலையோ அப்படி மஞ்சித் வந்து போட்டு. அப்புறம் செகண்ட் டிக்ஷனரியில் எனக்கு இப்போ எம்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில் இல்லை. ஸோ எம் போட்டு உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம், காமன் கீஸ் இருந்துச்சுனாக்க காமன் கீஸ்ல உள்ள எப்படி இருக்கணும் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு இண்டிஜரா இருக்கணும், முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மெல்கோஸ்னு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கும். இப்போ மெல்கோஸ் எப்படி இருக்கும், இப்போ அது மாதிரி 2 இண்டிஜர் இருந்துச்சுனாக்க நீங்க என்ன பண்றீங்க, கொண்டாந்து 2 ஆட் பண்ணி கம்பைன் பண்ண முடியுது. இப்போ ஸோ இப்போதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ ஸோ இன்டர்னல் மார்க் இருக்கு, எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குது. 2ஐயும் ஆட் பண்ணி இன்டர்னல் மார்க்கில் வந்து இன்டர்னல் மார்க் என்ன இருக்கும், இப்போ நீங்க 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ போட்டு என்ன பண்ணுவீங்க, இப்போ அதே இன்டர்னல் மார்க்கு இங்கேயும் குமார் இருக்கும், இங்கேயும் குமார் இருக்கணும். இது வந்து இன்டர்னல் மார்க், எக்ஸ்ட்ரா மார்க். குமார்க்கு வந்து டோட்டல் போட்டுருவாங்க. சரியா போச்சு. சிம்பிளான விஷயம். உங்களுக்கு அப்புறம் 2 டிக்ஷனரி, இது குமார் 10 மார்க் இன்டர்னல் மார்க், இது குமார் எக்ஸ்ட்ரா மார்க் 20 மார்க், 10 20 குமார் போட்டு 30 வந்துடும் உங்களுக்கு. ரைட் டைம் வச்சு உங்களுக்கு அப்புறம். ஸோ நீங்க இப்போ பிசினஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்றீங்க. அப்புறம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஸ்டாக் எடுப்பீங்க, நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க. 10 ஐட்டம் இருக்கும் உங்களுக்கு, 10 ஐட்டம் உங்களுக்கு வந்து வச்சிருப்பீங்க நீங்க. இப்போ ஸோ நீங்க எக்ஸிஸ்டிங் உள்ள ஐட்டமும் ஆர்டர் கொடுக்குற ஐட்டமும் ஒன்னா டோட்டல் ஐட்டம் வந்துருக்கு எனக்கு. ஓகேவா? பிரிஞ்சால் இங்க 50 பிரிஞ்சால் இருக்குது. நீங்க வந்து ஆர்டர் வந்து 20 ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுவும் பிரிஞ்சால் இதுவும் பிரிஞ்சால், எக்ஸிஸ்டிங் 50 பிரிஞ்சால் இருக்கு, ஆர்டர் இது கொடுத்துருக்கீங்க. ஆர்டர் வந்து சேர்ந்த பிறகு கடையில் 70 ஐட்டம் இருக்கு, பிரிஞ்சால் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் சரியா? உங்களுக்கு அப்புறம் இது மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ண முடியும், இது மாதிரி உங்களுக்கு பிசினஸ் ரெக்யர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, அப்ளிகேஷன் எழுதும் தேவைப்பட்டுச்சுனாக்க நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால வந்து நீங்க கம்பைன் பண்ண முடியும். 2 டிக்ஷனரியை கம்பைன் பண்ண முடியும். ஆனா ரூல்ஸ் என்ன சொல்றது உங்கள்கிட்ட, குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும், அது வந்து நீங்க இந்த வரல ஆட் பண்ணி வரும்போது, ஆட் பண்ணி 2 கம்பைன் பண்ணி வரும்போது எனக்கு என்ன 0 வேல்யூ வந்துச்சுனாக்க, இப்ப எங்க பாருங்க வந்துச்சுனாக்க அது என்ன பண்ணாதுனாக்க எடுக்காது. 0 தேவையில்லை. எனக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் இன்ஃபர்மேஷன். எனக்கு மைனஸ்ல உள்ளவங்களோ எனக்கு 0 வான்னு சொன்னா எனக்கு வேண்டாம், அது கஸ்டமரே வேண்டாம் எனக்கு. ஓகேவா? அது மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ண போக நான் போட்டு காமிக்கிறேன்.
இப்போ புரிஞ்சுட்டீங்க. இப்போ கவுண்ட் என்ன பண்ணுது உங்களுக்கு, ரெண்டையும் கம்பைன் பண்ணுது, முக்கியமான விஷயம். சரியா? இது ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுங்க. என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் ஆஃப் கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு வர்ற அது என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை மாத்துறேன். இது யானை உங்களுக்கு வந்து சொல்றேன் உங்களுக்கு. இது அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு அப்புறம். சரியா? ஸோ இதுதான் வந்து விஷயம் உங்களுக்கு. சரிதானே? இப்போ கம்பைன் உங்களுக்கு ஏன்னு தெரியும் உங்களுக்கு. கம்பைன்றது 2 டிக்ஷனரி என்ன பண்ணுதுன்னா கம்பைன் பண்ணுது. 2 மட்டும் இல்ல 3ஐயும் கம்பைன் பண்ணும், 4 கம்பைன் பண்ணும், 5 கம்பைன் பண்ணும் உங்களுக்கு. அது மாதிரி எத்தனை டிக்ஷனரி கம்பைன் பண்ண முடியும். இப்போ நினைச்சு பாருங்க, இது மாதிரி உங்களுக்கு டிக்ஷனரி படிச்சீங்களே, டிக்ஷனரியில் நீங்க டிக்ல பார்த்தோம்ல, எங்கேயாச்சும் டிக்ல வந்து 2 டிக்ஷனரி கம்பைன் பண்ணுறது இருக்கு, எங்காச்சும் இருக்குதா? இதெல்லாம் டிக் மெத்தட் பாருங்க, எங்க இருக்குதா டிக் மெத்தட்ல? ஒண்ணுமே இல்லை. அப்டேட் என்ன செய்யணும்னாக்க நீங்க மொத்தமா வந்து உங்களுக்கு வந்து புது ஐட்டத்தை வந்து ஆட் பண்ணும், அவ்வளவுதான் பண்ணும். எங்க இருக்கு 2 டிக்ஷனரி கம்பைன் பண்ண மெத்தட் இருக்கு, எங்காச்சும் இருக்குதா? டிக்ஷனரி இல்ல பாருங்க. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த 4 கலெக்ஷன் டேட்டா டைப்ல வந்து இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னால அந்த மெத்தட் இல்ல, ஆனா ஏதோ ஆப்ரேஷன் பண்ண ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்றதுக்கு இந்த 4 கலெக்ஷன்ஸ் டேட்டா டைப் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் இது மாதிரிலாம் பண்றதுக்கு எனக்கு லிஸ்ட்லயோ டிக்லயோ அந்த ஆப்ஷன்ஸ் இல்ல. அதனால வேண்டியது என்ன பண்றாங்க, கலெக்ஷன்ஸ்னு ஒரு லைப்ரரி, ஒரு மாடியூல், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுல மெத்தடா போட்டு வச்சிருக்காங்க. சரியா? உங்களுக்கு அப்புறம் இப்ப டிக்ல அந்த மெத்தட் இல்ல, 2 கம்பைன் பண்றது வாய்ப்பே இல்லை 2 டிக்ஷனரியை. பட் என்ன இருக்குது, கலெக்ஷன்ஸ்ல போய் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் பார்த்துங்க. கலெக்ஷன் வெரி பாப்புலர் டேட்டா டைப். நீங்க இந்த பாருங்க, நீங்க வந்து பைத்தான் படிக்கும்போது ஒரு சில பேக்கேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க இப்ப சரியா, நீங்க வந்து ரேண்டம் பேக்கேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் வந்து இம்போர்ட் வந்து நீங்க வந்து மேத் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க ஓகேவா? பட் மேத் ஃபங்க்ஷன் அதெல்லாமே கேட்பாங்க, என்னென்ன பேக்கேஜ்லாம் ஸ்ட்ராங்கா தெரியும் கேட்பாங்க உங்களுக்கு. சரி, அப்புறம் ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு 10 மாடல் இருந்துச்சுன்னா மாடல் பேர் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? உங்களுக்கு அப்புறம் அதுல வந்து முக்கியமான மாடல் வந்து கலெக்ஷன்ஸ் மாடல். சரியா? ஸோ நீங்க ரேண்டம் மேத் ஸ்ட்ரிங் எல்லாம் அதில் உள்ள எல்லா மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? அதுதான் ரேண்டம் வந்து அவங்க வேற ஒரு கிளாஸ் இருக்க சொல்ற நோட்ஸ் இருக்க சொல்றாங்க. அது 10 மாடல் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஹண்ட்ரட்ஸ் மாடல்ஸ் இருக்குது, எல்லாம் நடத்த முடியாது. பட் இம்பார்ட்டன் மாடல்ஸ் நடத்தி கொடுக்குறேன் உங்களுக்கு நடத்துறேன். ஆல்ரைட். ஸோ பார்த்தோம். கவுண்டர்ல ஒன்றும் இஷ்யூ ஒன்றும் இல்லையே? யாராச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டுங்க, அடுத்த போக மாட்டேன். சார் இதுல ஒரு டவுட் ஒன்று இருக்கு சார். சொல்லுங்க சார். சார் இதுல வந்து அந்த பிரிண்ட் பண்ணேக்க ஏன் சார் செகண்ட் டிக்ஷனரி தான் முதல் பிரிண்ட் ஆகுது, அந்த மஞ்சித் 10க்கு முதல் M15 ஏன் பிரிண்ட் ஆகுது? இல்ல அவுட்புட் இல்ல சார், ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி செகண்ட் டிக்ஷனரி ஃபர்ஸ்ட்ல என்ன வருது? ஓகே, அது அப்படி கிடையாது. இப்ப இது என்ன அப்படி ஆன்சர் கொடுக்கும்போது என்னன்னாக்க வந்து அசெண்டிங்ல வருது. 400 200 15 10 1 அப்படி வருது சார். பாருங்க அவுட்புட் பாருங்க, வேல்யூ வந்து அசெண்டிங் வேல்யூ வருது. இப்ப சரியா? அதை தான் எடுத்துக்கிட்டது. அசெண்டிங்ல 1500 10 தான முன்னுக்கு வரும், அப்படி இல்லையா? என்ன சொல்றீங்க புரியல? வேல்யூல வந்து 15க்கு முதல் 10 வந்துடும், அப்படி பாக்குறேன் இல்லையா அசெண்டிங் சொல்லி? இல்ல, நீங்க வரும்போது இப்ப M வந்து 15 இருக்குல்ல, M எதுல இருக்குது? செகண்ட் இருக்குது, ஞாபகம் இருக்கா? செகண்ட்ல இருக்கு. ஆமா, என்ன சொல்றா, M உடைய வேல்யூ எடுத்து பாக்குறாங்க, 15 இருக்கிற வாசி 15 போட்டுக்கிறாங்க. அப்புறம் மஞ்சித் எங்க வந்து 10 அடுத்தது இருக்குது. அப்புறம் சோ நிக்கில் 1 வந்து 2வது இருக்குது, அப்படியே எடுத்துக்கிறாங்க. சரியா? சார் அத வேல்யூ பேர் வந்து இதுவாவே இருக்க முடியாதா சார்? அப்போ இன்டிஜரை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாதா வேல்யூ? இல்ல, நீங்க வந்து கம்பைன் பண்றீங்க சார். நீங்க எதுக்கு கம்பைன் பண்றீங்க? இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் அப்படி தான் இன்டிஜர் இருக்க முடியும். நீங்க என்ன வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. நீங்க ரெண்டு ஸ்ட்ரிங்கா இருந்ததுனா கன்காட்டினேட்டர் மாதிரி அது மாதிரி எல்லாம் எதுவுமே அது ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகும் சார். ஸ்ட்ரிங் இன்ட் மட்டும் தான் உங்களால கன்காட்டேட் பண்ண முடியும் நீங்க டேட்டா டைப்ல. ஓகேவா? ஓகே ஓகே. நீங்க வேற எதையும் பண்ண மாட்டீங்க. டேட்டா சொல்லுங்க எனக்கு, நீங்க பிசினஸ்ல பண்ண மாட்டீங்க. இன்ட் ஃப்ளோட் தான் பண்ண போறீங்க. இன்ட் ஃப்ளோட் தான் பண்ண போறீங்க. ஸ்ட்ரிங்கே பண்ண மாட்டோம் ரியல் டைத்துல. ஐ மீன் பண்ண முடியும், உங்களுக்கு பிசினஸ் தான் பண்ண போறீங்க. இப்பதான் சார் ஸ்டாக் இருக்கு சார் உங்கள்கிட்ட. உங்களுக்கு வந்து இப்போ 200 கஸ்டமர்ஸ் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 200 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஆட் பண்ணி காமிக்கிறதுக்கு அப்புறம் ஸோ கஸ்டமர்ஸ் அப்புறம் லெண்டார்ஸ், கஸ்டமர்ஸ், லெண்டார்ஸ், டெட்டார்ஸ் அப்படிதான் போடுங்க. நீங்க ஏன் இருக்கா ரியல் டைத்துல நீங்க ஷேர் வாங்குவீங்க. முதல்ல ரிலையன்ஸ் ஷேர் வந்து நீங்க 200 வாங்கி வச்சுப்பீங்க, இன்னைக்கு வாங்கி வச்சுப்பீங்க. மறுநாள் ரிலையன்ஸ் வாங்குவீங்க, ரெண்டு ஆட் பண்ண போறீங்க. சரியா? ஓகே. அப்படிதான் ரியல் டைம் பண்ண முடியல சார். அரித்மெட்டிக் ஆபரேஷன் பாசிபிளா சார் 2 டிக்ஷனரி வச்சு சார்? அதான் சார் பண்ணி பார்த்தோம். இப்போ அதான் பண்றோம். இப்போ அதான சார் பண்ணோம். 2 அரித்மெட்டிக், அதோட வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்ல, அதான் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ன்றது. அதான் கம்பைன் பண்றோம். சப்ட்ராக்ஷன் கேக்குது, அது பண்ணுவோம், அதை பண்ணி பார்ப்போம். இது ஓகேவாப்பா? இது புரிஞ்சிட்டலப்பா? சரி, ஓகே தான். ஸோ இப்போ வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 2 ஆட் பண்ணி பார்த்தோம். ஸோ அடுத்து பார்க்க போறேன் நான். ஓகே சரி, இப்போ என்ன முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. இப்போ நோட்ஸ் பாருங்க. இப்போ ரெண்டு சேம் கீ இருந்துச்சுன்னா என்ன பண்ண உங்களுக்கு அப்புறம் 2 கீ உடைய வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்த்தோம். ஆட் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, 2 சேம் கீஸ் இருந்துச்சுனாக்க ஓகேவா, 2 கீ அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணது பார்த்தோம் உங்களுக்கு. ஓகே, இன்னொன்று பாருங்க. அப்புறம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல வந்து அந்த கீ உங்களுக்கு இல்லைனாக்க செகண்ட் செட்ல இருக்குது. இப்போ இருந்துச்சுனாக்க ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு அப்புறம், இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல வந்து எனக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து மஞ்சித்னு இருந்துச்சு, செகண்ட் செட்ல இல்லை.
ஆனா வேல்யூ வந்து எனக்கு என்னன்னா பாசிட்டிவா இருக்கு, -1 இல்ல 0 இல்ல. ஓகேவா? அப்ப என்ன பண்ணி எனக்கு மஞ்சத்து கொண்டா கொடுத்துச்சு, எனக்கு பிரச்சனை கிடையாது. அதான் ரியல் டைம். இங்க ஒரு ஸ்டாக் ஒன்று இங்கே ஸ்டாக் ஒன்று இருக்குது. இப்ப இங்கேயும் ப்ராடக்ட் இருக்கு, இங்க ப்ராடக்ட் இருக்குது. இப்ப ஸோ இங்க வந்து இந்த ப்ராடக்ட் இங்க இருக்குது, செகண்ட் டிக்ஸ்ல ப்ராடக்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்குது, மைனஸ்ல இல்ல 0 இல்ல. ஸோ மஞ்சத்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நோ இஷ்யூஸ் வந்துட்டு. அப்புறம் 3வது பாருங்க. அப்புறம் வந்து நம்ம அதை கன்சோல்ல வந்து நம்ம வந்து நெகட்டிவோ 0 இருந்துச்சுனாக்க என்ன பண்ணாக்க மைனஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது, மைனஸ்ல பண்ணும்போது நீங்க நெகட்டிவோ 0 இருந்துச்சுனாக்கா அது அந்த கீ வந்து காமிக்காது. பண்ணி பார்க்க போறோம் அடுத்தது. சரியா? ரைட். ஓகே, ஒன்னு பார்த்துருவோம். அப்புறம் இது பண்ணிட்டு நான் வரேன். இப்போ வந்து மைனஸ் பண்றேன், அதே மைனஸ் பண்றேன். இப்ப சரி, இன்னொரு டிஸ்பிளே வச்சிருக்கேன். இப்ப இதுல 2 கீ இருக்குது. இதுல வந்து பாருங்க, இப்ப எக்ஸ் ஒய் ஜி செட் இது -2 வேல்யூ பர்பஸா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் x1 0 இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க? இப்ப சரி, ஆல்ரைட். நான் என்ன சொல்றது, அப்புறம் வந்து இதை வந்து மைனஸ் பண்றேன். பிளஸ் பண்ணும்போது இஷ்யூ கிடையாது, மைனஸ் பண்ணும்போது இப்ப இந்த எக்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ் இருக்கு. இப்ப 5ல 2 போயிட்டுனா எனக்கு என்ன வரும்? இப்ப 5ல போயிட்டுனா 3. எனக்கு 3 வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ், நோ இஷ்யூஸ். ஏன்னா எக்ஸ் வந்துடும். இப்ப ஒய்ல 12 இருக்குது, இதுல வந்து 5 இருக்குது. 12 - 5 இது இருக்கு, மைனஸ் பண்றேன். 12 - 5 எனக்கு 7 வந்துட்டு இருக்கும். இசட்ல -2 இருக்கிற வாசி இசட் வந்து எனக்கு அவுட்புட்ல வராது. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ எனக்கு தேவையில்லை, எனக்கு ஃபெயில் தேவையில்லை எனக்கு. அப்புறம் வந்து என்ன பண்றோம், இதுல வந்து 0 இருக்குது, வராது எனக்கு. அப்புறம் என்ன வரும் எனக்கு? வரும் எக்ஸ் ஒய் மட்டும் தான் வரும். இதை நீங்க போட்டு நீங்க பாத்துக்கணும். நீங்க இப்ப ஓகேவா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இது பாசிட்டிவ் இருந்தா வரும், மைனஸ்ல இருந்தா வராது, எஸ்ட்டே வராது. ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு x1 0 வராது எனக்கு. அப்புறம் ஓகேவா? 5 2 மைனஸ் எக்ஸ் ஓட வேல்யூ பாருங்க. இப்ப நீங்க எக்ஸுக்கு வந்து எக்ஸுக்கு 3 வருது. அப்புறம் ஓகே, ஒய்க்கு வந்து 12 - 5 என்ன சொன்னவங்களுக்கு அசெண்டிங். ஃபர்ஸ்ட் என்ன வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒய் எடுத்துக்கணும் பாருங்க 7. ஏன்னா அதிகபட்சம் 7 இருக்குது. அப்புறம் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்குது. ஏன் இசட் வரல? இசட் வேல்யூ வந்து -2 இருந்தாலோ, மைனஸ் இருந்தாலோ, 0 இருந்தாலோ அந்த 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 கீ வந்து எனக்கு வந்து வராது. ஓகே, டிஸ்பிளே காமி ஏன் தேவையில்லை எனக்கு. எனக்கு எதுக்கு? இப்ப குறைஞ்சபட்சம் 1 இருக்கு நீங்க. ஓகேவா? அது மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நீங்க இப்போ எனக்கு வந்து அந்த கடையில் இருக்கிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டாக் இருக்கணும். அப்ப இப்ப என்ன செய்வோம், அமேசான்ல போய் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு இப்ப அது மாதிரி ஸ்டாக் இல்லாததை, மைனஸ்ல ஸ்டாக் இல்லாத காமிக்க மாட்டோம். பொருள் ஒரு ஞாபகம் இருக்கா? நீ தேடி பார்க்கும் அமேசான் சொல்லுவோம், சாரி இது ஸ்டாக் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்றோம். எப்படி பார்ப்பாங்க அவங்க? 2 உங்க ஸ்டாக் பார்ப்பாங்க. ரெண்டையும் நிறைய இடத்துல வந்து அமேசான் ஸ்டோர் வந்து தூத்துக்குடியில் இருக்கும், சென்னையில் இருக்கும், மதுரையில் இருக்கும். 3லயும் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்னு பொருள் ஒன்று இருக்கும். 3 டிக்ஷன் ஆட் பண்ணி பார்ப்பாங்க. 3லயுமே என்ன இல்லை? லேப்டாப் இல்லை. ஓகேவா? வித்து முடிஞ்சு போயிட்டு இருப்போம். அப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்பிளேயிங் த லேப்டாப்? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்பிளேயிங் த ப்ராடக்ட்? லேப்டாப் ப்ராடக்ட் எதுக்கு டிஸ்பிளே பண்றீங்க? இப்ப உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்படி தான் ரியல் டைம் புரியுது அப்படின்ட்டு உங்களுக்கு. இப்ப ஸோ என்ன செய்யும், அமேசான் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல இருக்குல்ல. இப்ப எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க. லேப்டாப் என்ன தூத்துக்குடி இருக்குதா? என்னட்ட இல்லப்பா, மெட்ராஸ்ல இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்படிங்கும்போது அப்போ என்ன செய்யும் உங்களுக்கு, நீங்க டிஸ்பிளே இல்லைன்னு வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் 3 குடோன்லையும் போய் 3 குடோன்ல ஆட் பண்ணி பார்ப்பாங்க. டிசிஷன்ல வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது 1 மைனஸ்ல வந்துச்சுனாலும் வேஸ்ட், 0 இருந்தாலும் வேஸ்ட். டிஸ்பிளே காமிக்காது உங்களுக்கு. இப்போ புரியுது உங்களுக்கு? ரியல் டைம் எதுக்கு பண்றோம் உங்களுக்கு. இப்ப பார்த்தோம். அடுத்து பார்ப்போம் சார். இது வந்துகிட்டு டெசெண்டிங் ஆர்டர்லாம் வரும் அப்படியா சார்? எப்படி சார் வந்திருக்கு பாருங்க. எப்படி சார்? அதே மாதிரி கீக்கு ஒரு வேல்யூ இருந்தா மட்டும் தான் சார் எடுக்குது, 2 வேல்யூ இருந்தா எடுக்க மாட்டேங்குது. கீக்கு மறுபடியும் சொல்லுங்க சார். நீங்க எக்ஸ் கீக்கு 5 கொடுத்துருக்கோம்ல, அது ஒரு வேல்யூ இருந்தா தான் எடுக்குது. 5 இல்ல ஒரு 10 15 அப்படின்னு கூட இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டேங்குது. எக்ஸுக்கு எக்ஸ் 5 2 வேல்யூ இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டேங்குது. எக்ஸ் இன்னொரு எக்ஸ் இருந்தாக்கவா? எக்ஸுக்கு வந்து 5, 10 அப்படிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டேங்குது. அவர் 2 வேல்யூ ஆட் பண்ண சொல்றாரு சார். எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ எடுத்துக்க மாட்டேங்குது. எக்ஸுக்கு கீக்கு 2 வேல்யூ இருக்குது அப்படின்னா எரர் வருது. இல்ல சார், இன்னும் புரியல. லைன் நம்பர் சொல்லுங்க எனக்கு. இப்ப 3 லைன் நம்பர்ல எக்ஸுக்கு கீக்கு வந்து 5 சார் எப்படி தான் கொடுக்க முடியும்? இல்ல அதுல இருக்குது சொல்றேன், 5 இருக்குது. சரி, 1 more வேல்யூ இருந்துச்சுன்னா அது கம்பைன் அது இது பண்ண மாட்டேங்குது, இந்த எரர் வந்துரும். சார் இது வந்து டிக்ஷனரி சார், எப்படி 5 பேர் கொடுக்க முடியுங்க? ரியல் வேர்ல்ட்ல வந்துட்டு அது செட் ஆகாது சார். ஒரே ஒரு தான கொடுத்து வச்சிருக்கோம். லிஸ்ட்ல கொடுக்க முடியும் சார். லிஸ்ட்ல கமா கோட் பிராக்கெட் கொடுத்தா வருது சார். லிஸ்ட்ல இல்ல அது ஓகே. அது அடுத்தது நம்ம வந்து நீங்க டிக்ஷனரில வந்து ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்க முடியும். லிஸ்டா வரும், அது வேற விஷயம். அதான் எக்ரி. நீங்க லிஸ்ட்ல கிட்ட வருதுன்னு அதான் சொல்றீங்க நீங்க. இல்ல ரெண்டு வேல்யூ அசைன் பண்ண முடியுது சார் லிஸ்டா.
அதான் பண்ண முடியுமே சார், பாத்துருக்கீங்க, அது பண்ண முடியுமே, நம்ம அதுக்கான அது பண்ண முடியும். நீங்க எடுக்கும் போது நீங்க 5 மணி எடுக்க சொல்லுங்க நீங்க. இப்ப இந்த ரெண்டுல வந்து எதை மைனஸ் பண்ணும்? 5 மைனஸ் பண்ணுமா 10 மைனஸ் பண்ணுமா? இல்ல நம்ம நீங்க முதல்ல நம்ம என்னன்னாக்க இது கம்பைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேலை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அப்புறம். ஆமா, இப்ப எங்க பண்ணுது இந்த எரர் வந்துருது, லிஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்குது, அன்கான்டெக்ட் பண்ண முடியல. ஓ ஓகே, நீங்க மல்டிபிள் லிஸ்ட் இருந்தாக்க பண்ண முடியல. ஓகே ரைட், ஐ காட் a point. சரி ஏன்னா நிறைய இதுல வந்து மல்டிபிள் வேல்யூ வந்துரும்ல. ஆமா இப்ப சார் நீங்க எனக்கு பாருங்க, இப்ப நீங்க வந்து கமெண்ட்ல வந்து இப்ப உங்களுக்கு வந்து இப்ப ஒரு கிளட்ச் வந்து மாருதி கம்பெனில வந்து கிளட்ச் வந்து 500 இருக்குது. வேற என்ன பண்ண முடியும்? கிளட்ச்ல வந்து ஒரு வேலை தான் இருக்கும் ரியல் டைத்துல. கிளட்ச்னு போட்டீங்க, கிளட்ச் வந்து ஒரு 250 கிளட்ச் இருக்கும். வேற என்ன கிளட்ச் எக்ஸ்ட்ரா அப்படி இருக்கும் உங்களுக்கு பேர் சொல்லுங்க. கிளட்ச்னு ப்ராடக்ட் அதான பண்ண உங்களுக்கு போல்ட், நெட், கிளட்ச், மிரர், உங்களுக்கு டேஷ் இன்ஃபர்மேஷன், டயர்லாம் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப ஒரு கீழே ஒண்ணுதான் இருக்க முடியும் எப்பவுமே உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னாக்க ஒரு கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வச்சிருக்கேன் சரிதானே? ஆமா சார். அது எப்போ அது அப்படி கம்பேர் பண்ணுவீங்க. அதோட பர்பஸ் என்ன உங்களுக்கு? அப்புறம் நீங்க பர்பஸ் ரெண்டு ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட் இருக்குது. அங்க இப்ப வந்து இப்ப அப்போலோ டயர் வந்து 100 வச்சிருப்பீங்க, இன்னொரு அப்போலோ டயர் டிஸ்ட்ரிபியூஷன்ல 200 வச்சிருப்பீங்க. எனக்கு மொத்த டயர் எவ்வளவு தெரியும்? இப்ப 300 ஆன்சர் வரும் எனக்கு. இப்ப அப்படி லிஸ்டா வச்சுக்க மாட்டீங்க நீங்க. இது வந்து ரெண்டு டிஃபரெண்ட் சார், இது வந்து டிஃபரெண்ட் லொகேஷன் சரியா சார்? அது சென்னையில இருக்குது, தூத்துக்குடி இருக்குது சரியா? ரெண்டு டிஃபரெண்ட் டிக்ஷனரி. இது வந்து கனரா பேங்க்ல உள்ள கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், இது வந்து எஸ்பிஐல உள்ள கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். ரெண்டு டிஃபரெண்ட் டிக்ஷனரி. நீங்க சொல்றது இல்ல, யூ ஆர் ரைட், கரெக்டா சொன்னீங்க, வெரி ரைட். நீங்க வந்து ஒரே டிக்ஷன்ல இருந்து மல்டிபிள் வேல்யூஸ் இருந்துச்சுனாக்க நம்ம கம்பைன் பண்ண முடியாது, நம்ம அதை பண்ண முடியாது. இது வந்து கம்பைன் பண்றது ரெண்டு டிஃபரெண்ட் லொகேஷன் இருக்குது. இப்ப அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், தூத்துக்குடியில வந்து அமேசான் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர் லேப்டாப் வந்து 10 இருக்குது, மெட்ராஸ்ல 5 லேப்டாப் இருக்குது, மொத்தம் 10 + 15. அப்ப எனக்கு என்ன செய்யணும்னா எனக்கு வந்து காமிக்கும் எனக்கு. இப்ப ஆமா இருக்குன்னு நீங்க வந்து லேப்டாப் வந்து டிஸ்பிளே இருக்கு, அவைலபிள் டு பைன்னு காமிக்கும், யூசருக்கு காமிக்கும். இப்ப ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு அது வந்து மைனஸ் வேல்யூ வந்தாலும் 0 வந்தாலும் கஸ்டமர் காமிக்காது. ஓகே சார்? பட் யூ brought the nice question. எப்போதும் கொஸ்டின் கொண்டு வாங்க, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க, நல்ல கொஸ்டின் அது சார். அதே போல கவுண்டர் 2ல வந்துட்டு ஒய்யோட வேல்யூ 12 விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஆன்சர் வந்துட்டு ஒய் வர மாட்டேங்குது சார். நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட, அதான் உங்க திருப்பி சொன்னேன், மைனஸ்ல வந்துச்சுன்னா காமிக்காது, 0 சொன்னா காமிக்காது. அங்க 12 இருக்கு, இப்ப 20 இப்ப ஆன்சர் என்ன? இப்ப வந்து -8 காமிக்காது சார். நீங்க இப்ப நான் வந்து 12 லேப்டாப் வச்சிருந்தீங்க, நான் 20 நான் ஓகேவா பண்ணிட்டீங்க, மைனஸ் வழியில அதாவது என்ன அர்த்தம்? உங்களோட ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்ப ஓகே சார், நீங்க 12 பொருள் வச்சிருந்தீங்க, நான் வந்து உங்களுக்கு 20 பொருள் வாங்கிட்டேன், நீங்களே 8 பேலன்ஸ் கொடுக்கணும், அப்ப உங்க ஸ்டாக் இருக்காது உங்களுக்கு. சரியா சார்? புரிஞ்சுச்சு சார். ரியல் டைம் நீங்க என்ன சொல்லுங்க, நான் வந்து இது வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து 12 பொருள் வச்சிருக்கீங்க, ஆமா வச்சிருந்தீங்க, நான் 20 பொருள் ஆர்டர் கொடுத்தேன், நீங்க எனக்கு 8 பேலன்ஸ் கொடுக்கணும், அப்ப உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்காதுல, அங்க மைனஸ் தான் இருக்காங்க சார். ஒன் மோர் டவுட் சார், சொல்லுங்க. நம்ம கவுண்டர்ங்கிற மெத்தட் தான் சார் யூஸ் பண்ணிக்கிறோம். கவுண்டர் ஆஃப்னு கொடுத்து ஏன் நான் அப்ப நம்ம வந்து எனக்கு இது மாதிரி எனக்கு தேவைப்பட்டுச்சுனாக்க, எனக்கு வந்து மல்டிபிள் லொகேஷன்ல உள்ள ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து அர்த்தமெட்டிக் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருமுனாக்க நீங்க கவுண்டர் ஆஃப்னு கொடுத்தா டிக்ஷனரி போடணும், நார்மல் டிக்ஷனரில பண்ண முடியாது. புரிஞ்சுச்சு சார். நம்ம டைரக்டா ஏன் இம்போர்ட் கவுண்டர்னு கொடுக்க கூடாது சார்? ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் ஓஎஸ் கொடுக்கலாம் சார், அது வந்து ரொம்ப ஈஸி. அப்புறமா நடத்துறவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. நான் கலெக்ஷன்ஸ் கொடுத்து என்ன பண்ண முடியும், நான் இதே கலெக்ஷன்ஸ் டாட்டா கவுண்டர் கொடுக்க முடியும், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது அப்புறம் நடத்துறவங்க இப்ப அது பிறகு சொல்றவங்களுக்கு. ஓகே சார். அந்த கவுண்டர்ங்கிறது கலெக்ஷன்ங்கிற லைப்ரரிக்குள்ள இருக்கிற எக்ஸாக்ட்லி. ஆமா அதனால சொன்னேன், கலெக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா கவுண்டர் மாதிரி நிறைய இருக்கும். கவுண்டர், டெக், டிபார்ட்மெண்ட் நல்லா அர்த்தம் போறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கலெக்ஷன் டேட்டா டைப் கலெக்ஷன் பேக்கேஜ் தெரியாம இன்டர்வியூ போகாதீங்க. யூஆர் அன்ஃபிட்னு அர்த்தம் பேர் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். நீங்க அப்ளிகேஷன் ரியல் டைம் அப்ளிகேஷன் போட முடியாது, போடலாம், நீங்க தேவையில்லாம உட்காந்து 15 லைன் கோட் எடுத்துட்டு இருக்கணும். நான் ஒரு லைன்ல கோட் முடிச்சிட்டேன், சரியா? அதை பண்ண முடியும். ஓகேவா சார்? ரைட். சோ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அடிஷன் சார், அதே மாதிரி அடிஷன் கொடுத்தாலும் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா காமிக்க மாட்டேங்குது சார். அதான் சொன்னேன் சார், இப்ப அதான் சொன்னேன்ல, -0 + 0 வர சார். நீங்க அப்படி நினைச்சு பாருங்க, உங்க ஸ்டோர்ல வந்து பொருளே இல்ல சார், ஏன் சார் காமிக்கிறீங்க கொண்டாந்துறீங்க? நீங்க உங்களோட ஸ்டோர்ல வந்து பொருளே இல்ல, மைனஸ்ல இருக்குது, 0 இருக்கா, ஏன் காமிக்கிறீங்க? நான் வாங்க மாட்டேன் அதை, சரியா? அமேசான்ல போய் பாருங்க, இல்லாத பொருள் காமிக்க மாட்டாங்க, சரியா? ஓகே, அதான் சொல்றேன், இது வந்து கவுண்டர் ஆஃப் கொடுத்து பண்ண முடியுது. நீங்க அது மாதிரி கிரியேட்டிவா திங்க் பண்ணி பாருங்க, எங்கெல்லாம் ரியல் டைம் அப்ளை பண்ண முடியும் பண்ணி பாருங்க. சோ அது பண்ணி பார்த்தோமா? அதனால தான் இப்போ வந்து பண்ணிருக்கேன். வேற ரூல்ஸ் பண்ணி அப்புறம் வந்து என்ன பண்ணி பார்த்தோம், நம்ம வந்து
இது பண்ணி பார்த்தோம். இட் வில் நாட் பிரிண்ட், அதாவது இட் நாட் எப்போ நெகட்டிவோ சிறுவர் தான் பிரிண்ட் பண்ணாது. அது எதுக்கு உள்ளது? மைனஸ் ஆப்ரேஷன்ஸுக்கு உள்ளது. ப்ளஸுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? மைனஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது அது வந்து அந்த காமிக்காது, டிஸ்பிளே ஆகாது. அப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து வேல்யூ வந்து வேல்யூ இல்லை அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம்னாக்க இப்போ உங்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் does not have value, then the key has the value 0. வேல்யூ வந்து இல்லாம இருந்துச்சுனாக்கா அஃப்கோர்ஸ் வந்து கீ எடுத்துக்க போகுது. ஓகேவா? வேல்யூ இல்லை எடுத்துக்க போகுது. வேல்யூ இல்லைனாக்கா நோ இஷ்யூஸ். அப்புறம் வந்து வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுனாக்கா அது அஃப்கோர்ஸ் சொல்லிருக்கேன், மைனஸ் ஆப்ரேஷன் வந்து வேல்யூ நெகட்டிவா இருந்தால் பண்ண முடியாது சொல்லிருக்கேன். சரியா? சரி. அப்புறம் வந்து if both dict has same key, union will take the maximum value whereas the intersection takes the minimum value. எனக்கு யாராச்சும் பண்ணி பாருங்க சார். எனக்கு அந்த கூட யாரும் லாஸ்ட் டைம் சொல்லிருக்காங்க, இது என்ன தெரியும் எனக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த 5 ரூல்ஸ் உங்களுக்கு எப்படி கரெக்டா வருதான்னு நீங்க மாறி மாறி போட்டு எனக்கு சொல்லுங்க எனக்கு. சரிதானே? அப்புறம் சரி, இது வந்து நான் ரூல்ஸ்லாம் எங்கேயுமே போடல, நானா வந்து மாத்தி மாத்தி போட்டு அசம்ஷன்ல வச்சிருக்கோம். சரியா? மேபி நான் வேற எதுவும் புதுசா ரூல்ஸ் மிஸ்டேக் பண்ணிருப்பேன். இது வந்து நான் புரிதலுக்கு வேண்டி நான் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய சொந்த புரிதலுக்கு வச்சிருக்கேன். அதை நீங்க போட்டு பார்த்து ஆமா சார் இல்ல இந்த ரூல் வேற மாதிரி வருது சார் சொல்லுங்க எனக்கு. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வேற மாதிரி வருது அப்படின்னு சொல்லுங்க, நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரிதானே? ரைட். இப்போ வந்து ஜஸ்ட் மைனஸ் பண்ணிட்டோம் தெரியும். இப்போ உங்களுக்கு அப்புறம் 5 - 2 என்ன வரும் உங்களுக்கு? அப்புறம் வந்து 3 வான்ஸ் வரும். 12 5 - 7 வரும்போது இது ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, -2 தான் வராது சொல்லிருக்கோம், F0 வராது. இதை போட்டு பார்த்துருக்கோம். மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். அது எனக்கு நான் பண்ணி பார்த்தது இல்லை, ட்ரை நான் பார்த்துருவேன். கவுண்டர்ல வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து இல்ல சார், பண்ண முடியாது சார். அன்சப்போர்ட் டைப், அப்ப டைப்புக்கு கவுண்டர் பண்ண முடியல சார். பட் நல்ல வேலை சொன்னீங்க. இப்போ ஐ திங்க் நான் எனக்கு நான் போட்டு பண்ணிட்டேன். டிவைட் பண்ணி பார்ப்போம், அதையும் பழகிற பார்த்துருவோம். இல்ல வரல சார். பிளஸ் மைனஸா கவுண்டர் பண்ண முடியும். கவுண்டர் தான் பண்ண முடியும். கவுண்டர் தான் சார் பண்றது. இது கவுண்டர்னாலே 1 தான் உங்களுக்கு இல்லையா? பண்ண முடியாது. நல்ல விஷயம். யாருக்கும் தோணாது. யார் கேட்டது? யாரு? ஆதிசேஷன். இவர் தான் 4+1 கரெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, புதுசா பாயிண்ட் சொன்னார். 4+1 கரெக்டான விஷயம். ஓகே, இதான் ஏற்கனவே எக்ஸாம் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. சேம் எக்ஸாம் சார். இதுல கம்பேரிசன் பண்ண முடியுது சார். எப்படி சார்? 2 டேட்டா கம்பேரிசன் பண்ண முடியுது. சேமா பண்ண முடியுதா? வருது, கம்பேரிசன் ட்ரூ வருது. அது ஓகே, கம்பேரிசன் பண்ண முடியுது. ட்ரூ ஃபால்ஸ் வருதா? ஓகே, வெரி குட். வர முடியும், பண்ண முடியுது. சரி, ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா ட்ரூ வந்துருது. ட்ரூ வருது. சரி, வெரி குட். கம்பேரிசன் பண்ண கவுண்டர்னால கவுண்ட் பண்ற பர்பஸ். கவுண்ட் நீங்க கவுண்ட் தான் பண்றீங்க. 1 2 1 2 3 4 கவுண்ட் தான் பண்றீங்க. கவுண்டர் பர்பஸ் தான் சொல்றேன். 2 வேற ஒரு லொகேஷன் ஞாபகம் வச்சுங்க. சரியா? நம்ம வந்து டிக்ஷனரின்றது வந்து டெக்னிக்கலா படிக்கிறோம். நீங்க ரியல் டயத்துல வந்து இது உங்களுடைய கடை, உங்களுடைய மாருதி ஸ்டோரு, ஓகேவா, உங்களுக்கு ஹோட்டல்லு, ஓகேவா, அது மாதிரி நீங்க பண்ணணும். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம அந்த நிறைய பிரியாணி ஸ்டோர் இருக்குது. இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் ஓகேவா, 5 பேர் பிரியாணி இருக்குது. இப்போ சப்போஸ் வடபழனி 5 பேர் ஹோட்டல் வந்து 50 சிக்கன் பிரியாணி இருக்கும். இப்போ கோடம்பாக்கத்துல வந்து இன்னொரு 20 சிக்கன் பிரியாணி இருக்கும். உங்க ஆர்டர் வருது யாராச்சும், எனக்கு வந்து 70 வேணும் கேட்கறாங்க. நீங்க 2 ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்குன்னு ஜொமேட்டோ ஒர்க் பண்றாங்க. ஜொமேட்டோ அது மாதிரி ரியல் டைம் பாருங்க நீங்க. சரியா? அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இதே இஷ்யூ வந்து நீங்க கம்பெனிக்கு பொறுத்து பாருங்க, காலேஜுக்கு பொறுத்து பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் வந்து இப்போ ஐசிஐசி ஷேர் 10 வாங்கியிருக்கேன், நான் 20 வாங்குறேன். இதெல்லாம் ஒரு டிக்ஷனில் இருக்க போகுது எனக்கு. அப்புறம் ஓகேவா, மொத்தம் 2 டிக்ஷனில் வந்து 2 டேட்டா வச்சிருப்பேன். 10 டிக்ஷனில் வந்து 10 ரிலையன்ஸ் ஷேர் வாங்கி வச்சிருப்பேன். திடீர்னு விற்க ஆசைப்படுறேன். இப்போ ஓகேவா, நான் வந்து இப்போ டே ட்ரேட் பண்றேன், விற்க ஆசைப்படுறேன். நீ 100 கேட்குறீங்க, 100 இருக்கா இல்லையா? டக்குன்னு கவுண்டர் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 100 இருக்கா இல்லையா வந்துட போகுது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ரியல் டைம்ல பண்ணி பார்த்தேன். ஆல்ரைட், பார்த்தேன் சார். இது கடைசியாக முடிக்க போறப்ப இது ஏற்கனவே உங்களுக்கு நடத்திருக்க உங்களுக்கு பாருங்க. ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு டூப்ளிகேட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ அது எத்தனை காமிக்க போகுது உங்களுக்கு போகிறோம். சரியா? பாருங்க, காமிக்கும் போது என்ன பண்ணுது பாருங்களா, கவுண்டர் கொடுத்து எனக்கு வந்து நான் சொல்றது கீ வெளியே வந்திருக்கு எனக்கு. இப்போ யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராச்சும். 10 வந்து எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கு சார். each and every 22 டைம்ஸ் இருக்கு, 31 டைம் இருக்கு, 51 டைம் இருக்கு. வேற அவ்வளவுதான். யூனிக் மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க சார். என்ன சார்? டிக்ஷனரியா ரிட்டர்ன் பண்ணுங்க. டிக்ஷனரியா ரைட். கவுண்டர் டிக்ஷனரி கிடையாது, கவுண்டர் டிக்ஷனரி. ஓகேவா? வேற என்ன சொல்லுங்க, ஆன்சர் வேற என்ன வருது பாருங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல வரும் சார். அங்க வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கு, இங்க கீ வேல்யூ ரெண்டையும் சேர்த்து வெரி குட். கீ வேல்யூ கொடுக்குது. இந்த பாருங்க,
கவுண்ட் பண்ணிக்குது. ஓ 10க்குள்ள எத்தனை இருக்குது, 20ல எத்தனை. ஆமா, ஐட்டம் வந்து அது உள்ள கீ வந்து 10 வந்து கீயாவும், நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து வேல்யூவாவும் இருக்குது. நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். ஓகேவா? கரெக்ட். 20 வந்து கீயா இருக்குது, நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். அப்புறம் வந்து அசெண்டிங் இருக்குது. அசெண்டிங் தானே? இல்லையா? அசெண்டிங் அது டைப்பும் செட்டா சார் டேட்டா டைப்பும் மாறிடும்னு நினைக்கிறேன். லிஸ்ட்ல இருந்து கட்டாயம் மாறும். டேட்டா டைப் வந்து கட்டாயம் மாறும் உங்களுக்கு. சரியா? டேட்டா டைப் வந்து கவுண்டர் ஆஃப்னு ஒரு டிக்ஷனரி கிடையாது இது. சரியா? அப்புறம் கவுண்டர் டிக்ஷனரி இது வந்து பாத்துக்க. ஓகேனா? டைப் ஆஃப் லிஸ்ட் கூட பாத்தீங்கன்னா நீங்க இப்ப கிளாஸ் வந்து கவுண்டர் வரும். கிளாஸ் வந்து கவுண்டர் வரும். ஓகேவா? அது எதுல வருது? கலெக்ஷன்ஸ்ல உள்ள கவுண்டர் வருது. 3S வந்து கலெக்ஷன்ஸ்ல உள்ள கவுண்டர் வருது. இத முடிஞ்சு போட்டு சார். டிக்ஷனரி ஓவர் முடிஞ்சு போட்டு. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டிக்ஷனரிலாம் இருக்குது கொஞ்சம். நான் அப்படி வரலாம். உங்களுக்கு வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், லிஸ்ட்ல வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், உங்களுக்கு செட் காம்ப்ரஹென்ஷன், டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன்லாம் இருக்குது. அது பண்ணி ஏதாவது நீங்க பேசிக் ஃபுல்லா புரிஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்ப என்னமா ஐ கேன் டேக் யூ டு எனி லெவல். சரியா? ரைட். நான் வந்து பியூர் பைத்தான் போக போறேன். அப்ளிகேஷன் எப்படி அப்ளிகேஷன் எழுதுறது பைத்தான் வச்சு அப்படின்னு பண்ண போறோம். அதுக்குள்ள ஃபண்டமெண்டலா பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்க என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பைத்தான் இருக்கு நம்ம சொல்லி படிக்கிறோம். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க ரியல் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க. சரியா சார்? அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சாச்சு உங்களுக்கு. சரியா? இப்ப சப் டாபிக் பாருங்க. இப்ப உங்களால பாருங்க ஒவ்வொரு டாபிக் பத்தி நம்ம வந்து பாருங்க 34 டாபிக் 40 டாபிக் பண்றோம். கவுண்டர் யூஸ் பண்றது, கலெக்ஷன்ஸ் எப்படி கவுண்டர் யூஸ் பண்ண போறோம், கீ இருக்கா இல்லையா, எப்படி சிங்கிள் வேலையை மாத்துறது, எப்படி செட்டிஃபைட் யூஸ் பண்றது 41 டாபிக் பேசுவோம். நினைச்சு பாருங்க. எனக்கு கட்டாயம் உங்களால வந்து ஒரு 2 நிமிஷம் பேச முடியும். 1 நிமிஷம் பேசுங்க ஒரு டாபிக் பத்தி. இப்ப ஓகே 1 நிமிஷம் பேசணும்னா 41 நிமிஷம் நீங்க டெக்னிக்கலா நீங்க இன்டர்வியூல வந்து பேச முடியும். இப்ப 30 செகண்ட் வச்சுங்க நீங்க ஒரு டாபிக் 40 டாபிக் என்ன பண்ணிடுறீங்க 20 செகண்ட் 20 நிமிஷம் பேச முடியும். டெக்னிக்கலா பேச முடியும். இது மாதிரி நீங்க பேச கத்துக்கணும். டெக்ட பத்தி பேசினா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒண்ணுமே தெரியாது கிடையாது. ஓகேவா? எல்லாம் தெரியும். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் மறுபடியும் இருக்குங்க. மெம்பர்ஷிப் தேவையில்லை. சரி சரி. உங்களுக்கு வெறும் 30 செகண்ட் பேசுங்க டாபிக் பத்தி. இப்ப ஓகேவா? அவ்வளவு தூரம் பேச முடியும் உங்களுக்கு. சரியா? இது எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி பாக்குங்க. ரியல் டைம் போட்டு பார்த்துட்டு இருங்க. ஐ ஹோப் நான் நிறைய கவர் பண்றேங்க. எதையும் மிஸ் பண்ணாம வந்து கவர் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி பார்த்துங்க. இதெல்லாம் நீங்க ஒரே டயத்துல போய் யூடியூப் வீடியோலாம் பார்க்க முடியாதுங்க. பார்க்க முடியாதுங்க. விட்டு இருக்கும். நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னமும் போய் நீங்க தாராளமா போய் யூடியூப் வீடியோ பாருங்க. நிறைய புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு புதுசா கான்செப்ட் சொல்லிருவாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும். இப்போ போய் யூடியூப் வீடியோ பாருங்க. நீங்க போட்டு பாருங்க. இதை போட்டு பார்த்துட்டு அப்புறம் போய் போட்டு பாருங்க. ஆல்ரைட். லெக்சர் க்ளோஸ் பண்றேன். அவ்வளவுதான் சார். லெக்சர் ஓவர். நீங்க லோகநாதன் இது பேசிட்டு இருங்க. நீங்க ஏதோ அசைன்மெண்ட் சொல்லுங்க. சண்டே அன்னைக்கு பேசுங்க. லோகநாதன் ராஜகோபால் சார் நீங்க பேசுங்க. 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க எனக்கு. நீங்க பேசிட்டு கவனிச்சிட்டு இருக்கேன். என்ன சண்டே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட நாளைக்கு வந்து 4 o'clock வந்து ஒரு கிளாஸ் இருக்கு நம்மளுக்கு. சண்டே மோஸ்ட்லி உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. பட் இனி வந்து எவ்ரி சண்டே வந்து 4 to 6 வந்து ஒரு குவிஸ் கொஸ்டின் மாதிரி வச்சுட்டு அது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சில கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நானும் நசீம்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ 2 பேரும் இது வரைக்கும் நடத்தி முடிச்ச டாபிக்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம். அது வந்து ஆல்ரெடி நாங்க டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். வாரம் வந்து குவிஸ் நாங்க டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றோம். அதுக்கான டிஸ்கஷன் வந்து நம்மளுக்கு எவ்ரி வீக் வந்து சண்டே வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ 4 to 6 வந்து கிளாஸ் இருக்கு எவ்ரி வீக். ஸோ குவிஸ் ஒரு வாரம் குவிஸ் இருக்கும். இன்னொரு வாரம் ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏதாவது ஸ்பெஷலா வந்து ஏதாவது ஒரு அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ் ஏதாவது எடுத்து கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இனிஷியலா வந்து குவிஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு 50 கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல வேரியபிள்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து லூப்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பில்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணி சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமும் வந்து சில அது ஒண்ணு. வேற என்ன டியூஸ்டே என்ன கிளாஸ் இருக்கு? டியூஸ்டே வெட்னஸ்டே என்ன சொல்லுங்க. 4 days அப்படியே கண்டினியூ. டியூஸ்டே வெட்னஸ்டே நோ அதுக்கு முன்னாடி சண்டே வந்து 4 to 6 சொன்னீங்களே, அது வந்து இந்தியா டைமா என்ன டைம்னு சொல்லிட்டு? இந்தியன் டைம் சார். இந்தியன் டைம் தான் 4 to 6. ஓகே அப்படியே ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டோம். கேக்கல.
சார் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தீங்க சார், அதோட ப்ராப்ளமும் கொஞ்சம் டவுட்ஸா இருக்குங்க சார். அது கொஞ்சம் சால்வ் பண்ணி அது பார்ப்போம் நாளைக்கு. நம்மளுக்கு அடுத்த வாரம் ஒரு 2 செஷன் இருக்கு. 4 நாள் சார் இருக்க மாட்டாங்க. அந்த 4 days வந்து நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகேங்க சார். ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் பார்க்கலாம். பிளஸ் வந்து 2வது அசைன்மெண்ட்டும் ஒன்று சங்கர் சார் கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் நீங்க வந்து மல்கோ சார் டிக்ஷனரி முடிச்சிட்டாரு. ஸோ அதனால நீங்க இமிடியேட்டா என்னன்னா, இப்போ நீங்க எல்லாருமே டிக்ஷனரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நல்லாவே. ஸோ சூடா கையோட போயிட்டு அந்த அசைன்மெண்ட் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ஷனரி வந்து நீங்க மறக்க மாட்டீங்க. எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த அசைன்மெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஒரு கீயோ ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த டிக்ஷனரி எல்லாம் ஒரு கீ எப்படி ஆக்சஸ் பண்றது, ஒரு எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி டெலிட் பண்றது, எப்படி ஒரு புது டிக்ஷனரியை ஃபார்ம் பண்றது, அதெல்லாம் இந்த மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து எதுவுமே ரெஃபர் பண்ணாம நீங்களாவே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்போ கோட் பண்ண முடியும்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணாதான் முடியும். ஒரு 5-6 ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா, சின்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க எதையும் ரெஃபர் பண்ணாம நீங்களாவே ஓனாவே உங்களால கோட் எழுத முடியும். வேறாச்சும் இருக்கா? ராஜகோபால் சார் பேசுங்க. லோகநாதன், நீங்க அந்த புதுசா நம்ம குரூப் இந்த குவிஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சிருந்தேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஏ அண்ட் மிஷின் லாங்குவேஜ் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுலதான் நம்ம மெம்பர் 7000+ மெம்பர்ஸ் அதுல இருக்காங்க. இதையும் அந்த குரூப்ல வந்து எந்த டெக்னிக்கல் டிஸ்கஷன் நடக்காது. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கிளாஸோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அப்புறம் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் ஏதாவது இருக்கிறது, இல்ல வேற ஏதாவது வந்து நான் டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ் மட்டும்தான் வந்து இனி அந்த குரூப்ல வந்து நடக்கும். அதனால யாருமே அதை வந்து டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக வந்து தனியா ஒரு சேனல் வந்து மல்கோ சார் கிரியேட் பண்ணியிருக்காரு, டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். எல்லா டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ், அசைன்மெண்ட்ஸ், வீக்லி அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் தான் போடுவோம். ஸோ அதில் தான் வந்து நீங்க நம்ம இப்போ இதுல போடும்போது என்ன ஆகுதுன்னா, கிளாஸஸோட இது போஸ்ட்லாம் போடும்போது ஸ்க்ரால் ஆகி போயிடுது, நிறைய பேரால வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் டெக்னிக்கல் டிஸ்கஷனுக்காக ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனல்ல வந்து நாங்கள் வந்து குவிஸ் போஸ்ட் பண்றோம். அந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு குவிஸ்ல வந்து நம்ம ஆன்சர் பண்றோம் அப்படின்னா அந்த குவிஸ் ரிலேட்டட் ஆன்சர்டு கொஸ்டின் எல்லாம் ஃபாலோடு பை அந்த ஒரே இதுலயே வரும். இப்போ வந்து நான் காலையில ஒரு குவிஸ் போடுறேன்னா அதுக்கு வந்து மதியம் ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருப்பாரு, ஈவினிங் ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. அப்போ நீங்க என்ன பண்ண, ஸ்க்ரால் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது. ஒரு குவிஸுக்கே வந்து 10 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 கமெண்ட்டை வந்து நீங்க என்னன்னா ஒரே இடத்துல வந்து நீங்க பார்க்கலாம் புது சேனல்ல. ஸோ அந்த ஒரு குவிஸ் நீங்க செலக்ட் பண்ணாலே அதுல வந்து எல்லா கமெண்ட்டும் அதுலயே இருக்கும். அந்த குவிஸுக்கு யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க ஷேர் பண்றது ஓகே பாருங்க. போட்டிருக்காரு. இப்ப பைத்தான் டிக்ஷனரி ஆர் இம்யூட்டபிள் போட்டிருக்காரு, ட்ரூ ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. 3 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க கமெண்ட் போய் இப்ப இது நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து 3 பேருக்குள்ள ஆன்சர் வந்துடும். 3 பேருமே டிக்ஷனரிஸ் ஆர் இம்யூட்டபிள் 3 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க, வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப எல்லாமே கிடைக்கும். இந்த கமெண்ட்ஸ்ல இந்த கமெண்ட்ஸ்ல வந்து யார் வேணாலும் அடிஷனல் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா அதை போடலாம். பட் கம்யூனிகேஷன் வந்து த்ரூ கமெண்ட்ஸ் செக்ஷன் வழியா தான் நீங்க போடுறப்போ, ஸோ எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டாலும் ஒரே ஸ்பாட்ல நீங்க எல்லா கமெண்ட்ஸும் படிக்க முடியும். சார் சொன்ன மாதிரி சார் நீங்க சொல்றது ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு ஆன்சர்ஸ் வந்திருக்குது, என்ன கமெண்ட்னு ஒரே இடத்துல பார்க்க முடியும், அப்படிதானே? ஆமா சார், கரெக்ட். இல்லன்னா நீங்க வந்து இப்ப நான் ஒரு காலையில போட்டிருப்பேன் டெலிகிராம் குரூப்ல இருக்க, இன்னொருத்தர் நாளைக்கு போடுறாரு, சோ அது மிஸ் ஆயிடும். சோ இதெல்லாம் கலெக்டிவா ஒரே ஒரு क्वेश्चனுக்கு கீழே அதுக்குள்ள டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அது கீழேயே இருக்கும். சரி சார், நான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் தமிழ் குவிஸ் அண்ட் क्वेश्चंस இருக்கு, நான் மெம்பர் ஆகணுமா? நீங்க மெம்பர் ஆக வேண்டியது மெயின் குரூப்ல மெம்பர் ஆனாலே போதும் சார். அது மூலமா அந்த லிங்க் கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி. சரி, அந்த லிங்க் வந்து கொடுத்து கிளிக் பண்ணாலே ஜாயின் ஆயிடும் சார். ஜாயின் ஆயிடும். கரெக்ட் சார். இப்போ நான் வந்து இதான் என்னோட மெயின் குரூப் சார். இப்போ நான் புதுசா வராங்க, எப்படி ஜாயின் பண்றது? இப்போ நம்ம அதோட லிங்க் போட்டுருக்கோம் சார், ஷேர் பண்ணிருக்கோம் பாருங்க சார், ஸ்க்ரால் பண்ணிருக்கோம் சார். அந்த குரூப்ல போங்க சார், போட்டுருக்கோம் வியூ சேனல்னு சொல்லி ஒரு மேல ஸ்க்ரால் பண்ணி அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன். பின் பண்ணிருங்க சார், பின் பண்ணிருங்க. பின் பண்ணிக்கலாம். நாராயண கொஞ்சம் லிங்க் கொஞ்சம் போட்டு விடுங்க நாராயண. சரி, ஓகே. யார போய் கிளிக் பண்ணா வந்துரும், அவ்வளவுதானே? இப்ப ஆமா சார். சரி, இப்போ நீங்க இப்ப நான் வந்து புதுசா வந்திருக்காங்க. இப்ப கிருஷ்ணா வந்திருக்காரு, அவர் வந்து குவிஸ் போட முடியுமா? அதுல போயிட்டு அவரோட குவிஸ் போட முடியுமா? அவர் கமெண்ட் தான் போட முடியும் சார். குவிஸ் வந்து ஒன்லி ஃபார் அட்மின்ஸ் மட்டும் தான் சார் நீங்க போட போறீங்க இப்ப? ஆமா சார், அட்மின்ஸ் மட்டும் தான் சார் போடும். சரி, ஓகே. இந்த மாதிரி குவிஸ் யாராவது போடணும்னா லோகநாதன் சாருக்கு அனுப்பிச்சிருங்க.
ஓகே ரைட். இல்ல எனக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்க போட்டுறோம் யாருக்கு எப்படின்னாலும் சரி. வெரி குட். சரி அப்புறம் கமெண்ட் வந்து கேண்டிடேட் ஒருத்தவங்களோட கமெண்ட் அடுத்த கமெண்ட் பார்க்க முடியுமா? கேண்டிடேட் தாராளமா பார்க்கலாம். சரி அது விசிபிள் தான் எல்லாத்துக்கும், எல்லாருக்கும் விசிபிள் தான். விசிபிள். அப்ப 7500 பேரும் வந்து அந்த அந்த நீங்க குவிஸ் பார்க்க முடியும் அப்படிதானே? அது ஜாயின் பண்ணா சார், அந்த ஜாயின் பண்ணா பார்க்கலாம். ஜாயின் பண்ணா பார்க்க முடியல, பார்க்க முடியாது. சரி இப்ப ராஜகோபால் செய்வீங்கன்னா மெயின் பர்பஸ் நீங்க நிறைய மெசேஜ் வர வாசி மிஸ் பண்ணிடுறீங்களா அந்த குவிஸ் நீங்கறப்ப? ஆமா சார், ஆமா சார். ஓகே ரைட். சரி சரி. பிளஸ் வந்து என்னன்னீங்கன்னா அந்த அதனோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஆன்சர் பிளஸ் டிஸ்கஷன்ஸ் அடிஷனல் क्वेश्चंस அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த அந்த क्वेश्चंस கீழவே இருக்கு. இது நாட் ஜஸ்ட் ஃபார் குவிஸ். ஏதாவது நீங்க ஒரு டாக்குமெண்ட் போடுறீங்க, அதுக்கு உள்ள டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அது கீழேயே இருக்கும். செட்டா ஒரு டாக்குமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க சார். அது ஓகே. ஒரு क्वेश्चनக்குள்ள இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்களோ எல்லாம் ஒரே இடத்துல இருக்க போகுது. கரெக்ட். ஓகே. இன்னொரு சார் இப்ப ராஜகோபால் சார் குவிஸ்க்கு 1 வீக் கழிச்சு நான் ஆன்சர் பண்றேன். அப்ப அது என்ன ஆகும்? அங்கேயே வரும் சார். ரைட். நான் ஸ்டூடண்ட் மேட்டர் பேசுறேன், வேற ஒண்ணும் லோகநாதன் சார் இப்ப क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம்? பண்றதுக்கும் அது அப்படி ஒண்ணும் கிடையாது சார். கமெண்ட் பண்ணலாம். அது வந்து क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றது பண்ணாதது அவங்களோட இஷ்டம் தான். கமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓபன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஆப்ஷன் இருக்குதா? அது மாதிரி இல்ல இருக்குது. பார்க்கணும் சார். அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் ஆனா வந்து அவங்க எல்லாரும் பண்ண முடியாது. ஆக்சுவலா வந்து क्वेश्चंस பார்த்துட்டு கமெண்ட பார்த்துட்டு क्वेश्चन ஆன்சர் பண்ணுவாங்க. சோ அதனால ஏதாச்சும் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட் எனேபிள் ஆவற மாதிரி இருக்குதா ஆப்ஷன்ஸ்? இல்ல அது பாத்தீங்கன்னா அத ஐ திங்க் நீங்க வந்து ஆன்சர் பண்ணலன்னா கூட நீங்க போய் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஓகே. அது அவங்க தான் கமல் சார். ஆக்சுவலா வந்து அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். அவங்க வந்து ஆன்சர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணா அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுத்துக்கணும். அது ஒரு லேர்னிங் தானங்க. அது ஒரு லேர்னிங். லாஸ்ட் அப்ப நீ மெனு இதுல வந்து குவிஸ்ல வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு வச்சிருக்கேன். டோன்ட் நோ தி ஆன்சர். இல்ல அது நமக்கு தேவை. அவங்க தேவைன்னா அவங்க வந்து இல்ல அதுல கமல் சார் எஸ் கூகுள் கூட ஆன்சர் பார்த்துட்டு பண்ணலாம் சார். இல்ல எதுக்காக சொல்றேன்னா நான் கிளிக் பண்றதுக்கு பதிலா அது புரியல தெரியல அப்படின்னா அது கிளிக் பண்ணிட்டு அவங்க பார்த்தாங்கன்னா இல்ல ஏன்னா டோன்ட் நோனா ஆல்வேஸ் வந்து டோன்ட் நோ தான் இருக்கும். ஸோ ஆனா வந்து சம்டைம்ஸ் நம்ம கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணி ஓகே இந்த இதுக்கு இதுவாக தான் இருக்குமா, ஓகே தப்பாயிடுச்சு, ஓகே அடுத்த வாட்டி அப்ப அந்த மாதிரி கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோன்ட் நோ எப்பயுமே தெரியாம தான் இருக்கும். ஆல்வேஸ் டோன்ட் நோன்னு அவங்க பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ஷன் வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல சோ தட் நம்ம ஓரளவு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். எவ்வளவு பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காங்க, இல்ல எவ்வளவு பேருக்கு புரியல அப்படிங்கும்போது. சோ அது மாதிரி இருக்கும்போது வாலண்டியர்ஸ் ஓகே கமல் சார் பண்ணலாம் சார். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிளாரிட்டி கொடுக்கலாம். அது மாதிரி உள்ள ஆட்களுக்கு பண்ணலாம் கமல். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார். நம்ம சொன்னவங்க எல்லாம் கரெக்ட். நீங்க டோன்ட் நோன்னு சொன்ன क्वेश्चंस திருப்பி ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம் சண்டே ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே. இல்லைங்களா? அப்படிதான் நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க இல்ல தெரியும். அத்தனை பேருக்கு அது புரிஞ்சது புரியலன்றது தெரியும். அதனால ஆமா கரெக்ட். ஒரு அசஸ்மென்ட்க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா. நாளைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. பேசிக்ஸ் தான் எடுக்க போறோம். ஸோ யாராவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாரோட கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்ல நடுவில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 டாபிக் கவர் ஆகும். எல்லாமே பேசிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தாலும் நாங்கள் அது பேசிக்ஸ் சொல்லிட்டு தான் அந்த குவிஸுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நாளைக்கு யாரெல்லாம் பேசிக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க இல்ல புரியல, ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் இருக்காது. ஸோ பேசிக்ஸ் தான் நான் கவர் பண்ண போறோம். ஸோ ஒரு ரிஃப்ரெஷிங் தான் இது வந்து. ஸோ மெல்கோ சார் இத்தனை நாள் எடுத்தார் இல்லையா, ஒரு 30-40 டேஸ் எடுத்தார் இல்லையா, அதெல்லாம் கலெக்டிவா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண போறோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த மாதிரி பேசிக் வேரியபிள்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. 85 பேர் பார்த்துருக்காங்க. பேசிக் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பேசிக் முக்கியமான விஷயம். ஆல் ரைட் சார். ஓகே தான் லோகநாதன் சார். ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க சார். நீங்க இந்த கிளாஸ் வந்துட்டு 4 மணிக்கு வச்சிருக்கீங்க. அந்த குவிஸ் ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். 4 o'clock குவிஸ் இட் இஸ் 2:30. நாங்கள் இன்னுமே ஆஃபீஸில் இருப்போம். இருக்கிற டைம் போல வைக்க முடியுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு 1 hour கொஞ்சம் பின்னாடி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. சரி 5 மணிக்கு வைங்க. 5 மணிக்கு வைங்க. இந்தியன் டைம்ஸ் ஒரு ப்ராப்ளம் இல்ல சார். ஆமா மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சார் அதை பேசி முடிவு பண்ணுங்க. ரைட்டா? சரி குயிக்கா ஒண்ணு சார் நான் அதை பிரிங் அப் பண்ணேன்னு பார்த்தேன். கிளாஸ் ரூம் ஜாயின் பண்றது நீங்களே சொல்லுங்க. அதே போல சொல்லுங்க சார். இல்ல நீங்களே சொல்லுங்க சார். அதுல ஒரு இஷ்யூ இருக்குதா? நாங்க லிமிட் ரீச் பண்ணிட்டோம் நம்ம. ஆமா சார். நம்ம வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல தான் மெட்டீரியல்ஸ் போட்டு இருக்கோம். நம்ம வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அலௌடு, ஃப்ரீ அலௌடு.
இப்ப நம்மள்ட்ட பாருங்க 3789 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்ட வாசி இதுக்கு மேல பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து எனக்கு கூகுள் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் அக்சஸ் பண்ண முடியல சார் கேட்டிருக்காங்க. என்ன கூட அப்பப்ப கேக்குறாங்க. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா ட்ரை பண்றோம். பெய்டு வெர்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்றோம் உங்கள்கிட்ட. இப்போ இவர் தான் 1000 பேர் தான் அளவு நமக்கு. நமக்கு பாருங்க 3789 பேர் சேர்ந்துட்டாங்க நம்மள்ட்ட. ஓகேவா? அவ்வளவு பேர் நம்ம மெட்டீரியல் அக்சஸ் பண்ணிருக்காங்க, நம்ம கிளாஸ் வந்திருக்காங்க, அவ்வளவு மெட்டீரியல்ஸ் அக்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகே வந்து we are proud of it. இவ்வளவு பேர் அக்சஸ் பண்றாங்க. சின்ன சஜஷன் சொல்லலாமா சார்? இப்போதைக்கு டெம்பரவரியா வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து இந்த மெட்டீரியல் போட்டோம்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் சார். இப்போதைக்கு யோசனை பண்ணுவோம், அதை யோசனை பண்ணுவோம், கரெக்டாக யோசனை பண்ணுவோம் சார். நம்ம யோசனை பண்ணுவோம், நல்ல விஷயம் தான், யாரும் யோசனை பண்ணுவோம். சரியா? ரைட், ஓகே. நம்ம கிளாஸுக்கு வருவோம். கிளாஸ் போட்டாலும் வியூ பண்ண என்ன சொல்றீங்க சார்? MS Teamsல போட்டாலும் வியூ பண்ண முடியும் சார். அதே மாதிரி அசைன்மென்ட்ல கொடுத்தா அப்படியே அப்லோட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் வெயிட் என்ன சொன்னீங்க சார்? Microsoft Teams. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸா? கூகுள் கிளாஸ் ரூம்ல போறதே மைக்ரோசாஃப்ட் போலாம்னு சொல்றாங்க. இல்ல டீம்ஸ் எல்லாம் பெய்ட் வெர்ஷன் தான் அது எல்லாமே. ஓகே, ஆல்ரைட். அப்புறம் யோசனை பண்ணுவோம், டைம் வேஸ்ட் பண்ண எல்லாமே இருக்கிறப்ப. ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து ஆரம்பிச்சிடும் சார். முக்கியமான விஷயம் இப்பதான் முறைப்படி நம்ம வந்து பைத்தான் உள்ளே போக போறோம். டேட்டா டைப்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். இப்ப பார்த்துக்கப்ப சரியா? வேரியபிள் ஸ்கோப் அண்ட் பைண்டிங். இப்போ நம்ம ஆரம்பத்துல ஸ்லோவா மெல்ல ஃபண்டமெண்டல் புரிய வச்சுட்டு அட்வான்ஸ் போகும். சரி, இப்போ வந்து இப்ப ராஜாகுமார் சார் இருக்காங்க. இப்ப அவரோட ஆதார் கார்டு இருக்குது. அவரால் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்து கேரளா போக முடியும், ஆந்திரா போக முடியும், எல்லா ஊருக்கும் போக முடியும். இப்ப பட் அவர் ஆதார் கார்டு வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, பரவாயில்ல. இப்ப வேற நாட்டுக்கு போக முடியாது. இப்ப சரி, அப்புறம் அவர் இப்ப இலங்கைக்கோ வேற அமெரிக்காவுக்கோ இல்ல வேற இங்கிலாந்து போக முடியாது. ஏன்னா ஆதார் கார்டு ஸ்கோப் வந்து இந்தியாக்குள்ளே மட்டும் தான் இருக்கு. இப்ப அதான் ஸ்கோப் உங்களுக்கு இருக்கும். சரியா? நீங்க வந்து இப்ப நீங்க வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் மெம்பரா இருப்பீங்க, லைப்ரரி அமெரிக்கன் கவுன்சில் மெம்பரா இருப்பீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அண்ணா லைப்ரரியில வந்து நீங்க மெம்பரா இருப்பீங்க. அந்த மெம்பர் கார்டை வச்சுக்கிட்டு உங்க ஸ்கோப் என்ன, அந்த அண்ணா லைப்ரரி இருக்கு இல்லையா, அதுல மட்டும் தான் நீங்க வந்து மெம்பர்ஷிப் வந்து புக்ஸ் எடுக்க முடியும். நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் எடுக்கணும்னாக்க நீங்க அதுல மெம்பர் ஆகணும். ஸோ உங்களுடைய ஸ்கோப் ஆதார் கார்டு ஸ்கோப் வந்து இந்தியா வரைக்கும் தான். இப்போ ஓகேவா? உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மாதிரி இப்போ நீங்க அதை மைண்ட்ல வச்சுங்க. அது ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்கோப் வந்து பார்ப்போம். நம்ம பைண்டிங் சொல்றோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்கோப் உங்களுக்கு இருக்கும். 2 வகையான ஸ்கோப் இருக்கு நம்ம பைத்தான்ல வந்து. ஒன்று வந்து லோக்கல் ஸ்கோப் ஒன்று இருக்குது, குளோபல் ஸ்கோப் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருவோம், குழப்பம் வரக்கூடாது உங்களுக்கு பார்த்துருவோம். இப்போ நீங்க வந்து நார்மலா உங்களுக்கு வந்து மெத்தட் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் போய் மெத்தட் பத்தி உங்களுக்கு சொல்லிடுறோம். சாரி, ஃபங்க்ஷனை பத்தி சொல்லுவோம் உங்களுக்கு. மறுபடியும் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்லாம் சொல்லிடுறேன். நீங்க வந்து மறுபடியும் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நீங்க பார்த்துக்கிறீங்க. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கப்ப அதான் விஷயம். மறுபடியும் ஃபங்க்ஷன் எப்பவுமே டெஃப்ல ஆரம்பிச்சு ரிட்டர்ன்ல முடியணும். இதுக்கு என்ன சொல்றேன் ஏன் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம். சரி, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் பேர் இருக்குது. அப்புறம் பேராமீட்டர் வந்து நான் ஆர்குமெண்ட் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், 2 பொசிஷன் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், இதான் இன்டர்னல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், கோலன் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்படிலாம் பண்ணிருக்கேன். இப்ப அதை டிக்ளேர் பண்ணிட்டு இன்டர்னல் மார்க் லேர்ன் பண்ணீங்கல்ல, அதையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க. இந்த டோட்டல் மார்க்ஸ் எப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷனுடைய லோக்கல் வேரியபிள், அது வந்து லோக்கல் வேரியபிள். ஓகேவா? இன்டர்னல் வந்து வேரியபிள், எக்ஸ்டர்னல் வேரியபிள் மாதிரி வந்து டோட்டல் மார்க் வேரியபிள். அதை வந்து டிக்ளேர் பண்ணி என்ன பண்றேன், 2 ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அட்டெண்டன்ஸ் இன்னும் லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளடி என்னால என்ன செய்ய முடியும், என்னால வந்து எவ்வளவு லோக்கல் வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? நம்பர் 1 இப்ப. சரி, அப்புறம் வந்து பண்ணிட்டேன். டோட்டல் மார்க் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், அதை ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் என்ன பண்றேன், ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எப்படி கால் பண்ணுவீங்க, இந்த ஃபங்க்ஷன் நேம் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டீங்கன்னா கால் ஆயிடும். அப்புறம் நீங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்க, பழைய கான்செப்ட். அந்த வர ரிசல்ட் வந்து என்ன பண்றீங்க, ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. நீங்க இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நார்மலான விஷயம் தெரிஞ்சிருக்கும். பூசா என்ன சொல்றேன், இது வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய லோக்கல் வேரியபிள். ஓகேவா? லோக்கல் வேரியபிள் என்னால என்னென்ன பண்ணி வச்சு முடியும். இப்ப சப்போஸ் ஏசிபிள் 10 பண்ணி வச்சுப்பேன். ஓகே, பண்ணி வச்சுப்பேன். இந்த லோக்கல் வேரியபிள் என்ன செய்ய முடியும்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். நான் என்ன செய்ய முடியும், போயிட்டு அந்த பிரிண்டர் கொடுத்து நான் அட்டெண்டன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? அட்டெண்டன்ஸோட ஆன்சர் வரும். எனக்கு வந்து 98 வரும் எனக்கு. இப்ப அது மாதிரி எனக்கு அட்டெண்டன்ஸ் ஏ போட்டதுனால அட்டெண்டன்ஸும் 20 எனக்கு வரும். இப்ப இதெல்லாம் பண்ண முடியும் என்னால. அப்புறம் இதெல்லாம் லோக்கல் வேரியபிள் எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். உங்க வீடு இருக்குனாக்கா உங்க வீட்டுக்குள்ள தான் எல்லாம் செய்ய முடியும், அடுத்த வீட்டுக்கு போக முடியாது. இப்போ உங்களுடைய ஸ்கோப் சொன்னதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துறேன். சப்போஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிப்ப நான் வந்து சப்போஸ் நான் டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுறேன். சரியா? டெஸ்ட் எழுதிப்ப எனக்கு வந்து அந்த அட்டெண்டன்ஸ் பிரிண்ட் பண்ணி பாருங்க. போயிட்டு நீங்க இப்ப அந்த அட்டெண்டன்ஸ் இப்ப என்ன டோட்டல் மார்க்னு ஒரு லோக்கல் வேரியபிள் கொடுத்தீங்களா, பிரிண்ட் பண்ணி பாருங்க. பிரிண்ட் நீங்க வந்து இப்ப டோட்டல் மார்க் கொடுத்தீங்கன்னாக்க வராது.
ஏன்னா அது மாதிரி இல்லவே இல்லை. இப்போ டோட்டல் மார்க் இப்போ என்ன இல்லைப்ப இங்கே இல்லவே இல்லை. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ. ஓகேவா? இப்போ புரியும் உங்களுக்கு லோக்கல் வேரியபிள்னா என்ன தெரியும் இப்போ. ஓகேவா? தெரியும் உங்களுக்கு. எனக்கு நான் டோட்டல் மார்க்ஸ்ன்றது இங்கே இல்லை. டோட்டல் மார்க்ஸ்ன்ற லோக்கல் வேரியபிள். லோக்கல்னாக்க இட் இஸ் லோக்கல் டு திஸ் ஃபங்க்ஷன் திஸ் மெத்தட். லோக்கல்னாக்க இதுக்கு உள்ளதுன்னு அர்த்தம் இப்போ. ஓகேவா? எனக்கு வந்து டெஸ்ட் மெத்தட் எனக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ்னாக்கா நான் தனியாக போய் என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ்ன்னு தனியாக கொடுக்கணும். அப்போ இந்த டோட்டல் மார்க்ஸ் என்ன அர்த்தம்னாக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளது இங்கே நான் கொடுத்து வச்சுப்பேன். அப்போ அக்சஸ் பண்ண முடியும். அக்சஸ் பண்ண முடியும். சரிதான் உங்களுக்கு புரியுதா? இப்போ ஸோ லோக்கல் வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். மற்ற ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது. இது லோக்கல். இதை உங்களுக்கு டெவலப் பண்ணவங்களுக்கு பார்த்துங்க. மறுபடியும் பேசிக்னா பொறுத்து முடிச்சிருவோம். அப்புறம் வரணும் உங்களுக்கு வரலாம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். நம்ம இப்போ போயிட்டு நார்மலாக எப்போதும் உள்ள மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அனுப்ப இந்த போய் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸாக போக போக உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரியாதுனாக்க நீங்கள் ஒருபோதும் கூட எழுத முடியாது. நீங்கள் சரிதானே? பார்த்துங்க. நான் பண்ணி பார்த்தேன். நான் வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணேன். இது வந்து பொசிஷனல் பேராமீட்டர் பேர். ஆர்குமெண்ட் 24 67 நான் அனுப்பியிருக்கேன். 24 கோஸ் டு ஃபர்ஸ்ட் பொசிஷன், 67 கோஸ் டு செகண்ட் பொசிஷன் பார்த்தா எனக்கு ரிசல்ட் வந்துடும். இதெல்லாம் பழைய கான்செப்ட் பார்த்துட்டீங்க. ஓகே தான். அப்புறம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் என்ன, இந்த ரிசல்ட்ல தான் என்ன பண்றேங்க, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு 91 வந்துச்சு. இப்போ நான் ரிசல்ட்டை தான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? அப்போ ரிசல்ட் டேட்டா டைப் என்ன இருக்கு, எனக்கு இன்ட்னு வரும். ஓகேவா? ரிசல்ட் 91 இன்ட்டு தானே உங்களுக்கு பண்ணிட்டேன். 91 வந்து இன்ட்டு. இது குறைப்பண்ணில உங்களுக்கு அரைச்சப்ப இன்ட்டு. ஏன்னா இன்ட்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் சப்போஸ் 67.5 இன்னும் ஃப்ளோட் அனுப்புனாக்க என்ன செய்யும், இப்போ 24ஐயும் 67.5 ஆட் பண்ணி ரிசல்ட் வச்சிருக்கோம். ரிசல்ட்ல என்ன இருக்கும், ஃப்ளோட் இருக்கும். இப்போ நான் ரன் பார்த்தீங்கன்னா என்ன வரும், எனக்கு அப்புறம் எனக்கு ஃப்ளோட் வருது. எனக்கு இது குறைப்பண்ணில முக்கியமாக சொல்ல போகிறேன், கவனிச்சுங்க. அப்புறம் ரிசல்ட்டுக்கு ஐடி ஒன்று இருக்கும் சொல்றேன் உங்கள்கிட்ட. ஏற்கனவே ஐடி ஒன்று. இதுல எதுவும் குழப்பம் இல்லையா யாருக்காச்சும் சொல்லுங்க. இப்ப அடுத்து போக போறேன். நம்ம இதுல ஒரு குழப்பம் இல்லையா யாருக்காச்சும் ஒண்ணு? ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு குழப்பம் இல்லையே சார். இந்த ரிட்டர்ன் மெத்தட் ஒழுங்கப்படுத்துங்க சார். ஏன் ரிட்டர்ன் போடுறேங்கிறது சார்? நீங்க வந்து இப்ப நீங்க ஃபங்க்ஷனை வந்து இப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றீங்க, ஆட் நம்பர்னு கால் பண்றீங்க. இது ரிட்டர்ன் என்னாக்க நீங்க வந்து இப்ப நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை யாரு கால் பண்றாங்களோ, இந்த ஃபங்க்ஷனை வந்து யாராச்சும் கால் பண்ண கால் நான் மெல்கோஸ் கால் பண்ணிருக்கேன். கால் பண்றவங்களுக்கு ரிசல்ட் வந்து எனக்கு வேணும்னாக்க நீங்க ரிட்டர்ன் கீவேர்டு கொடுத்து அந்த ரிசல்ட் நீங்க டாஸ்க் பண்ணீங்கல்ல, அந்த பண்ண டாஸ்க் அங்கே அனுப்புறீங்க. நான் உங்க கூப்பிட்டு கேட்கறேன், ஹலோ சார் நீங்க 2 நம்பர் அனுப்புறேன், எனக்கு டாஸ்க்னு கேட்குறீங்க. நீங்க டாஸ்க்கை முடிச்சுட்டு டோட்டல் நம்பர் டாஸ்க் வச்சிருக்கீங்க, வச்சுட்டு ரிட்டர்ன் பண்றீங்க. டாஸ்க் எனக்கு அனுப்புறீங்க. நீ ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னாக்க என்னால உங்க டாஸ்க் பார்க்க முடியாது. நீ ரிட்டர்ன் கொடுக்க நீ பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க. ரிட்டர்ன் சொல்லிட்டு அந்த டாஸ்க் எனக்கு அனுப்புறனாக்க என்னால வந்து அந்த டாஸ்க் வாங்க பார்க்க முடியாது. நன்னு வரும் எனக்கு வரும், ஒன்று எனக்கு வரும். ஓகேவா? ஆன்சர் வராது. ஓகே சார்? ஓகே சார். ஓகே ஓகே, ஆல் ரைட். அடுத்தது பாருங்க. இதெல்லாமே டெய்லி அனுப்பிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் உள்ளே போக போறேன். மிக முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த பாருங்க, நான் ரிசல்ட்னு சொல்லிட்டு நம்பர் என்ன பண்றேன், ஒரு அதை வந்து கால் பண்ணி வைக்கிறேன். இப்போ அடுத்தது இங்க வந்து ரிசல்ட்னு சொல்லிட்டு நான் பேராமீட்டர்ல போய் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண பாருங்க. இப்ப ஓகேவா? ரிசல்ட் எனக்கு என்ன வந்து போட்டோ வந்துச்சு. இப்போ என்ன பண்றேன், அதே மாதிரி இப்போ போயிட்டு என்ன பண்றேன், இன்னொரு வேரியபிள்ல போயிட்டு ஆட் 2 நம்பர்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றேன், பிராக்கெட் போட்டு ஆஃப் போடல. ஏன் வச்சுங்க, ஆஃப் போடல. ஆட் 2 நம்பர்ஸ் என்ன சார் அர்த்தம்? ஆட் 2 நம்பர்ஸ் என்னது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு வேரியபிள் இருக்கு அசைன்மெண்ட் வச்சிருக்கேன். இப்ப மெல்கோஸ் ஈக்குவல் ராஜகோபால்னாக்க ராஜகோபால் மெல்கோஸ் 1 அர்த்தம். நான் என்னென்ன வேலை பண்றேன், ராஜகோபால் பண்ணுவாங்க. இப்ப ராஜகோபால் ஈக்குவல் மெல்கோஸ்னாக்க ராஜகோபால் பண்றேன், நான் பண்ணுவேன். இப்ப 2 பேருமே பண்றோம். ஓகேவா? அது மாதிரி இப்ப என்ன பண்றேன், ஆட் 2 நம்பர்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஓகேவா? இங்க பாருங்க, ஆஃப் கொடுக்காம பண்றேன் பாருங்க. ஆஃப் கொடுக்காம அந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். 2மே சீக்கிரம் தான். அப்ப இதுவும் ஆட் 2 பண்றது, ஆட் 2 நம்பர்ஸ் ஃபங்க்ஷன், ஏவும் ஃபங்க்ஷன் தான். இந்த கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப போய் என்ன பண்ணுனாக்கா நீ பண்ணி பாருங்க. நீங்க இப்ப போய் நான் என்னுடைய அந்த பிரிண்ட் ஏ கொடுத்து பாக்குறேன் பாருங்க. இது வந்து ஃபங்க்ஷன் தானே. இப்ப உங்களுக்கு அப்புறம் சரி தானே, ஆஃப் கொடுக்கல சார், அந்த ஆஃப் கொடுக்கல, ஆஃப் கொடுக்கல. இதுவும் ஃபங்க்ஷன், ஆட் 2 நம்பர் ஃபங்க்ஷனை ஏவுக்கு ஜஸ்ட் என்ன பண்றாங்க, அசைன்மெண்ட் இருக்கேன். அப்ப ஏவும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு ஆட் 2 ஃபங்க்ஷன் ஆயிட்டுது. ஸோ ஆட் 2 நம்பர் மூலமா என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அதே வேலையை ஏ வச்சு பண்ண முடியும். 2 ஃபங்க்ஷன் ஒன்று தான். இப்ப அப்படி பண்ணிருக்கேன். சரியா? பார்ப்போம். இப்ப பண்ணி பாருங்க. இது பாருங்க, என்ன இருக்கிறோம், ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். ஏ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். அது என்னன்றான், அதுவும் வந்து ஃபங்க்ஷன் சொல்றான். ஏன் ஆட் 2 நம்பர் ஃபங்க்ஷனு, அதுக்கு என்ன பண்ற, அதை வந்து ஏ அசைன்மெண்ட் வச்சிருக்கேன். ஸோ ஆட் 2 நம்பர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அதே வேலையை வந்து என்ன பண்ணும், ஏவும் பண்ணும். சரியா? ஃபங்க்ஷன் ஆயிட்டு அப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்க. பிரிண்ட் ஏ பண்ணி பார்த்தேன், என்ன பண்றது, ஃபங்க்ஷன் வருது எனக்கு. அப்புறம் ஐடி ஒன்று இருக்குது.
டைப் பண்ணிட்டு பாருங்க ஃபங்க்ஷன் இருக்கும். எது ஃபங்க்ஷனு? ஏ வந்து ஃபங்க்ஷன். ஆக்சுவலா நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தேன்? இப்ப ஆட் 2 நம்பர்ஸ் தான் ஃபங்க்ஷன் கொடுத்தேன். ஆனா என்ன பண்றேன்? ஆட் 2 நம்பர் ஃபங்க்ஷனை வந்து ஏவுக்கு அசைன் பண்ணிட்டேன். வாசி ஆட் 2 நம்பர் என்னென்ன வேலைலாம் பண்ணுதோ அது ஏ பண்ணும். இல்லையா? முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுங்க. மீட் பண்ணுவாங்க அது பேசிட்டு. சரி, ஓகே. இதுல தான் பேஸ் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுங்க, பாத்துங்க. ரைட், அடுத்தது அப்புறம் என்ன பண்றேன்னாக்க, இப்ப இதுக்கு வந்து ஒரு என்ன வந்திருக்கு, ஒரு எனக்கு ஐடி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சரியா? இது வந்து ஹெக்ஸா ஐட்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து மொத்தம் 4 வகை டைப் இருக்குது. ஹெக்ஸா, ஆக்டா, பைனரி அப்படின்னு ஒரு 4 வகை மாடல் இருக்கு. அப்புறம் பேசுவோம். இது மட்டும் தெரிஞ்சுங்க நீங்க. இப்ப இந்த பைனரி நம்பர் இருக்கு இல்லையா? இந்த பைனரி நம்பரை வந்து என்ன செய்யணும்? இண்ட மாத்தி காமிக்க முடியும். இது பெரிய விஷயம். அப்புறம் பார்ப்போம். அது வந்து இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த இதை வந்து என்ன செய்ய முடியும்? என்னால வந்து இப்ப அதை வந்து நம்ம இண்டா மாத்தி பண்ண முடியும். அது ஆன்சர் வரும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் பேசுவோம் நம்ம. சரியா? பேசணும். ரைட். ஸோ நம்ம வந்து புரிஞ்சுட்டோம். இப்போ என்ன பண்றோம்னாக்க, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு வேரியபிளுக்கு ஃபங்க்ஷன் அசைன் பண்றேன். அப்ப என்ன பண்றேன்? ஆட் 2 நம்பர்ஸ் என்ன டைரக்டா பைசாம்லயே பண்ண முடியுது. அதே இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்றான்? ஏ வச்சு பண்றான். ஆல்ரைட், பாருங்க. இது குழப்பம் உங்களுக்கு அப்படின்னு இருப்ப இது பேஸ் வச்சுக்கிட்டு நான் அடுத்து பண்ண போறேன். பாத்துங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டு நோட்ஸ் படிச்சுங்க. ஃபங்க்ஷன்ல உள்ள எல்லா வேரியபிளும் என்னது? இம்ப்ளிசிட் லோக்கல். உங்களுடைய ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்களோ அதெல்லாம் லோக்கல் வேரியபிள். என்ன அர்த்தம்? அது வந்து அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டு இருக்கு, ஒன்று லோக்கல் இருக்கு, குளோபல் இருக்கு. நீங்க குளோபல்னு கொடுத்துட்டீங்கன்னாக்க அந்த வேரியபிள் வந்து இப்ப நீங்க வந்து இப்போ அட்டெண்டன்ஸ் நீங்க வந்து வேரியபிள் வந்து நீங்க அட்டெண்டன்ஸ் குளோபல்னு கொடுத்துட்டீங்கன்னாக்க அந்த 10 ஃபங்க்ஷன் எத்தனை ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றீங்களோ அத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். அது குளோபல். லோக்கல்னு கொடுத்துட்டீங்கன்னாக்க என்ன செய்ய முடியாது உங்களுக்கு? லோக்கல்னாக்க அது மட்டும் யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் டோட்டல் மார்க் வந்து நான் குளோபல்னு கொடுத்துனாக்க என்ன செய்யும் உங்களுக்கு? இப்ப எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த பைட் இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து லோக்கல் வேரியபிள் தான். ஓகே, ஆச்சு. பாத்துங்க. இப்ப லோக்கல் வேரியபிள் வந்து இதான் தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் வந்து லோக்கல் வேரியபிள் இந்த இருக்குது. அட்டெண்டன்ஸ் லோக்கல் வேரியபிள் பார்த்தோம். இதான் லோக்கல் வேரியபிள் பார்த்தோம். ஓகேவா? இது மாதிரி புரிஞ்சுங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸா போக போறோம். பார்த்து முத என்ன செய்ய போறோம்னாக்க, ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் போட போறேன். ஓகேவா? நெஸ்டட் ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் இன்சைடு ஃபங்க்ஷன். நீங்க லிஸ்ட் இன்சைட் லிஸ்ட் படிச்சிருக்கீங்க, டிக்ட் இன்சைட் டிக்ட் படிச்சு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் போட போறேன். அதை முதல்ல பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் புதுசாக உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதியா இருக்கும். செக் பண்ணிங்க. விளக்கமா எடுத்துடுறேன். சரி சார். உங்களுக்கு ஃபங்க்ஷன் இது பழசு தெரியும். உங்களுக்கு டெஃப் பிடிச்சி அவுட்டர்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். உங்க இஷ்டம், பேர் கொடுத்துங்க. பேரந்தீசிஸ் ப்ரோன் முடிச்சுட்டேன். நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்குள்ளே டிக்ளேர் பண்றேன், வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ளே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சரியா? அப்புறம் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே என்ன பண்றாரு? ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னும் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். என்ன பாருங்க, இன்டென்ட் பாருங்க, வெளியில இல்ல பாருங்க, வெளியில இல்ல, உள்ளடியே பண்ணிருக்கேன். அது உள்ள இன்னர் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரைட். சரிதானா உங்களுக்கு? ஓகே ஆச்சு. அதுக்குள்ளே இப்போ என்ன பண்றேன்னாக்க, இந்த நம்பர் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல வேரியபிள் இருக்குல்ல, அதை வந்து பிரிண்ட் பண்றேன். ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கேன். ரிட்டர்ன் பண்றேன். இதை ரிட்டர்ன் பண்றேன். இந்த நம்பர் வாங்கிச்சுல, நம்பர் ரிட்டர்ன் பண்றேன். சரி, இது வந்து ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு போட்டிருக்கேன். ஒண்ணு சொல்லிடுறேன், ரூல்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அங்கேயே பார்ப்போம் நம்ம. சரி, முதல்ல அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிள் இருக்குல்ல, அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அக்சஸ் பண்ண முடியும். அப்பாவோட சொத்தை வந்து பேரண்ட்ஸோட சொத்தை வந்து பிள்ளைகள் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது மாதிரி அவுட்டர் ஃபங்க்ஷன்ல வந்து வேரியபிள் இருந்துச்சுனாக்க நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு லோக்கல் வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் உள்ளதுன்னு சொல்லிருக்கேன். பாக்கியா யூஸ் பண்ண முடியாது. இப்போ இது வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. அவுட்டர் ஃபங்க்ஷன்ல உள்ள ஒரு வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதான் என்ன பண்றேன், நான் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்றேன். பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், பண்ண முடியும். அப்புறம் அதே வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன், அது முடியும். முடிச்சுட்டு முக்கியமான விஷயம் பாருங்க, இப்ப நீங்க வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷனை போய் டைரக்டா அக்சஸ் பண்ண முடியாது. அவுட்டர் ஃபங்க்ஷனை போய் அக்சஸ் பண்ணிட்டு அது வழியா தான் இன்னர் ஃபங்க்ஷனை பார்க்க முடியும். நீங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட் பாக்கணும்னாக்க என்ன பண்ண போற, டீச்சரோட பெர்மிஷன். டீச்சர் தான் அவுட்டர் ஃபங்க்ஷன். அவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க மூலமா தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் உங்களுடைய குழந்தைய பார்க்க முடியும். ஸோ இன்னர் ஃபங்க்ஷனுக்கு நீங்க டைரக்டா அக்சஸ் பண்ண முடியவே முடியாது. நீங்க இன்னர் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண ஆசைப்பட்டாலும் நீங்க அவுட்டர் ஃபங்க்ஷன் வழியா தான் போய் தான் ஆகணும். இப்ப அதனால என்ன பண்றாங்க பாருங்க, அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இன்னர் ஃபங்க்ஷனை கையை வைக்க முடியாது, நான் கையை வைக்க முடியாது. ஒன்னாச்சு. அப்புறம் அடுத்து பாருங்க, சரியா? அப்புறம் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னாக்க, இந்த இது வந்து இந்த ஃபங்க்ஷன் விட்டுருங்க. இப்ப அவுட்டர் ஃபங்க்ஷன் பேசிட்டு இருக்கோம். அவுட்டர் ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னாக்க
இன்னர் ஃபங்க்ஷனுடைய பேர் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த பாருங்க, பாக்கி எதையும் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன் கொடுத்து என்ன பண்றேன், இன்னர் ஃபங்க்ஷனுடைய பேர் இருக்கு, நேம் இருக்குல்ல, அதை ரிட்டர்ன் பண்றேன். பாக்கி எதையும் நீங்க ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்? ரிட்டர்ன் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு எனக்கு வந்து வேல்யூ கொடுக்குதுல, அந்த டாஸ்க்கை நான் வாங்கணும் இல்லப்ப, ரிட்டர்ன் பண்ணா வாங்க முடியும் என்னால. ஸோ அதை வந்து என்ன பண்றது, அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது, இந்த ரிட்டர்ன் எதுக்கு உள்ளது, அவுட்டர் ஃபங்க்ஷன் உள்ளது. இந்த ரிட்டர்ன் எதுக்கு உள்ளது, இன்னர் ஃபங்க்ஷன் உள்ளது. இந்த ரிட்டர்ன் வந்து இன்னருக்கு உள்ளது. இந்த ரிட்டர்ன் வந்து நீங்க பாருங்க, அந்த டேப் பார்த்தீங்களா நீங்க, இப்ப இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. சரியா? ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷன் எப்போதுமே இன்னர் ஃபங்க்ஷனுடைய நேம் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போதான் இது என்ன டாஸ்க் பண்ணுதோ அதை எனக்கு பண்ண முடியும். ஒண்ணு. சரியா? அப்புறம் பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன சொன்னவங்கள்ட்ட இப்ப ஏ வந்து சொன்னவங்களுக்கு, இப்ப ஏ நார்மலா உங்களுக்கு அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, நான் பிரிண்ட் ஏவை வந்து எப்படி கால் பண்றேன் பாருங்க. பிரிண்ட் ஏ ஆப்னு சொல்றேன். என்ன சார் ஏ ஆப்னாக்க நீங்க பாருங்க, ஏ ஆப்னாக்க நீங்க இப்ப என்ன சொல்றது, இது பிரிண்ட் எப்படி வந்துச்சு. அப்புறம் இப்ப இன்னர் ஃபங்க்ஷன்ல வேரியபிளே இல்லவே இல்லை. ஓகேவா? ஆனா எங்க இருக்குது, இப்ப அவுட்டர் ஃபங்க்ஷன் உள்ள வேரியபிள இன்னர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். பேரண்டோட அசெட் வந்து கிட்ஸ் வந்து அசெட் பண்ண முடியும். அது மாதிரி பேரண்ட்ல உள்ள அவுட்டர் ஃபங்க்ஷன்ல உள்ள வேரியபிள இது என்ன பண்ணுது, எனக்கு பிரிண்ட் அக்சஸ் பண்ணி பிரிண்ட் காமிக்குது. சரி, வந்துட்டு எனக்கு. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுது, எனக்கு இப்ப ரிட்டர்ன் பண்ணுது. இது என்ன பண்ணுச்சு, இந்த ரிசல்ட் என்ன பண்ணுது, எனக்கு இப்ப ரிட்டர்ன் பண்ணுது. அது 0 வந்துட்டு எனக்கு. நல்லா கவனிங்க. இப்ப நான் எப்படி அக்செப்ட் பண்றேனாக்க, இந்த ஏ ஆப்னு கொடுத்தனாக்க என்ன வரும் பாருங்க, எனக்கு வெறும் ஃபங்க்ஷன் தான் வரும் எனக்கு. ஏன்? நான் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்றேன்னாக்க வந்து இப்ப ஏன்ற வேரியபிள் அசைன் பண்ணிருக்கேன். இதுவும் ஃபங்க்ஷனும் இதுவும் ஃபங்க்ஷன் தான் வந்து. அப்புறம் ஏ ஆஃப்னு கொடுத்தா மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து சிண்டாக்ஸ். ஏன்னா ஏ கூட நீங்க ஏன் ஏ ஆஃப்னு பண்றீங்கன்னாக்கா இது இதுதான் சிண்டாக்ஸ். இப்படிதான் நீங்க இன்னர் ஃபங்க்ஷனை போய் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு நிமிஷம் போடுங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு உங்களுக்கு வர வாங்க உங்களுக்கு. சரிதானே? இதை மட்டும் கொஸ்டின்ஸ் கேளுங்க, அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதை பத்தி பேச வேண்டாம். இது உங்களுக்கு புரிஞ்சா மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள இன்னர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியும் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்பர் தான் இல்லை, ஆனா என்ன பண்ணி இருக்கனால அவுட்டர் ஃபங்க்ஷன் உள்ள நம்பர் வேரியபிள பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா கட்டாயம் என்ன பண்ண முடியுது, அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து இன்னர் ஃபங்க்ஷனுடைய நேம் ரிட்டர்ன் பண்ணணும். பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நீங்க இன்னர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது பிரிண்ட் ஏ ஆஃப்னு கொடுக்கணும், ஏன்னு கொடுக்க முடியாது, ஏ ஆஃப்னு கொடுக்கணும். சரியா? இது சிண்டாக்ஸ். இதை மட்டும் பேசுங்க, டவுட் எல்லாம் சொல்லுங்க, நான் அடுத்த மேல போறேன். சார் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருக்கீங்க, ஆடு. இன்னர்ல ஒரு ஆட் வச்சிருக்கீங்க. ரிட்டர்ன் கொடுத்தனா எது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்? ரெண்டுமே பிரிண்ட் ஆகாம எப்படி எது எக்ஸிக்யூட் ஆகும்? வெரி குட் சார். ஓகே, அது क्वेश्चन அடுத்தது சார். அவங்க சார் வந்து இங்கேயும் வந்து ஒரு டாஸ்க் a+b ஒரு ஆட் பண்றேன், இங்கேயும் ஒரு டாஸ்க் பண்றேன், ரெண்டுமே ஆட் ஃபங்க்ஷன் பண்றேன். எது சார் ரிட்டர்ன் கேக்குறாங்க. அடுத்தது இது ஒரு கான்செப்ட் வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன் புரிஞ்சா ஃபங்க்ஷன் போட்டு ஃபங்க்ஷன் போட்டுருக்கேன். இது பாத்துங்க நீங்க. சார் ஒரு டவுட். சார் அந்த 10th லைன்ல a ஈக்குவல் அவுட்டர் ஆஃப் சொல்லிட்டு கால் பண்றீங்க சார். அப்ப வந்து அங்க 0ன்ற வேல்யூ இருக்கும். அப்படின்றப்ப a ஆஃப்னே வந்து பிரிண்ட் பண்றோம்ல சார், அது என்ன ரீசன் சார்? சரி சார், உங்களுக்கு சரி. இப்போ என்ன பண்றான், இப்போ வந்து இப்போ நான் டெக்னிக்கலா என்ன பண்ண போறேன், இப்போ என்ன பண்றேன், இப்போ நான் வந்து இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனை வந்து இது உங்களுக்கு இது வந்து நீங்க நான் அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல சார். இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து இது எது ரிட்டர்ன் பண்ண, இப்போ இந்த இருக்குல்ல, எது ரிட்டர்ன் பண்ண எனக்கு 0 பண்ணுமா எனக்கு. அப்புறம் 0 தான் இருக்கு எனக்கு. சரியா? 0 பண்ணுது. எவ்வளவு 0 இருக்கும். ஓகேவா? இப்போ சரி, இப்போ இந்த ஏல இது இந்த லோக்கல் வேரியபிள் வந்து அசைன்மெண்ட் இருக்குல்ல, இதை வச்சுதான் என்னால வந்து என்ன செய்யணும்னாக்க லோக்கல் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். அவுட்டர் ஃபங்க்ஷனை வச்சுதான் என்னால வந்து லோக்கல் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து லோக்கல் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து டைரக்ட் அக்சஸ் பண்ண பர்மிஷன் கிடையாது. அவுட்டர் ஃபங்க்ஷன் போய் இதுதான் அவுட்டர் ஃபங்க்ஷன், அதை வந்து என்ன பண்றதுனாக்க ஒரு வேரியபிள் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது மூலமா தான் எனக்கு இன்னர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். டைரக்டா இன்னர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது. நான் எது பண்ணாலும் அவுட்டர் ஃபங்க்ஷன் மூலம் பண்ண முடியும். இன்னும் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அடுத்த ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன், அவங்க சொல்றேன் உங்கள்கிட்ட. இன்னும் யாரும் கொஸ்டின் கேட்டாங்க சொல்லுங்க. ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் சார். இந்த இது வந்து அந்த விசுவல் ஸ்டுடியோல ரன் பண்ணி பார்த்தா பண்ண முடியும். சரி, ஓகே. சரி, இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க வரேன். நான் கொஞ்சம் இது பேசிக் புரிஞ்சுங்க, அடுத்து பண்ண போறேன். அப்புறம் சரி, இன்னொன்று பாருங்க. அப்புறம் பாருங்க, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக புரிய ஆரம்பிச்சவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறோம். இப்போ நான் ஒரே ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் போட்டு காமிச்சலப்ப 2 வந்து போட்டு காமிக்க போறேன். 2 போட்டு காமிக்கிறேன். நான் ஃபண்டமெண்டலா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நான் வந்து நான் லோக்கல் தான் டெக்னிக்கல் விஷயம் போறேன். இதேதான் 2 பண்றாங்க. இப்ப ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, 2 இன்னர் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், இன்னர் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், இன்கிரிமெண்ட் வச்சிருக்கேன், அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன். இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன்.
அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 2 வச்சிருக்கேன். ஓகேவா சார்? 2 வச்சிருக்கேன். அதே தான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணிருக்கேன் இப்போ வந்து இதுல வந்து இது வந்து நம்பர்னு ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சிருக்கேன். இது வந்து அவுட்டர் வேரியபிள் அவுட்டர் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துருக்கோம். சரியா? அப்புறம் பாருங்க இந்த இன்கிரிமெண்ட்டுக்குள்ளே இன்னொன்று வச்சிருக்கேன் பாருங்க, நம்பர்னு வச்சிருக்கேன். இந்த நம்பர் இதுக்குள்ளது லோக்கல் சொல்லிருக்கேன். சரியா? இது வந்து இந்த இன்கிரிமெண்டல் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது 10ன்றது உள்ளது. இந்த நம்பர் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வேரியபிள். இந்த நம்பர் இதுக்குள்ளதுனாக்க லோக்கல் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. அப்புறம் நம்பர் சிக்கு நம்பர் +1 10 ஆக்கிட்டேன். 10 + 1 11 ரூபா இருக்கும். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண ஆன்சருக்கு 11 கொடுக்கும். எனக்கு ஆன்சர் கொடுக்க எனக்கு 11 கொடுக்கும். சரியா? 10 வச்சு 10 டிக்ளேர் பண்ணேன். அப்புறம் 10 + 1 11 பாரு எனக்கு. அப்புறம் இதுல ஒன்று வச்சிருக்கேன். என்ன பண்றேன் இப்ப இதே மாதிரி டெஸ்ட் மெத்தட்ல நம்பர் வச்சிருக்கேன். இந்த நம்பர் வந்து கவுண்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வேரியபிள். இந்த நம்பர் வந்து இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வேரியபிள், லோக்கல் வேரியபிள். சரிதானே? லோக்கல் வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஓகேவா? பாக்கி அக்சஸ் பண்ண முடியாது. இந்த நம்பர் என்ன பண்றேன், எனக்கு என்ன செஞ்சிருக்கேன் இப்ப இங்கேயும் 10 வச்சு மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சரி, அப்புறம் இப்ப பாருங்க, இப்ப ரிட்டர்ன் பண்றேன். உங்களுக்கு என்ன சொல்றேன், ரிட்டர்ன் பண்ணும்போது அவுட்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது இன்னர் ஃபங்க்ஷனுடைய நேம் ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். சரிங்களா? நேம் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அது ஆஃப் போடலாம் போடாம இருக்கலாம். அப்புறம் ஏன்னு சொல்றேன் உங்களுக்கு இப்ப இன்கிரிமெண்டல் டெஸ்ட் மெத்தட் சொல்றேன். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் பண்ணும்போது இன்னர் மெத்தடோடைய நேம் ரிட்டர்ன் பண்ணணும் பண்ணிட்டது. சரியா? இங்க பாருங்க, இது ஏன் சார் பண்றேன்னாக்க ஒரு ரிட்டர்ன் தான் கடைசி ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபங்க்ஷனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் தான். இங்கேயே நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னாக்க, ரிட்டர்ன் இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னாக்க என்ன செய்ய முடியாதுனாக்க உங்களுக்கு அடுத்து வராது. ரிட்டர்ன் தான் கடைசி ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வேண்டி இங்க ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஓகேவா? 2 ஃபங்க்ஷன் எழுதும் போது நீங்க கடைசியா போய் ரிட்டர்ன் பண்ணணும். இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னாக்க இன்கிரிமெண்ட் மெத்தட் மட்டும் தான் வரும். டெஸ்ட் மெத்தடுக்கு வந்து எக்ஸிகியூஷன் போகாது சொல்றேங்க. ரிட்டர்ன் தான் கடைசி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதுக்கு வேண்டி இங்க ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. சரியா? இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டீங்க, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டீங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன் ரிட்டர்ன் என்ன செய்யும், மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கேன். அப்படி பண்ணும்போது பீப்புள் வரணும் சொல்லிருக்கோம். பல கான்செப்ட் சொல்றோம். உங்களுக்கு ஏன் போதுக்கா ரிட்டர்ன்ல வந்து மல்டிபிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? மறுபடியும் பாருங்க. இப்ப என்ன சொல்றேன், என்ன பண்றேன், இப்ப இன்கிரிமெண்டல் இதை பண்றேங்க. இங்க என்ன பண்றேன்னாக்கான இது மாதிரி இப்ப கால் பண்ணிக்கிட்டேன். சரியா? கால் பண்ணும்போது எனக்கு இப்ப 11 வந்து 10 + 1 எனக்கு 100 பீப்புள் வந்திருக்கு. எனக்கு அப்புறம் என்ன சொல்ல வரணும் மட்டும் கவனிச்சிங்க. நீங்க என்ன பர்பஸ்னாக்க இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷனுடைய வேரியபிள் வந்து இன்னர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாம். சரியா? இப்போ உள்ள ரூல்ஸ் பிரகாரம் சொல்றோம். அப்புறம் இன்னர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இன்னர் ஃபங்க்ஷனுடைய நேம் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றேன். சரிதானே? அப்புறம் இப்ப அடுத்து பாருங்க. இப்ப நம்ம மறுபடியும் உங்களுக்கு இப்ப நான் இப்போ ஒண்ணு மாறி காமிக்கிறேன். இப்ப இது என்ன பாத்துங்க, என்ன ஆன்சர் வருது மட்டும் பாத்துங்க. நான் சொல்யூஷன் கொடுக்க போறோம். சரியா? இது நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க போறோம். ஓகே, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அப்புறம் இப்ப இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு எனக்கு. இது என்ன பண்ணுச்சு எனக்கு இப்ப எனக்கு வந்து இப்ப என்ன பண்றேன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணாம ஒரு அந்த என்ன ஆன்சர் வருது பாருங்க. நான் ஆஃப் கொடுக்காம கொடுத்தனாக்க எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வருது. இப்ப என்ன பேருது, இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மெத்தட்னு இதே வருது எனக்கு இப்போ. சரியா? அதுக்கு வேண்டி எப்போது நீங்க வந்து 2 மாடல் பண்ணலாம். 2 போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆஃப் வச்சு போட்டு காமிக்கிறேன், ஆஃப் கொடுக்கலாம் என்ன போட்டு காமிக்கிறேன். சரியா? 2மே போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த சிண்டாக்ஸ் வந்து 2 வச்சுக்கோங்க. இனிஷியலா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். 2 கோடு போட்டு காமிக்கிறது ஒன்னோட வரும். உங்களுக்கு எதுக்கு போறோம் தெரிய வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஆக என்ன அர்த்தம், ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் உள்ளே மல்டிபிள் இன்னர் ஃபங்க்ஷன் போட முடியும். நெஸ்டட் ஃபங்க்ஷன் உள்ளே 1க்கு மேல போட முடியும். சரியா? உங்களுக்கு அப்புறம் இது ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன்ல 1 தான் போட்டுக்க பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன்ல 2 இன்னர் ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா மல்டிபிள் இன்னர் ஃபங்க்ஷன் போட முடியும். ஆனா ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணு, கடைசியா ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேவா? அதை மட்டும் ரூல்ஸ் ஞாபகம் வச்சு. இதெல்லாம் சிண்டாக்ஸ் ரூல்ஸ் நீங்க மாத்திக்க முடியாது. இந்த போட்டோ ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்போ இந்த இடத்துல அவுட்டர் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன சார்? நம்ம இப்போ அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் கொடுக்காம பண்ணாலுமே நமக்கு இதே அவுட்புட் தானே சார் வரும் சார். ஏன் அதான் சொல்ல போறேன், பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிள் இருக்குல்ல. இப்ப பாருங்க, உங்களை என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு இப்ப என்ன படிக்கிறோம், நம்ம ஸ்கோப் படிக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் உள்ள லோக்கல் வேரியபிளை மத்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். ஞாபகம் இருக்கா? சார், ஒரு ஃபங்க்ஷன் உள்ள 2 ஃபங்க்ஷன் போட்டிருக்கனாக்க ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டுனாக்க அடுத்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கேன். சரி, அப்புறம் சரி இப்ப நான் ட்ரை பண்றேன். போயிட்டு கொஞ்சம் பாருங்க. இப்ப என்ன பண்றேன், இப்ப இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை போய் என்ன பண்றேன், 0 கொடுத்துட்டேன். நம்பர் எவ்வளவு இருக்கு, இப்ப மார்க்ஸ் வந்து இப்ப மார்க்ஸ் இருக்கு சார். இப்ப நம்பர் மார்க்ஸ் வச்சுக்கலாம், நம்பர் 0 இருக்கு. இப்ப அதை என்ன பண்றது, போய் 1 ஆட் பண்றேன். இப்ப நம்பர்ன்றது வந்து என்ன பண்றாங்க, டிக்ளேர் பண்ணவே இல்லை பாருங்க. நான் வந்து ஓகே, இப்ப பாருங்க. இப்ப போயிட்டு நான் இப்ப நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாக்க இந்த நம்பர் எதுக்கு உள்ளது வேரியபிள், இன்கிரிமெண்ட் இருக்குள்ள வேரியபிள். சரியா?
இது குழப்பம் இல்லை. நம்பர்ன்றது இன்கிரிமெண்ட் மெத்தடுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள். நம்பர் சீக்வல் நம்பர் ப்ளஸ் 1 0 + 1 ஆட் பண்றேன். ஒரு விஷயம் கிடையாது அப்புறம். ஆனா நான் டிக்டரே பண்ணவே இல்லை பாருங்க. என்கிட்ட எதுவுமே கிடையாது. என் அப்பாவோட அசட் யூஸ் பண்றேன். இப்ப நம்பர் சீக்வல் 0ன்ட்டு அதை போய் அக்சஸ் பண்றேன். அக்சஸ் பண்ண போய் 0 இருக்குது. இப்ப நான் அக்சஸ் பண்றேன். இப்ப ஓகேவா? சப்போஸ் 10 இருக்குது. இப்ப நான் அவங்க அப்பாவோட அசட் அக்சஸ் பண்றாங்க. நாங்க பை டிஃபால்ட்டா அக்சஸ் பண்ண முடியாது. பை டிஃபால்ட்டா அக்சஸ் பண்ண முடியாது அவுட்டர் ஃபங்க்ஷன். ஏன்னா உங்களுக்கு சொல்றேன்ல, இப்ப இந்த யார் யூஸ் பண்ண முடியும்? இப்ப இங்க என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க நம் சீக்வல் டு நம்பர் + 1 பண்ண முடியும். நம்பர் சீக்வல் டு நம்பர் + 1 பண்ண முடியும். நம்பர் சீக்வல் டு நம்பர் + 1. ஏன் இது இஷ்யூ கிடையாது பாருங்க. ஏன்னா நம்பர்ன்றது வந்து இந்த கவுண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள். நோ இஷ்யூஸ், நான் பண்ண முடியுது. இப்ப ஆனா அடுத்த ஃபங்க்ஷன்ல போய் யூஸ் பண்ண முடியாது. நான் சொல்றேன், லோக்கல் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன்ல வேரியபிள் இருந்துச்சுனாக்க that belongs only to that particular function சொல்றேன். இது வந்து கவுண்டர் ஃபங்க்ஷன் உள்ளது. இன்னொரு ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நான் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு தப்பு காமிக்குது. என்ன தப்பு பஸ் பார்த்து அதான் ஸ்கோப் புரியும் உங்களுக்கு. இப்ப லோக்கல் வேரியபிள் நம்பர் ரெஃபரன்ஸ் டு பிஃபோர் அசைன்மெண்ட். நான் என்ன பண்றேன், இங்க வந்து லோக்கல் வேரியபிள் இல்ல, ஆனா +1 ஆட் பண்றேன். லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஆனா அசைன் பண்றேன். இப்ப நான் இப்ப லோக்கல் டிக்ளேர் பண்ணுங்க. இப்ப லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப நோ ப்ராப்ளம். ஓகேவா சார்? இப்போ சொல்லுங்க சார். இப்ப இதை மட்டும் சொல்லுங்க. இதை மட்டும் புரிஞ்சுங்க. 15 வருஷம் சார், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம குளோபல் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவோம். அது மாதிரி இப்ப இன்னர் போஸ்ட் ஃபங்க்ஷன்ல அது மாதிரி அதான் படிக்க போறோம். என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு? நீங்க வந்து இப்ப ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிளை அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அக்சஸ் பண்ண முடியாது. அதான் கான்செப்ட். புரிஞ்சுங்க, ஸ்கோப் புரிஞ்சுங்க. இப்ப சோ இதோட ஸ்கோப் வந்து நம்பர் ஸ்கோப் வந்து இதோட முடிஞ்சு போயிருது. இந்த கவுண்டருக்கு மட்டும்தான். இன்கிரிமெண்ட் கிடையாது, வராது. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்றோம்னாக்க இன்கிரிமெண்ட்ல வந்து நம்பருக்கு டிக்ளேர் பண்றதுல இன்னொரு கீழே ஃபங்க்ஷன் போட்டா அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா எனக்கு வேணும். இப்ப என்ன பண்றது? அதான் கேள்வி. இப்ப அதான் ஸ்கோப் மாதிரி தெரிஞ்சுங்க. இப்ப அப்ப ஸ்கோப் ஆஃப் த லோக்கல் வேரியபிள் பிலாங்ஸ் டு தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். மீதி ஃபங்க்ஷன் முடியாது. அப்புறம் சார் ஒரு क्वेश्चन. இப்போ இந்த இன்கிரிமெண்டர் மெத்தட்ல லோக்கல் வேரியபிள் வந்து வேற நேம் வைங்க. நம்ம வைக்காம வேற நேம் வைங்க. இல்ல அந்த வேரியபிள் இல்ல. அதான் மார்க்ஸ். ஓகே. மார்க்ஸ் இப்ப மார்க்ஸ் ஈக்குவல் டு நம் +1 னா ஒர்க் ஆகுமே. நீங்க இப்ப இது வந்து மார்க்ஸ் வந்து ஆட் பண்றது. இதே சேம் பட் நம்ம வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனை தான் அக்சஸ் பண்றோம். அவுட்டரோட வேல்யூ தான் அக்சஸ். இல்ல ஏன் சொல்றேன் உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா ரீஎஸ் நீங்க ரெண்டு வார்த்தை இருக்கு போது ஞாபகம் ரீஎஸ்என் பண்றேன். இதே வேரியபிள் என்ன பண்றேன்? ரீஎஸ்என் பண்றேன். எங்க அப்பாவோட அதே சொத்தை எடுத்து என்ன பண்றான்னு இப்ப அந்த சொத்தை என்ன பண்றேன்? நம் + கொடுக்குறேன். அதே வேரியபிள் யூஸ் பண்றேன். ரீஎஸ்என் பண்றேன். அதே என்ன பண்றேன்? ரீஎஸ்என் பண்றேன். அப்படி பண்ண முடியாது. இது வந்து ரீஎஸ்என் இல்ல. இது இன்கிரிமெண்டல் இந்த ப்ராப்ளம் வரும் சார். இது இன்கிரிமெண்டல் வேற நேம்ல நம்ம அசைன் பண்ணோம்னா ஒர்க் ஆகுமே. நான் என்ன சொல்றேன்? நம்ம வார்த்தை பாருங்க. நான் இந்த வேரியபிள் என்ன பண்றேன்? ரீஅசைன்மென்ட் பண்றேன். வேல்யூ வந்து அதே வேல்யூ மாத்த ட்ரை பண்றேன். ஆமா. அதே நம்பர்ன்ற அதே அசெட்டை வந்து என்ன பண்றேன்? மாடிஃபை பண்ண முடியாது. ஆமா, மாடிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த நம்ம வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி, கவுண்டரோட ப்ராப்பர்ட்டி. ஆனா பாருங்க இப்ப என்ன பண்றாங்க? போயிட்டு ட்ரிம் பண்ற பாக்குறேன். என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம போய் என்ன பண்றாங்க? என்ன பண்ண முடியாது? வந்து அக்சஸ் பண்ண முடியுது. அதே நம்ம அக்சஸ் பண்ண முடியுது. அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதனால அது சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க அந்த உங்களுடைய அவுட்டர் ஃபங்க்ஷன் உள்ள வேரியபிள் நீங்க ரீஅசைன் பண்ண முடியாது. மாடிஃபை அதே நேம்ல மாடிஃபை பண்ண முடியாது. ஆனா நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே நேம்ல ஆமா, நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? இந்த பாருங்க, எனக்கு வந்து நம்பனே ஒண்ணு இல்லவே இல்லை. நான் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது, அதை அக்சஸ் பண்ண முடியாதுனால. ஓகேவா? ஆனா என்ன பண்ண முடியல? என்னால மாடிஃபை பண்ண முடியல, ரீஅசைன் பண்ண முடியல. அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்கோப் விஷயம். எனக்கு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண மட்டும் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? இப்பதான் நான் உங்களுக்கு ஸ்கோப் கொஞ்சம் மாற்ற போறேன். உங்களுக்கு ஸ்கோப் தெரியல உங்களுக்கு. போனாக்க லோக்கல் வேரியபிள் வந்து அந்த ஸ்கோப் வந்து இட் பிலாங்ஸ் டு ஒன்லி தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்புறம் இது நெஸ்டட் ஃபங்க்ஷன் இருக்கிற வாசி. நெஸ்டட் ஃபங்க்ஷன் என்ன ஸ்பெஷல்னாக்க பேரண்டோடைய அசெட் வந்து பையன் யூஸ் பண்ணலாம், ஆனா மாடிஃபை பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். பண்ணோம்னா எனக்கு எரர் வருது. எரர் வந்துச்சு எனக்கு. சரியா? என்ன எரர் வந்துச்சு எனக்கு? அப்புறம் நீ நம்மன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, ஆனா நீ என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம் சொல்ற ஆன்சர் வருது. இப்ப இந்த பாருங்க,
நான் வந்து ரெஃபரன்ஸ் நீ வந்து என்ன பண்றோம் டிக்ளரே பண்ணாம என்ன பண்றோம் வந்து அதை நம்ம வந்து ரெஃபரன்ஸே பண்ணாம நம்ம யூஸ் அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் இல்லாம ரெஃபர் பண்றோம் சொல்றோம். அசைன்மெண்ட்டே இல்லாம ரெஃபரன்ஸ் பண்றேன். எப்படி அசைன் பண்றது? இப்ப நம் சீக்வல் இப்ப நான் என்ன பண்றேன், இப்போ வந்து 10க்கு வந்து நம்பர் வேல்யூ வந்து 10க்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ அசைன்மெண்ட்டே பண்ணாம யூஸ் பண்றேன் அர்த்தம். சரி, இதுதான் உங்க கான்செப்ட் புரிஞ்சுங்க. இப்ப நான் ஒரு ஸ்டெப் மேல போக போறோம். எனக்கு வந்து இப்ப நம்பர் வந்து சொல்லுங்க சார். சார் இதுக்கு முன்னாடி 2 இன்னர் ஃபங்க்ஷன் வச்சிருந்தீங்கல்ல, அதுல ரிட்டர்ன்ல வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கமா போட்டு 2 ஃபங்க்ஷனையும் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ரிட்டர்ன் வந்துட்டு ஆல்வேஸ் 1 வேல்யூ தான் சார் ரிட்டர்ன். அதான் சொன்னேன் சார், ரிட்டர்ன் 1 தான் பண்ணும். நீங்க டபுள் பண்ணும்போது டீப்புல வரும் சொன்னாங்க. டீப்புல ஆன்சர் வரும். எப்போதும் ரிட்டர்ன் 1 தான் பண்ணும் பைத்தான்ல. நீங்க 2 கொடுத்தீங்க போது 2 ஆன்சர் ஒரே டீப்புள் தான் ஆக்சுவலா பண்ணுங்க. ஒரே டீப்புள் 2 வேல்யூ இருக்கு. சரியா? ஓகே ஓகே ஓகே. டீப்புள் ஒரே டீப்புள் தான். நமக்கு டீப்புள் ஒரே டீப்புள் தான். சரியா? ஓகே ஆல்ரைட். இப்போ என்ன பண்ண சார், எனக்கு வந்து அப்பா சொத்தை நான் வந்து என்ன பண்ண முடிஞ்சு, என்னால் வந்து எனக்கு வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சு, மாடிஃபை பண்ண முடியல. எனக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்க புதுசா ஒன்று பண்ண போறேன். அது பேர் தான் உங்களுக்கு வந்து இப்ப இது வந்து லோக்கல் வேரியபிளா, நம்பர் லோக்கல் வேரியபிளா சார்? கிடையாது. நம்பர் லோக்கல் வேரியபிள் இருக்கு, கவுண்டருக்கு தான் நம்பர் லோக்கல் வேரியபிள். இன்கிரிமெண்டருக்கு வந்து நம்பர் வந்து லோக்கல் வேரியபிள் கிடையாது. நான் லோக்கலா மாத்துறேன். நான் லோக்கல் கொடுத்து நம்பர் பண்ணிக்கிறேன். இதுதான் சார் விஷயம். பண்ண பிறகு என்னால என்ன செய்ய முடியும்? இப்ப நம்பர் சீக்வல் எனக்கு நம்பர் பிளஸ் 10 நம்பர் சீக்வல் என் அப்பாவோட சொத்தை என்ன பண்றான்னு இப்ப நான் மாடிஃபை பண்றேன், மைனஸ் பண்றேன், பிளஸ் பண்றேன், ஏதோ பண்றான்னு ஒரு நிமிஷம் கிடையாது. வராது. நான் லோக்கல் எடுத்துருங்க. நான் லோக்கல் எடுத்துருங்க. தப்பு, அசைக்க முடியாது. அப்ப என்ன பண்றேன், எனக்கு வந்து இந்த நம்பர் என்ன பண்றேனாக்க என்னால அக்சஸ் பண்ண முடிஞ்சு, நான் மாடிஃபை பண்ண ஆசைப்பட்டேனாக்க அதை எனக்கு பண்ணும். எனக்கு வந்து நான் லோக்கல்னாக்க என்ன அர்த்தம், இப்போ வந்து நம்பர்ன்ற வேரியபிள் எனக்கு இந்த மெத்தடுக்கு உள்ளதா ஆயிட்டு எனக்கு போறோம். இந்த மெத்தட் இன்கிரிமெண்டல் மெத்தடுக்கு லோக்கல் வேரியபிளா போயிட்டு போறோம். உங்க லோக்கல் வேரியபிளை போயிட்டு என்ன சொல்றேன், ஒரு மெத்தடுக்கு லோக்கல் வேரியபிளை போயிட்டாக்க யூ கேன் டூ எனிதிங், நோ இஷ்யூஸ். இது இந்த கான்செப்ட் எதுல பண்ண முடியும் பாருங்க. இப்ப நெஸ்டட் ஃபங்க்ஷன் தான் பண்ண முடியும். அல்ல ஞாபகம் வச்சுங்க. ரூல்ஸ் பண்ணி சொல்ல போறவங்களுக்கு பார்த்துங்க. ஆக நீங்க மறுபடியும் கோ பேக். ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். நெஸ்டட் ஃபங்க்ஷன்ல வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குது. அவுட்டர் ஃபங்க்ஷன்ல உள்ள வேரியபிளை வந்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அக்சஸ் தான் பண்ண முடியும். அது வந்து ரீஅசைனும், அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி மாடிஃபை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்க நான் லோக்கல்னு கீவேர்டா கொடுத்துட்டு இந்த நம்பர் என்ன பண்றீங்க, இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன்ல வேல்யூ என்ன பண்றீங்க, இப்ப நீங்க இந்த நம்பர் போட்டுட்டீங்கன்னாக்க இந்த நம்பர் பிளாங்க்ஸ் டு இப்ப இந்த இன்கிரிமெண்டல் மெத்தடுக்கு வந்து அது லோக்கல் வேரியபிளா மாறிடும். அப்புறம் உங்க இஷ்டம், நீங்க என்ன பண்ண முடியும். இதை மட்டும் கொஸ்டின்ஸ் கேளுங்க, பாக்கி எதுவும் கொஸ்டின் கேட்க வேண்டாம். அடுத்த பொருவனா போறாங்க சார். அதுல நான் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷங்க. அதுல வந்து இப்ப நான் லோக்கல்னு நீங்க டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அது வந்து இட் பிகம்ஸ் ரீட் ஒன்லி. நான் லோக்கல் ரீட் ஒன்லி டிக்ளேர், ஆமா ரீட் ஒன்லின்னு வெச்சிட்டீங்கன்னா அது கரெக்ட்டா இருக்கும். அருமையான பாயிண்ட். ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லி. அதை நீங்க எடிட் பண்ண முடியாது. அருமையான பாயிண்ட். எடிட் பண்ணனும்னா நான் லோக்கல்னு நீங்க போட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஆமா ரீட் ஒன்லி. ஆமா அந்த ரீட் ஒன்லி தான். பின்ன ரீட் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால எடிட் பண்ண முடியல. நல்ல பாயிண்ட் சார். அது சார் இப்போ நீங்க உள்ள போய் இந்த மாடிஃபை பண்ணிட்டீங்கல நான் லோக்கல்னு போட்டு, இப்போ மறுபடியும் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல கீழ வந்து ரிட்டர்னுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்றீங்களா? ரிட்டர்ன் கடுத்து இந்த பண்ணி அதெல்லாம் பண்ணி பார்த்தோம். இந்த வர பண்ணி பார்த்தோம் சார். அது ஓகே ஆச்சப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு. இப்ப நான் லோக்கல் பர்பஸ் என்ன, அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிள் வந்து சார் சொன்ன மாதிரி அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிள் வந்து இன்னர் ஃபங்க்ஷன் ரீட் ஒன்லி மட்டும் தான், எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அதை நீங்க மாடிஃபை பண்ணணும், எடிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னாக்க நான் லோக்கல் கொடுத்தீங்கன்னாக்க இந்த வேரியபிள் வந்து நவ் இது பிலாங்ஸ் டு இந்த இன்கிரிமெண்டல் மெத்தடுக்கு நம்பர் வந்து லோக்கல் வேரியபிளா மாறிடுது. அப்புறம் நீங்க பிளே ஆரம்பிக்கும், உங்க இஷ்டம் என்ன பண்ண முடியும். ஓகேவா? இது நான் அப்புறம் என்ன பண்றோம், இந்த ரிட்டர்ன் வந்து இந்த இன்கிரிமெண்டல் மெத்தடுக்கு உள்ளது உங்களுக்கு தெரியும் இப்ப. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், நெஸ்டட் ஃபங்க்ஷன் போடும்போது அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் கவுண்டர் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னாக்க இன்னர் ஃபங்க்ஷனுடைய நேம் ரிட்டர்ன் பண்ணி போட்டிருக்கேன். ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. சரியா? ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. அதை பார்த்து ரிட்டர்ன் வந்து இன்கிரிமெண்ட் இதே தான் இதனுடைய பண்ண போறீங்க. இப்ப சரி ஒரு நிமிஷம் சார். இது வந்து இப்ப நான் மெத்தட் எதை கால் பண்றேன் பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சு எதை கால் பண்றேன், நல்லா எதை கால் பண்றான்னு இப்ப அவுட்டர் மெத்தட் தான் கால் பண்றேன். எனக்கு என்னால இந்த மெத்தட் கால் பண்ண முடியாது. எப்போதுமே அவுட்டர் மெத்தட் தான் கால் பண்ண முடியும். அவுட்டர் மெத்தட் கால் பண்றேன். அவுட்டர் மெத்தட் உள்ளி போனுச்சு. அது அவுட்டர் மெத்தட் என்ன பண்ணுது, அப்ப என்ன பண்ணுச்சு, இன்கிரிமெண்ட் போனுச்சு. இது என்ன பண்ணுச்சு, 10 கொடுத்துச்சு எனக்கு. ஓகேவா? சோ 10 + 10 எனக்கு இந்த அவுட்டர் மெத்தட்ல 10 அதனுடைய +10 இந்த நம்பர் எங்க வந்துச்சு, இப்ப இந்த நம்பர் வேல்யூ 10 இங்க இருந்து வந்துச்சு 10. அப்புறம் வந்து நான் என்ன பண்றேன், இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 10 ஆட் பண்ணிக்கிட்டு 2 என்ன பண்ணுச்சு எனக்கு ஆன்சர் ரிட்டர்ன் 20 கொடுச்சு. இப்ப இந்த என்ன ரிட்டர்ன்ல எனக்கு 20 கொடுக்க எனக்கு
இந்த 20 கொடுத்துச்சுல்ல, இந்த 20 தான் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த பாருங்க, இந்த ரிட்டர்ன் இங்க என்ன இருக்கும்? இப்ப ரிட்டர்ன் நம்பர்ன்றது என்ன இருக்கும்? இந்த 10 + 10 நம்பர்ன்றது வந்து இதோட வேல்யூ. அப்புறம் 10 நானும் ஆட் பண்ணிக்கிட்டேன், 100 ஆட் பண்ணீங்க, உங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப 100 110 வந்து இந்த வேல்யூல இருக்கும், இந்த ரிட்டர்ன்ல இருக்கும். இப்ப 110 இந்த 110 தான் என்ன பண்ணுது? இப்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கொடுக்குது எனக்கு. அதுலதான் என்ன பண்ண, எனக்கு இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து மொத்தத்தையும் என்ன பண்றேன்? மொத்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றேன். மொத்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுச்சு எனக்கு 110 ரிட்டர்ன் பண்ணுச்சு எனக்கு. ஆன்சர் எனக்கு 110. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க லோக்கல் வேரியபிள் வந்து குளோபல் வேரியபிளா ரீடிக்ளேர் பண்ண வேல்யூ வருமா? ஒருத்தர் பேசுங்க. ஒருத்தரா பேசுங்க. ஹலோ சார், இப்ப நம்ம எடிட் பண்ணிட்டோம்ல சார், இப்ப நம்ம ரீடிக்ளேர் பண்ணிட்டோம்ல சார், லைன் நம்பர் இப்ப இன்னர் ஃபங்க்ஷன்ல லைன் நம்பர் பண்ணிட்டோம். லைன் நம்பர் சொல்லுங்க. 5 ரீடிக்ளேர் பண்றோம். 5 சார், லைன் நம்பர் 5. ஆமா சார். இப்ப திருப்பி நம்ம வெளியில இப்ப அவுட்டர் ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணா இந்த ரீடிக்ளேர் பண்ண வேல்யூ வருமா, இல்ல வந்து வெறும் 10 தான் பிரிண்ட் ஆகுமா சார்? எதை பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படிங்க? இப்ப சார் இப்ப நம்ம இன்னர் ஃபங்க்ஷனை லைன் நம்பர் 8ல நம்ம பிரிண்ட் பண்ணா 110 பிரிண்ட் ஆகுமா இல்ல 10 பிரிண்ட் ஆகுமான்னு கேக்குறாரு சார். லைன் நம்பர் 9ல வா. 8ல என்டர் அடிச்சு. ஓகே ஓகே சரி சரி. ஓகே ஓகே. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னாக்க, நீங்க இப்ப நீங்க இல்ல சார் இப்படி கேட்கல சார். லைன் நம்பர் 7ல லாஸ்ட்ல வச்சு என்டர் அடிங்க சார். இங்க வா. ஆமா. எஸ். இப்போ பிரிண்ட் போட்டு நம்ம கொடுத்தா சரி, உங்களுடைய நம்பருடைய வேல்யூ வந்து ஏன்னாக்க இந்த பாருங்க, இப்ப இந்த பிரிண்ட் வந்து எதுல போட்டுருக்கீங்க நீங்க? இப்ப நீங்க எதுக்கு வருது? இப்ப பிரிண்ட் வந்து பண்ணீங்க இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் இல்ல, வெளியில போட்டிருக்கீங்க. சரியா? நீங்க இப்ப வெளியில வந்து நம்பர் வச்சிருக்கீங்க. சோ நம்பர் வந்து அஃப்கோர்ஸ் 2 தான் வரும் உங்களுக்கு. வேற எப்படி மாறும் உங்களுக்கு? இப்ப 10 வரும் உங்களுக்கு. வேற என்ன வரணும்? இல்ல சார், நம்ம வந்து நம்ம ரீடிக்ளேர் பண்றோம்ல சார், அதனால கேக்குறேன் சார். இல்ல ரீடிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? ஆட் பண்ணிட்டீங்க, ரீடிக்ளேர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இந்த நம்பர் என்ன இருக்கு சார்? இந்த நம்பர் என்ன இருக்கு சார்? உங்களுக்கு 10 வந்துரும் உங்களுக்கு. அப்புறம் அதோட நீங்க புதுசா ஆட் பண்ணிட்டீங்க. சோ உங்களுக்கு வந்து இப்போ 110 ஆயிட்டு பண்ண வாசி. நீங்க வந்து என்ன பண்றீங்க? எந்த ஆபரேஷன் இல்லாம நீங்க வெறும் பிரிண்ட் பாக்குறீங்க. அப்ப 10 தான் வரும் உங்களுக்கு. சரிதானே? சரிதானே சார்? குழப்பம் சார் என்னோட டவுட் என்னன்னா, நம்ம இல்ல சார், நம்ம வாய்ஸ் வந்து அந்த அவுட்டர் லைன்லயும் அது அஃபெக்ட் ஆகுமான்னு கேக்குறேன். ஆகாது. ஓகே ஆகாது. சரி. இப்போ நம்ம என்ன பர்பஸ் படிக்க வரோம்ப்ப, நம்ம ஸ்கோப்பை மாத்துறோம். ஒரிஜினலா நம்பருக்கு என்ன ஸ்கோப் இருந்துச்சு? நம்பர் வந்து நம்ம கவுண்டர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? அவுட்டர் ஃபங்க்ஷன்ல ராஜகோபால் கரெக்டா சொன்ன மாதிரி வந்து ரீட் ஒன்லி. நீங்க இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அப்பாவுடைய சொத்தை வந்து பையன் வந்து யூஸ் பண்ண தான் முடியும், அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஆனா மாடிஃபை பண்ண ஆசைப்பட்டாக்க என்ன பண்றோம்? நம்ம நான் லோக்கல் கீவேர்டு கொடுத்து மாத்துறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஸ்கோப் வந்து கொஞ்சம் மாத்திட்டோம். நார்மல் ஸ்கோப்பா இருந்தது என்ன பண்றோம்? இப்ப ஃபங்க்ஷன் ஸ்கோப் வந்து மாத்தியாச்சு. கொஞ்சம் அடுத்தது இதுல பர்பஸ் என்ன, ரியல் டைம் பர்பஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஒண்ணு பார்க்க போறோம். ஒரே டவுட். சொல்லுங்க. இந்த லோக்கல் வேரியபிள நீங்க குளோபல் வேரியபிளா மாத்துறீங்கன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? இல்ல குளோபல் அது வேற சார். தனியா கீவேர்ட் இருக்கு. அப்புறம் அடுத்த குளோபல் தனியா கீவேர்ட். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, நீங்க டெக்னிக்கலா நம்ம என்ன செய்யணும்னாக்கா, எனக்கு வந்து நீங்க புரிதலுக்கு வச்சுங்க. இந்த லோக்கல் வேரியபிளை வந்து என்னால அக்சஸ் பண்ண முடியும். இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் உள்ள வேரியபிளை எனக்கு வந்து இன்னர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது, அது மாடிஃபை பண்ண முடியாதுங்கிற வாசி நான் லோக்கல் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கிட்டேன், ஸ்கோப்பை மாத்திக்கிட்டேன். ஓகேவா? இது நீங்க போட்டு பார்க்கணும் சார். கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டான உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுங்க. எல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு பேசும்போது புரியும், உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு என்ன சார் பண்றது? ஏன் சார் பண்றோம்? இதை அவாய்ட் பண்றது தான் என்ன பண்றேன், நான் வந்து நான் லோக்கல் யூஸ் பண்றேன். இப்படி எனக்கு எரர் வந்துச்சு. எனக்கு வேரியபிள் என்ன பண்றீங்க? நீங்க ரெஃபரன்ஸ் பண்றீங்க பிஃபோர் அசைன்மெண்ட். அதுக்கு என்ன பண்றாங்க? இப்ப நான் லோக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். போட்டு வைப்போம். நான் லோக்கல் பண்ணுவோம். எனக்கு எந்த விஷயம் வரல. எனக்கு சொல்லுங்க சார். சார் நான் லோக்கல் அண்ட் அந்த நம்ம டிக்ளேர் பண்ண இன்னொரு ஃபங்க்ஷன்லயே அதை யூஸ் பண்ணலாமா சார்? வெரி குட். இப்ப क्वेश्चन ஓகே. இப்ப சார் என்ன கேக்குறான்னு சொல்லிடுறேன். சார் எனக்கு இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் நீங்க சொன்னீங்களே, ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, கவுண்டர் இருக்கு. இப்ப இன்கிரிமெண்ட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டீங்க, எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் போட முடியும் போட்டோம்னாக்க அதுலயும் நான் லோக்கல் வருமானு கேட்டிருக்காரு. கரெக்ட். கோடு போட்டுருங்க, சொல்ல வர்றோம். ஓகேவா? அதான் கேக்குறீங்க நீங்க. ஓகே சார், அதான் கேட்டீங்க. ஹலோ. ஆன் சார்.
2 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல 2 இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்ப இது வந்து மெயின் பிரான்ச். எனக்கு இது வந்து மெட்ராஸ் பிரான்ச். இப்ப இது வந்து கோயம்புத்தூர் பிரான்ச் வச்சிருக்கேன், திருச்சி பிரான்ச். 2 பிரான்ச்சும் எனக்கு வந்து லோக்கல் நான் லோக்கல் யூஸ் பண்ண முடியுமா கேட்டிருக்காரு. ஓகே, கோடு போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது முதல்ல என்ன பர்பஸ் என்ன பார்த்துட்டோம். இது வந்து கோடு. இப்போ ரியல் டைம் பர்பஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் கவுண்டர் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். முதல்ல டெபாசிட் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு இப்போ 0 rupees டெபாசிட் வச்சிருக்கேன். ஓகேவா? பண்றேன். இந்த டெபாசிட் என்ன பண்ற உங்களுக்கு எப்பவுமே நான் லோக்கல் மாத்திட்டேன். இப்போ தெரியும் உங்களுக்கு நான் லோக்கல் மாத்திட்டேனாக்க ஏன்னா வந்து 0 வந்து மாடிஃபை பண்ண முடியுது. இப்போ சரியா? அப்புறம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்புறம் போயிட்டு என்ன பண்றேன், போயிட்டு இப்போ லோக்கல் வேரியபிள் வந்து என்ன பண்றேன், ஒரு லோக்கல் வேரியபிள் போயிட்டு ஒரு 100 ரூபாய் வந்து டெபாசிட் பண்றேன். இப்போ ஓகேவா? லோக்கல் பேலன்ஸ்ன்றது என்னது, எனக்கு இப்போ பேலன்ஸ் எனக்கு வந்து லோக்கல் வேரியபிள். பேலன்ஸ்ன்றது லோக்கல் வேரியபிள் டு இன்கிரிமெண்டர். டெபாசிட் வந்து லோக்கல் வேரியபிள் டு கவுண்டர். ஸோ டெபாசிட்டை வந்து நான் வந்து என்னுடைய இன்கிரிமெண்டல் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணோம்னாக்க யூஸ் பண்ண முடியாது. ரீடு ஒன்லி தான். ராஜகோபால் சொன்ன மாதிரி நான் லோக்கல் கூட ஸ்கோப் மாற்றி விட்டேன். ஸோ என்னால் என்ன வந்து எப்படி இப்போ என்னால் ஐ வில் டூ எனிதிங். இப்போ வந்து இந்த டெபாசிட்ன்ற வேரியபிள் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ இன்கிரிமெண்ட் வந்துட்டு இருப்பேன். என்ன செய்ய முடியும்? ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்புறம் வந்து உங்க சொல்றாங்க இல்லையா, அவுட்டர் ஃபங்க்ஷன் எப்போதுமே இன்னர் ஃபங்க்ஷனுடைய பேரை தான் அக்சஸ் பண்ணணும். இந்த வச்சிருக்கேன். ஓகேவா? இன்கிரிமெண்டர் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்போதான் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எதை ஆன்சர் கொடுக்குதோ அதை என்ன செய்யும், எனக்கு வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். சரியா? பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அவுட்டர் ஃபங்க்ஷனா கால் பண்ண எப்போதும் அவுட்டர் ஃபங்க்ஷனா கால் பண்ண முடியனால கால் பண்ணியாச்சு. ஓகேவா? கால் பண்ணிட்டு இப்போ எனக்கு இன்னர் ஃபங்க்ஷனுக்கு எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்றேன் பாருங்க. இங்க ஏன் ஒன்று இருக்குல்ல, இப்போ அமௌண்ட் ஒன்று இருக்கு. இப்போ அமௌண்ட் வந்து என்ன பண்றேன், இப்போ டெபாசிட் அமௌண்ட் பாஸ் பண்றேன். சி ஆஃப் 1 ரூபாய் பாஸ் பண்றேன். இதுங்க சி ஆஃப்னு 1 ரூபாய் பாஸ் பண்றேன். இந்த 1 ரூபாய் எங்க போகும், எனக்கு அப்புறம் இந்த 1க்கு போகும். சரியான? இது வந்து நார்மல் பாராமீட்டர். இங்க வந்து இப்போ அமௌண்ட் வந்து ஏக்கு போகும். ஓகேவா? சரி, ஏற்கனவே இங்க என்ன இருக்குது, டெபாசிட் இருக்கு. டெபாசிட் 0, டெபாசிட் பிளஸ் ஏ. 1 ரூபாய் பாஸ் பண்றதுன்னா 0 + 1 இருக்கு. 1 ரூபாய் எடுமானதுக்கு அப்புறம் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, அப்புறம் நான் லோக்கல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, 0 வந்துச்சு. எனக்கு அப்புறம் இப்போ ஆஃப்டர் டெபாசிட் வந்து 1 ரூபாய் எனக்கு அப்புறம் எப்படி 1 ரூபாய் எனக்கு அப்புறம் அது இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து 1 ரூபாய் அனுப்புனேன். இந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சு, அவுட்டர் ஃபங்க்ஷனோட 0 டெபாசிட் 0 ரூபாய் இருந்துச்சு. இன்னர் ஃபங்க்ஷன் அனுப்புற 1 ரூபாய் அனுப்புனேன். அதையும் ஆட் பண்ணி 1 ரூபாய் கொடுத்து எனக்கு. சரியா? இப்பதான் முக்கியமான விஷயம். இப்ப கவனிங்க சார். சொல்லுங்க சார். சார் அந்த ஆர்ன்றது டபுள் கோட்ஸ் அப்புறம் பேசும். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் படிப்போம். இது அப்புறம் பேச 6 சொல்லுங்க. ஸோ நமக்கு வந்து வந்துட்டு எனக்கு இப்போ 1 ரூபாய் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இப்போ என்ன பண்றாங்க, இப்போ எனக்கு 2 ரூபாய் அனுப்புறேன் சார். ஆகிய 2 ரூபாய் எங்க போகும், இன்னொரு ஃபங்க்ஷன் போகுமா, அப்ப 2 ரூபாய் போகுமா, அப்ப 2 ரூபாய் போகும். சரியா? இப்போ என்ன முக்கியமான விஷயம் பண்ணீங்க, இப்போ வந்து இப்போ பாருங்க, ஏற்கனவே 1 ரூபாய் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த நான் லோக்கல் வந்து ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணும். ஏற்கனவே என்ன வேலை பண்ணீங்களோ அது ஞாபகம் வச்சுக்கும். ஏற்கனவே ஸ்டேட்னாக்க அந்த ஸ்டேட்ன்றதுனாக்க நீங்க ஏற்கனவே பண்ண டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க் ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? டாஸ்க் ஞாபகம் வச்சு என்ன பண்ணுறது உங்களுக்கு, இப்போ ஏற்கனவே வந்து என்ன பண்ணுச்சு, இப்போ 1 ரூபாய் நம்ம வந்து வச்சு இப்போ என்ன பண்ணி இப்போ என்ன அனுப்புறான், இப்போ 2 ரூபாய் அனுப்புறேன். இப்போ 2 ரூபாய் அனுப்பும்போது என்ன பண்ணி எனக்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணும்போது எனக்கு இப்போ 2 ரூபாய் 2 + 0 வந்துட்டு எனக்கு இப்போ 2 + 0 வருது எனக்கு இப்போ. ஸோ நான் ஒரு வாட்டி அனுப்பும்போது என்ன பண்ணுதுனாக்க எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கு. இப்போ ஸோ இதனுடைய இன்னொரு ரியல் டைம் போட்டு வச்சிருக்க உங்களுக்கு அப்புறம் அதை சொல்றேன் உங்கள்கிட்ட. சரியா? சரி. ஸோ நீங்க வந்து பாத்துங்க, இது இன்னொரு விஷயம் வச்சுங்க. இந்த ஆர்ன்றது என்னன்னாக்க வந்து ராஸ்டிங்னு பேர். இருக்கு இது ராஸ்டிங்னு பேர். இருக்கு நம்ம நார்மலா என்ன செய்வோம், நம்ம பேலன்ஸ் அனுப்புவோம். எனக்கு ஏன் இருக்கா, நான் என்ன செய்வேன், இப்போ நம்ம ரிட்டர்ன்ல வந்து நம்ம பேலன்ஸ் அனுப்பணும். எனக்கு வெறும் எனக்கு என்ன வரும், சிம்பிள் தான் வரும். எனக்கு பேலன்ஸ் என்ன வரும், எனக்கு 1 வரும். என்ன சொல்றீங்க, எனக்கு 1 வந்துச்சு. எனக்கு அப்புறம் எனக்கு 1 எனக்கு தெரியல இல்லை. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அது ரிட்டர்ன் பண்ணுறது ரிட்டர்ன் என்ன பண்ணுச்சு, பேலன்ஸ் 1 அனுப்பிடுச்சு. எனக்கு இப்போ என்னன்னு தெரியல. எனக்கு இப்போ அதுக்கே வேண்டி என்ன பண்ணுறா, ராஸ்ட்ரிங் வந்து இப்படி ரிட்டர்ன்ல ராஸ்ட்ரிங் கொடுத்தோம்னாக்க இது என்ன செய்யும், அந்த ஸ்ட்ரிங்கு பிளஸ் எனக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கும். 1 கொடுக்காம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்லப்ப அதை தான் என்ன பண்றாங்க, இப்போ ராஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணாக்க ஆர்னு போட்டு இந்த ஆர்னு போட்டு கோல்னு வச்சுக்கிட்டோம். ஆர்னா ராஸ்ட்ரிங் இந்த இன்ஃபர்மேஷனோட சேர்த்து கொடுக்குறோம். யூசருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு 1 வராம இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் டெபாசிட் அமௌண்ட் அப்படி வரையும். இது வந்து ஆர் ஸ்ட்ரிங் சொல்றதுக்குள்ள ரிட்டர்ன் என்ன செய்ய போதும், உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து மல்டிபிள் வேல்யூ கொடுத்தோம்னாக்க டீப்ல வரும்னு சொல்றேன். ஓகேவா? இது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன், இது வந்து பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து டீப்ல வந்திருக்கு எனக்கு. சரியா? இது வந்து ஆர் ஸ்ட்ரிங். இப்படிதான் நீங்க வந்து ரிட்டர்ன்ல வந்து ஆர் ஸ்ட்ரிங் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே. வெறும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு ஆர் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம் ஒத்துக்காது உங்களுக்கு. கொடுக்கலாம் வேற மாதிரி வரும் ஆன்சர் வரும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ
அப்படி கொடுக்க பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டிங் வருது சார். இதுல ஒரு டவுட் சார். இந்த வரேன் சார். ஓகே, சர்ப்ரைஸ் ஆஸ்ட் கொடுத்தா வருது. டெபாசிட் அப்படியா? சரி, நான் செக் பண்ணி பார்க்குறேன். பொதுவாக ஆர்ட்ஸ் கொடுப்பனாங்க, 2 வரை எடுத்துக்குது இப்போ. சொல்லுங்க சார். சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ன பாஸ் பண்ணோம்ல சார், சி 1 அப்ப 0+1 ஆகி அந்த பேலன்ஸ் வந்து 1 இருக்கு சார். இப்ப திருப்பி 2 பாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி பேலன்ஸ் 1 இருக்குல்ல சார். அப்ப நமக்கு வந்து 1+2 3 தானே சார் வரும்? இல்ல சார், நான் வந்து இந்த பாருங்க, டெபாசிட் தான் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் தான் வந்து நான் லோக்கல். இது வந்து பேலன்ஸ் தான். பேலன்ஸ் லோக்கல் வேரியபிள் தான். பேலன்ஸ் தான் பிரிண்ட் பண்றேன். பேலன்ஸ் பிரிண்ட் பண்ற பாருங்க, நான் லோக்கல் இது பிரிண்ட் பண்ணல. சரியா? ஓகே. டெபாசிட் தான் நான் லோக்கல் வேரியபிள். இப்ப பேலன்ஸ் வந்து நார்மல் வேரியபிள். அதான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஓகே, அதான் வருது. அதுக்கு மாத்த போறோம். இது வந்து பண்ண போகுது. சரி சார், ஒரு டவுட். இப்போ நீங்க இங்க பாஸ் பண்றது வந்து print C(1) போடுறீங்க. சோ அந்த ஆர்குமெண்ட் வந்து இது இன்னர் ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகுமா? எனக்கு வந்து வெரி ட்ரூ, அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு, இப்போ இன்னர் ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவுட்டர் ஃபங்க்ஷன் மூலமா தான் இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? அப்போ முதல்ல என்ன பண்றேன், அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து பண்ணிட்டேன். அப்புறம் சின்னு கொடுத்து சி ஆஃப்னு கொடுக்கும் போதில்ல, சிஆர் கொடுக்கல கொடுத்தாதான் மட்டும்தான் என்ன பண்ணுனாக்க வந்து சி ஆஃப்னா என்ன பண்ணுது, அவுட்டர் ஃபங்க்ஷன் வழியா, இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிள் கவுண்டர் வந்து சிக்கு அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் வழியா நான் என்ன பண்றேன், இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வெளியே அனுப்புறேன். இப்படிதான் அனுப்ப முடியும். இதுதான் சின்டாக்ஸ், வழியே இல்லை. ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள 2 இன்னர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எப்படி 2 இன்னர் ஃபங்க்ஷனுக்கும் பாராமீட்டர் பாஸ் பண்ணணும்? பண்ண போறோம். அடுத்து பண்ண போறோம் சார். பண்ண முடியும். 2 இன்னர் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதான் கொஞ்சம் கேட்டாங்க இல்லையா, ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, கரெக்டா இருக்கும். அதான் ரியாலிட்டி. சார், இப்போ இந்த இடத்துல லைன் நம்பர் 11ல இப்ப c கவுண்டர் ஆஃப் அந்த டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அதுக்கு அந்த சி கொடுக்காம டைரக்டா பிரிண்ட் ஆஃப் கவுண்டர் ஆஃப் 1 கொடுத்தா வருமா சார்? மறுபடியும் சொல்லுங்க சார். இல்ல சார், இப்ப லைன் நம்பர் 11ல இப்ப சி அந்த கவுண்டரோட வேரியபிள சில அசைன் பண்ணி வச்சிருக்கீங்க சார். இப்ப அப்படி பண்ணாம நம்ம டைரக்டா அங்கவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா வருமான்னு கேக்குறேன் சார். கவுண்டர் ஆஃப் 1 கொடுத்தா வருமா? அந்த இடத்துல ஆமா, கவுண்டருக்கு வந்து பாராமீட்டர் இதே இல்லையே. கவுண்டர் மெத்தடுக்கு வந்து பாராமீட்டர் இல்லையே, அது ஏன் கொடுக்குறீங்க? ஒரு பெரிய எம்டிஆன் இருக்கு இப்போ. சரியா? நீங்க வந்து இன்னர் ஃபங்க்ஷன் தான் பாராமீட்டர் இருக்கு. இன்னர் ஃபங்க்ஷன் பாராமீட்டர் ஏன் கொடுத்துருக்கீங்க? கவுண்டர் ஃபங்க்ஷன் வந்து பாராமீட்டர் இல்லை, இது வந்து பாராமீட்டர்லெஸ் ஃபங்க்ஷன். அப்படி இருந்தா கொடுக்க முடியும். அது இருக்குது. இப்ப சப்போஸ் இங்க இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்குறீங்க. இப்ப இங்க வந்து இப்போ வந்து பாராமீட்டர் இல்ல, இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணணும் சார். அது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ட்ரை பண்ணேன், இப்ப ஒர்க் ஆச்சு. கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். நீங்க வந்து பாராமீட்டர் இருந்தா கொடுக்கலாம். இல்ல அப்படி சொல்லல சார். கவுண்டர் ஆஃப் பிராக்கெட் போட்டுட்டு இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ணி 1 அது அப்படியே இருக்கும். இல்ல அது பக்கத்துல நீங்க சொல்லி சொல்றீங்களா? அப்படி இல்ல அது பண்ண முடியும். அது பண்ண முடியும். இப்படி பண்ண முடியும். நீங்க இப்படி பண்ண முடியும். கவுண்டர் ஆஃப் கொடுத்துட்டு தானே இப்படி சொல்றீங்க நீங்க. அப்படி 1 போடணும். அதான் கொடுக்க முடியும் சார். அது வந்து ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டீங்க. கரெக்ட். 2 சேம் தான் இல்ல சார்? சி ஆஃப் 1 அதுவும் சேம் தான். ஓகே. ஆமா, அது சி ஆஃப் 1 அது 1 சேம் தான். ஓகே, ஆல்ரைட். கொஞ்சம் பாருங்க, இப்போ அடுத்து பண்ணணும். இப்போ ஓகேவா? இப்போ ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இப்போ எப்படி வந்து ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுன்னு நான் காமிச்சிருக்கேன். நீங்க ரொம்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். இந்த முக்கியமான விஷயம் இந்த நான் டெக்கி மக்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க போட்டு மாத்தணும்னு பார்த்தோம் சார். இப்போ இந்த மாதிரி கவுண்டர் இப்போ இது வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். ஓகே தான். என்னோட இனிஷியல் பேலன்ஸ் 1000 ரூபாய் வச்சிருக்கேன். இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்னுடைய பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் என்ன பண்றேன், நான் லோக்கலா மாத்திக்கிட்டேன். ஓகே சார், மாத்திக்கிட்டேன். இங்க வந்து இப்போ என்னுடைய ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனுக்கு இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாராமீட்டர் இருக்குது. இப்போ எப்போது மாதிரி தான் இப்போ போயிட்டு என்ன பண்றேன், வித்ட்ரா பண்றேன். ஓகேவா? வித்ட்ரா அமௌண்ட் எது, நான் 100 அனுப்புறேன். 100 வந்து இப்போ என்ன பண்றாங்க, இது வந்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. 100 ரூபாய் வித்ட்ரா பண்றேன். அது வந்து ஏவுக்கு போயிரும். ஓகேவா? ஸோ வித்ட்ரா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ. சரிதானே? வித்ட்ரா அமௌண்ட் எனக்கு என்னது, ஒரு லோக்கல் வேரியபிள் வாங்கி வச்சுக்கிட்டேன். லோக்கல் வேரியபிள் அதில் வந்து நான் என்ன அனுப்புறேன், வித்ட்ரா பண்ற அமௌண்ட் வந்து ஏ. வித்ட்ரா அமௌண்ட் 100 வந்து வித்ட்ரா அமௌண்ட் லோக்கல் வேரியபிள் டு இங்க டிகிரிமெண்ட் மெத்தட் உள்ளது. அப்புறம் சரி, அப்புறம் போய் என்ன பண்றேன் பாருங்க, வித்ட்ரா பண்றேன். வித்ட்ரா வித்ட்ரா அமௌண்ட் சும்மா பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளவுனாக்க, பேங்க் இனிஷியல் பேலன்ஸோட எவ்வளவு என்ன ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் இருந்துச்சா, அந்த 1000 ரூபாய் மைனஸ் வித்ட்ரா பண்றேன். எவ்வளவு வித்ட்ரா பண்றதுக்கான 100 ரூபாய் வித்ட்ரா பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு இப்போ என்ன ஆச்சு, எனக்கு இப்போ 1000 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வித்ட்ரா பண்றேன். என்னன்னு பாருங்க, புரிஞ்சுங்க.
இந்த பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் என்ன பாத்துங்கிறது நான் லோக்கல் வேரியபிள். கேர்ஃபுல் பாத்துங்க, நான் லோக்கல் வேரியபிள். சரியா, நான் லோக்கல் வேரியபிள். ஸோ இனிஷியலா எனக்கு 1000 ரூபாய் இருந்துச்சு, இனிஷியல் பேலன்ஸ் 1000 ரூபாய், குழப்பம் கிடையாது. அப்புறம் வித்ட்ரா 100 ரூபாய் வித்ட்ரா பண்றேன். எங்க பண்றேன்? இப்ப இந்த என்ன பண்றேன்? ஏ ஆஃப் 100 ரூபாய் அனுப்புனேன் சொன்னல, கவுண்டர் மெத்தட் போட்டு ஏ ஆஃப் 100 ரூபாய் அனுப்புனேன். இந்த 100 rupees எங்க போகும்? இந்த பேராமீட்டர் இங்க போகும், டிகிரிமெண்ட்டுக்கு போக முடியாது. ஏ ஆஃப் 100 ரூபாய் இருக்குது இப்ப. ஸோ வித்ட்ரா அமௌண்ட் ஏ 100 ரூபாய், வித்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு? இப்ப 100 ரூபாய் ஆச்சு. இப்ப அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டேன், 100 ரூபாய் இருக்கு. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இப்ப எனக்கு பிரிண்ட் பண்ண பிறகு பேலன்ஸ் பாக்குறேன். அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு பாக்குறேன்? இப்ப பேலன்ஸ் எனக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு வர வருது, எனக்கு 900 ரூபாய் வருது. 1000 ரூபாய் பிரிண்ட் பாத்துக்கிட்டேன். சரியா, பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் போய் எனக்கு என்ன பண்றேன்? இன்னும் 200 rupees போய் என்ன பண்றேன்? நான் வித்ட்ரா பண்றேன். ஏற்கனவே 900 ரூபாய் இருக்குது, இப்ப 200 வித்ட்ரா பண்றேன். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, இப்ப பேலன்ஸ் என்ன பண்ணுங்க? இப்ப ஒரிஜினல் பேலன்ஸ் 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப வித்ட்ரா பண்ணது 900 இருந்துச்சு. மறுபடியும் இப்ப என்ன பண்றேன்? 200 அனுப்புறேன். 200 எங்க போகும்? இப்ப எனக்கு இப்ப ஏக்கு போகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப முதல்ல பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு, 100 ரூபாய் எடுத்தோம்ல. இப்ப என்ன இருக்கும்னாக்க பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் எனக்கு வந்து 900 தான் இருக்கும். ஏன்னாக்க வந்து இது ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணுச்சு. 100 ரூபாய் எடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் இருந்துச்சுல பேங்க் இனிஷியல் பேலன்ஸ், இப்ப என்ன இருக்கும்? 100 ரூபாய் எடுத்த பிறகு 900 தான் இருக்கும். ஸோ 900 minus 200 எனக்கு 700 ஆச்சு. பழைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்படிதான் உங்களுக்கு வெட்டியம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்ல. நீங்க பேங்க் எடுக்க பழைய என்ன செய்யும், உங்களுடைய பழசு எவ்வளவு எடுத்தீங்களோ ஞாபகம் வச்சுட்டு மைனஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? மறுபடியும் இப்போ என்ன பண்ணிட்டேன்? அனுப்பும் 700 பாஸ் பண்றேன். இப்போ ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சுங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் 1000 இருந்துச்சு, 100 ரூபாய் எடுத்தேன். அப்போ பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் என்ன ஆயிட்டு? எனக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கும்? எனக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்போ 900 தான் இருக்கும். இப்போ ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1000 இருந்துச்சு, 100 எடுத்துட்டேன். இப்போ வந்து 900 இருந்துச்சு, அப்புறம் 200 எடுத்தேன். அப்புறம் அப்ப என்ன பண்ணும்? இனிஷியல் பேலன்ஸ் வந்து 700 இருக்கும். இப்போ மறுபடியும் போய் 700 பாஸ் பண்றேன். ஸோ 700 minus 700 எனக்கு வந்து 0 வரும். 0 வந்து சரியா சார்? நம்ம அந்த இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கோடிங்க வந்து நம்ம இன்னர் ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் பண்ணா அது அவுட்டர் ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னீங்க சார். என்ன பாருங்க, இல்ல நான் என்ன பண்றேன்? பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் வேரியபிள் நான் லோக்கல் கொடுத்து இங்க பண்ணிக்கிட்டேன் சார். இங்கதான் மாறிட்டு இருக்கு. ஆமா சார். இப்ப நான் லோக்கல் கொடுத்தா இன்னர் ஃபங்க்ஷன்ல தானே சேஞ்ச் பண்ண முடியும். ரீட் ஒன்லியே வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம், ரீடிக்ளேர் பண்ணோம். ஆமா. அது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன்ல வந்து அது அசைன் ஆகாதுல்ல சார்? அதே வேல்யூ வந்து அசைன் ஆகாது சார், அது சேஞ்ச் ஆகாதுல்ல சார்? நான் இல்ல சார், அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே இருக்க போகுது சார். என்ன கை வைக்கலையே. இதுதான் லோக்கல் வேரியபிள் எனக்கு. இப்ப இந்த பேங்க் இனிஷியல் பேலன்ஸா நான் மாறிட்டு இருக்கேன். எதுங்க, நான் பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் சொல்றது வந்து இந்த இனிஷியல் பேலன்ஸ். ஓகே சார். ஓகே. இது 1000 இருந்துச்சு, இங்க 1000 இருக்குது. 1000 minus 100 வித்ட்ரா பண்றேன். அப்புறம் வந்து 900 ஆச்சு. இப்போ என்ன இருக்கும்? பேங்க் இனிஷியல் பேலன்ஸ்ல இப்ப 900 தான் இருக்கு. எனக்கு இருக்கும். ஓகே. நம்ம இப்ப இந்த எல்லா ஆபரேஷனும் இந்த இன்னர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அவுட்டர் எக்ஸாக்ட்லி அதனால தான் பண்றேன். இங்க தான் பண்றாங்க. ஓகே. நீங்க இப்போ ரெண்டாவது வித்ட்ராயல் பண்ணும்போது திரும்ப ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருந்தா கால் பண்ணி திரும்ப போகும். சோ அப்ப அவுட்டர்ல வந்து 1000 திரும்ப ஸ்டார்டிங் வந்து 1000ல தான் சார் திரும்ப ஆரம்பிக்கும். வெளியில நீங்க இல்ல ஒரு நிமிஷம் பாருங்க. நான் என்ன பண்றேன்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றேன், அவுட்டர் கால் பண்றேன். ஏ ஆஃப்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஏ வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளது, ஏ தான் கால் பண்றேன். அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். கவுண்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணேன். இது வந்து அசைன்மெண்ட் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஏ ஆஃப் தான். ஏ ஆஃப் சொன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் போகுது. ஏ ஆஃப் 100 இது வந்து இங்க தான் போகும். 100 200 தான் போகும். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ஓகேவா? ஏன் பண்றேனாக்க என்னால இன்டர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிற வாசி என்ன பண்றேன்? அவுட்டர் ஃபங்க்ஷனோட ஹெல்ப் கவுண்டரால வேண்டி என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் நான் வேடி அனுப்புறது எல்லாமே எனக்கு இருக்கு அனுப்புறேனாக்க வந்து இந்த ஃபங்க்ஷன் அனுப்பிட்டு இருக்கேன். நான் அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்றேன்? வேடி அனுப்புறேன். சார் இப்ப இந்த 3 வித்ட்ராயல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற அந்த பேங்க் இனிஷியல் பேலன்ஸ்ங்கிறது 1000ல இருக்குமா இல்ல 0ல இருக்குமா சார்? அது எனக்கு முக்கியம். எனக்கு இதான் சார் டாஸ்க். இதான் என் பேங்க். எனக்கு இதான் டாஸ்க். எனக்கு அது எனக்கு என்ன தெரியாது. எனக்கு இதன் டாஸ்க் இங்க தான் பார்ப்பேன். இங்க என்ன இருக்கு பார்ப்பேன். எனக்கு இதான் பேங்க். இதான் பேங்க். எனக்கு இந்த பேங்க்ல இதான் மாத்திக்கிட்டேன். இந்த பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் உள்ள வந்து நான் என் பேங்க் கொண்டு வந்துட்டேன், என் லோக்கல் கொண்டு வந்துட்டேன். இதுதான் இந்த டாஸ்க் பண்றேன். அவர் வந்து அந்த பேங்க் இனிஷியல் பேலன்ஸ் இன்னும் 1000 தான் இருக்குமான்னு கேக்குறாரு. தெரியும். அது வந்து நமக்கு நான் அது மாறி இருக்கு சார். 0 தான் வந்தது. வந்துருக்கு. அப்படியே வந்துருக்குதா? ஆமா. சரி, நான் பண்ணி பார்த்தல பார்ப்போம். சப்போஸ் வரலாம் என்ன பார்ப்போம். இல்ல சார், இது வந்து நீங்க இது வந்து ஒரிஜினல் சார். இதான் உங்க பேங்க் உங்களுக்கு. இது வந்து மாறல சார். சார் ஆக்சுவலா வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த கவுண்டர் ஆஃப் 0 ஆஃப் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்குது சார். ஆமா. அது வந்து ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு
ஐ மீன் அவுட்டர் கால் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் ரீடைன் ஆகுது. ஆமா ஆமா ஒரிஜினல் வந்து குறையுது. ஆஹா ஒரிஜினல் 1000 தான் எடுத்துக்குது. எவ்ரி டைம் 1000ல இருந்து தான் குறையுது. ஐ மீன் பழைய வேல்யூ எடுத்துக்கல. 1000ல இருந்து தான் கரெக்ட். ஆமா இதுதான் கரெக்ட். ஆமா கரெக்ட். அப்படின்னா இதுல வந்து சார் இப்ப லைன்ஸ் 18 ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அப்புறம் வந்து 19 எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பட் ஆனா 19 எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி 18 கமெண்ட் பண்ணிட்டு பண்ணி பார்க்கலாங்க சார். மறுபடியும் சொல்லுங்க. இப்போ இப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க சார், இதை ரன் பண்ணுங்க. சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு 900 ஆயிடுச்சு. இப்போ 18 கமெண்ட் பண்ணிட்டு 19 மட்டும் ஓபன் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. அது 1000ல இருந்தா சார் மைனஸ் ஆயிட்டு வரும். இல்ல அந்த ஸ்டேட் கரெக்டா மெயின்டைன் பண்ணுதாங்கறதுக்காக சரி சரி ஓகே. இப்போ 900 இருந்து -200 போனா 700 தானே சார் வரணும் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுதுன்னா. இல்ல 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 நீங்க வந்து கண்டினியூஸ் ஆர்கியூமென்ட் கண்டினியூஸ் வித்ரா பண்ணவே இல்லையே நீங்க. இது கமெண்ட் பண்றீங்க நீங்க 200 அப்ப வித்ரா பண்றீங்க. ஓ இல்ல இல்ல நான் நினைச்சேன் நீங்க வந்து ப்ரீவியஸ் ரன்னுக்குள்ள அந்த வேல்யூ அப்படியே ரீடைன் பண்ணும், அதுல இருந்து அப்படியே வந்து அந்த ஸ்டேட் மெயின்டைன் பண்ணும், வேல்யூ மெயின்டைன் பண்ணும், அதுல இருந்து நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனுக்கு மைனஸ் பண்ண நினைச்சேன் சார். இல்ல இல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செகண்ட் வந்து வித்ரா பண்றீங்க சரிதானே? எவ்ரி எக்ஸிகியூஷனுக்கும் ப்ரீவியஸ் வேல்யூல இருந்து கம்மியாகும் நினைச்சிட்டு இருந்தேன் நான். இல்ல சார் அது மெமரி வந்து இல்ல அப்படி இல்ல சார். நீங்க 3 பிரிண்ட் கொடுத்ததுனால ஒவ்வொன்னா அது வந்து தனித்தனியா அது மூணையும் பண்ணுது ஆக்சுவலா. ஒவ்வொன்னா பண்ணோம்னா மெமரி கிளியர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 1000ல இருந்து மைனஸ் ஆகும். 1000ல இருந்து எடுத்து ஓகே 1000 எடுத்து ஆமா 100 மைனஸ் ஆகும். அது 3 வாட்டி வித்ட்ரா பண்ணும்போது பழைய பேலன்ஸ்ல இருந்து எடுத்துக்குது, நீ குறைஞ்ச பிறகு எடுத்துக்குது. ஓ சரி 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 ஓகே ஓகே. இப்போ அது அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இன்னொரு டவுட் நீங்க சொன்ன பிறகு இன்னொரு क्वेश्चन வந்து எனக்கு அப்புறம் சரி 200 பண்றேன், எனக்கு வந்து 800 ஆச்சு. அப்புறம் சரி இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்கப்ப மறுபடியும் 700 வந்து இப்போ பாஸ் பண்ணும்போது வந்துடுது கரெக்ட் தான். பேலன்ஸ் 100 வருது. என்ன பண்ணுது தனித்தனி ஆக்ஷன் மாதிரி தான் நடக்குது. ஆமா தனித்தனி ஆக்ஷன் ஆனா ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுது. ஓகே சார் இப்ப தனித்தனி ஆக்ஷன் ஆனா பழைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. 700ல பேலன்ஸ் 800ல இருந்தா எனக்கு 700 மைனஸ் ஆகுது. சரி எனக்கு சரி ஓகே சார். இது கொஞ்சம் ஒரு கேரக்டர் நீங்க போட்டு மாத்தி பார்க்கணும் கொஞ்சம். நீங்க இது கொஞ்சம் இனிஷியலா நான் டெக்னிக் பீப்புள் கொஞ்சம் புரியாது பாத்துங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு ஓகேவா சார்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். ஆர்குமெண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுக்குமே ஒரே இதுல இன்புட் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சார் லைவா? நீங்க அவுட்டர் உங்கயே நீங்க பாராமீட்டர் பாஸ் பண்ண போறீங்க, நீங்க பாராமீட்டர் பாஸ் பண்ணுங்க. அதானே சார்? அதான் சொல்றீங்க. ஆமா ஒரே லைன்ல நம்ம வந்து a of 200 பதிலா அவுட்டருக்கும் ஒரு பாராமீட்டர் வைக்கணும், இன்னருக்கும் ஒரு பாராமீட்டர் ரெண்டுமே பாஸ் பண்ற மாதிரி ஆர்குமெண்ட் ஒரே இதுல போட்டுருக்கேன். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்படி நான் போடல, நான் இப்படி போடல, நான் வேற மாதிரி போட்டிருக்காரு. இப்படிதான் போட சொன்னீங்க இல்லையா? வேற மாதிரி போட்டுருக்கேன். இந்த போட்டு காமிக்கிறேன். சரி அகைன் சொல்றேன், கொஞ்சம் குழப்பமா இருக்கும் கொஞ்சம். நீங்க போட்டு சின்ன போட்டு பார்த்தா புரியும் உங்களுக்கு. சொல்லுங்க சார். இல்ல நான் கேட்கணும் கவுண்டர் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுலயே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ற மாதிரியும் பிளஸ் டிக்ரிமெண்டர்லயும் ஏக்கும் பாஸ் பண்ற மாதிரி. எங்கேயும் பாராமீட்டர் பாஸ் பண்ண சொல்றீங்க, அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் பாராமீட்டர் பாஸ் பண்ண சொல்றீங்க. அதானே சொல்றீங்க? ஆமா 1000க்கு பதிலா நம்மளே என்று. ஆமா ஒரே லைன் அந்த போட்டு வச்சிருக்கேன் சார். சோ நான் ஒண்ணு போறேன், கொஞ்சமா வந்து போறேன், வேற ஒண்ணும் கிடையாது சார். டைம் ஆயிடுச்சு சார். டைம் ஆயிடுதா? 35 ஆயிடுச்சு சார். மீன்ஸ் 10:30 ரைட். அப்ப இதோட ஸ்டாப் பண்ணுவோம் நம்ம. நீங்க கொஞ்சம் போட்டுட்டே இருங்க, கொஞ்சம் போட்டுட்டே இருங்க. எல்லாம் கட்டாயம் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் சுத்த புரியாது உங்களுக்கு. சரியா உங்களுக்கு அப்புறம் அதை பார்த்துங்க. ஸ்டாப் பண்ணுவோம். நீங்க அட்வான்ஸ் போகும்போது நீங்க டெய்லி கோடு போட்டு பார்க்கல, நெக்ஸ்ட் கிளாஸ் ஒருபோதும் புரியாது சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிதானே? நீங்க கோடு போட்டு பார்த்தா ஒரு பாக்குறதுக்கு நான் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்கியூஷன் பண்றவாச்சும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். நீங்க கையால கோடு போட்டீங்கன்னாக்கா அந்தமா வரதான் கொஞ்சம் ரியல் டைம் கோட்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஆசைப்படுறீங்க, டெவலப்பர் போட ஆசைப்படுறீங்கன்னாக்க உங்களுக்கு டெய்லி போட்டு பார்க்கணும். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுங்க. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க சார். வேணும் சார் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறேன்.